சதீஷ் சேம்பாங் பக்கம் அரட்டை மரம் 40வது எபிசோட் டிவி 40வது எபிசோடு மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதான் முக்கியம். ஸோ ஸ்லோவாக போய்கிட்டு இருக்குது சதீஷ் சப்ஸ்கிரைப்பு. நல்ல ஹாட்டான டாபிக் இப்போ போய்கிட்டு இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து அந்த பெல் பட்டன் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் தட்டுனீங்கன்னா அப்டேட் வரும். என்ன எபிசோட் வந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய காமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு சதீஷ். ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல காமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு நம்மளோட நிகழ்ச்சியை பார்த்து. ஆனால் டிவிட் அவங்க எனக்கு வர காமெண்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து நல்ல ஒரு அரசியல் விழிப்புணர்வு, அதில் குறிப்பாக வந்து நம்ம கடந்த எபிசோட் கேகேபியும் சரி, அதுக்கு முன்னால் நம்ம இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னால் இதுலேயும் நம்மளை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து இவங்க வந்து கட்சியை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம கொடுத்த விளக்கம் வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்கும் புரியும். அது சும்மா அது வந்து நீ பார்த்தோன்னா நார்மலாக வந்து இந்த ஃபேக் அக்கௌண்ட் பாய்ச்சிக்கிட்டு நம்மளை சும்மா கேட்டுக்கிட்டு அதே தான் திருப்பி அது அவங்களுக்கு வேறு விஷயமே இல்லை. நீங்கள் பார்த்தா சதீஷ் அரசியலில் வந்து கட்சி தாவறது வந்து நிறையா அவங்க விஷயத்தில் நிறையா இருக்குது. அந்த சைட்டு பிஹெச்லையும் சரி பிஎன்லையும் சரி, நீ சொன்ன மாதிரி கைரி வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பாரு, யாரும் வந்து வெர்ஜன் இல்லை, எல்லாமே வந்து அங்கங்கே படுத்து எழுதிட்டாங்கன்ட்டு. அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். இது வந்து உண்மை. ஸோ அந்த வேலையில் பார்த்தா எல்லாமே தாண்டி இருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ரொம்ப ரேரான உதாரணம் வந்து அவர் ராயரை சொல்லலாம். சரியா? ஏன் அவர் சொல்லலான்னா, அவர் பாஸ் கொடி ஆட்டினவர். அப்புறம் பாஸ் வந்து நல்ல கட்சின்னு சொன்னவர். ஒரு 7-8 வருஷம் 5-6 வருஷம். அப்புறம் பாஸ் வந்து கெட்டவன் ஆகிட்டாங்க. அப்புறம் அவர் வந்து அந்த பாஸ்லேருந்து அப்புறம் டிஏபி அதை ஒரு கூட்டணி இருந்தாங்க. இப்படியே மாறி வந்து கிடச்சா அம்மனோ கெட்டவங்க சொல்லி, அதுக்கு முன்னே வந்து மகாதேர் கெட்டவங்க சொல்லி 2018 மகாதேர் தான் நல்ல பிரைம் மினிஸ்டரும் சொன்னார். மகாதேரை என்ன சொல்லுவாங்கன்னா அவரை ஜெக் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க பார்லிமெண்ட்டில். நான் விட்டு கொடுக்க மாட்டேன், மகாதேரை பற்றி கேள்வி கேட்டீங்கன்னா நான் எழுஞ்சி வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன்னு. அப்புறம் அது முடிஞ்சு ஆமாம் அரசியல் மாற்றங்கள் நிறையா நம்ம பார்த்துட்டு போகிறேன். அந்த வேலையில் பார்த்தோன்னா கடைசியாக ரொம்ப வேர்ஸாக ஆகணுது சதீஷ். அதுதான் சதீஷ் ரொம்ப ஒரு கேவலமாக இருந்து பார்த்தோன்னா ஜாஹிட் அமிடி அம்னோ கூட போயிட்டு சேர்ந்துட்டு அம்னோ கொடி ஆட்டுனதும் இல்லாமல் எம்ஐசி வந்து சிறந்த தலைவர்கள் சொல்லும் போது இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இவ்வளோ கேவலமாக என்ன சொல்லுவாங்க, ஒரு கொள்கையே இல்லாத ஒரு கேவலமான செயல் பண்ணிட்டு நம்மளை வந்து என்ன கேட்குறாங்க திருப்பிக்கிட்டு, ஓ நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து இடம் கிடைக்கல தானே வெளியாகுனீங்க. நாங்கள் இடம் கிடைக்கல வெளியாகல, நம்மளுக்கு வந்து நியாயமே இல்லை நம்ம விஷயத்தில். அதுவும் இல்லாமல் நம்ம சமுதாயத்துக்கு கேள்வி கேட்ட வயசு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. ஓ கட்சியில் இருந்து நீ கேட்க வேண்டியதானே, இந்த கட்சியில் கேட்ட வயசு தான் நம்மளுக்கு இந்த நிலைமை. இல்லைன்னா எங்களை வந்து விளையாக்குறாங்க. அங்கே இருந்துடவே நம்ம வந்து இருந்தால் கேள்வி கேட்க முடியாது. அதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. நம்ம கேள்வி கேட்கறதுனால தான் நம்ம டார்கெட் பண்ணப்படுறோம்னு தெரிஞ்சனால தான் நம்ம அங்கேருந்து வெளியானோம். டேவிட், இந்த விசுவாசம் திடீர்னு இந்த கட்சிக்கு விசுவாசம்னு பேசுகிறனால நான் நினைக்கிறேன் இதை வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணி ஆகணும் டேவிட். ரொம்ப பேருக்கு தெரியாது. ஏன்னா இப்போ அரசியல் பார்க்குறவங்களுக்கு கூட ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு 16 வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். ஏன்னா அப்போ எவ்வளோ அரசியல் விழிப்புணர்வு இருந்துச்சுன்னு தெரில. 2008 இருக்குல்ல டேவிட், 2008 வந்து பினாங் மாநிலத்தில் நான் வந்து எனக்கு 22 வயசு. நான் அப்போ தான் வந்து வரேன் இங்கே பினாங்க்கு வந்து தேர்தல், என்னோடய வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வரேன். அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. 2008 வந்து இதே இப்போ ரொம்ப பேசுகிறாரு இந்த ராயர். இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் தான் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, 2008 வந்து இது ஒரு அறிக்கை, காலையிலே வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. எலெக்ஷன் நாமினேஷன் கிட்ட வரப்போ டிஏபியில் வந்து இந்தியர்கள் வந்து புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து நான் பாகாண்டாலாம் இல்லை பிராய் தொகுதியில் வந்து நான் சுயேட்சையாக நிற்க போகிறேன் அப்படின்னு அறிக்கை கொடுத்தாரு. ஆனால் இப்போ இந்தியர்கள் புறக்கணிக்கப்படுறாங்களாம், சமுதாயம் புறக்கணிக்கப்படுதான், அதனால் இவர் வந்து சுயேட்சையாக நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு காலையில் அறிக்கை விடுறாரு. ஆனால் சாயங்காலமே இல்லை கட்சிக்கிட்ட நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் சொன்னது வந்து ரொம்ப தவறுன்ட்டு சமுதாயத்தை வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அந்த வருஷம் வந்து அவருக்கு ஸ்ரீடியில் சீட்டு கொடுத்துட்டாங்க. சரி சதீஷ், நீ அதை சொன்னோன்னே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. 2008 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்சோடனே என்ன பேச்சுவார்த்தை ஓடுச்சுன்னா, ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் 2 அது வந்து ஒரு தமிழ் பேசும் இந்தியர்கள் கொடுப்போன்ட்டு அந்த டைமில் பேச்சுவார்த்தை ஓடுச்சு. அதை வந்து முன்னே எடுத்தது வந்து ஃப்ராஃபு. ஆனால் ஃப்ராஃப்காக கேட்கல. அந்த டைமில் வந்து டெல்லிமா இவரு கூட டிஏபியா மெம்பரு. ஆனால் என்ன சொல்லுவாங்க, இந்த பதவியை கொடுக்கும் போது இவர் வேணான்னாரு. எனக்கு வேணாம்,
ஏன் வேணான்னு எக்ஸ்கோ போஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸ்கோ எஸ்கோ ஒரு டிசிஎம் ப்ளஸ் ஒரு ப்ளஸ் ஒரு எஸ்கோ கொடுக்கும்போது ஒரு வேணான்னு இருக்காரு. ஏன் வேணான்னாரு அதுக்கு காரணம் சதீஷ்? அதுக்கு அப்போ சொன்ன காரணம் என்னன்னா வந்து அவங்களுடைய லா ஃபார்ம் இருக்குது, நான் அதை பார்த்துக்கணும், அதை விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி. பணம் தானே அதுதான் அப்படி தான். அப்புறம் வந்து 2 பேருக்கு அப்போ வந்து அப்பயே வந்து நமக்கு 2 எக்ஸ்கோ கிடச்சிருக்கணும் பார்க்க போனால், இந்தியா எக்ஸ்கோ கிடைக்கல. ஆனால் 2013 வந்து கர்பால் சிங்கோட மகன் ஜெகதீப் சிங் வந்து எக்ஸ்கோவாக வந்து வந்தார். 2013 2013 தான் வந்தார். தென் அவர் 2018 இப்போ டிசிஎம் ஆகிட்டார். இல்லை என்ன நடுவி நான் சொல்கிறேன்ல, அந்த விசுவாசம்னு சொல்கிறாங்களே, நம்மளோட விசுவாசம் வந்து என்றைக்குமே சமுதாயத்துக்கு முதல். நம்ம எங்கள் சமுதாயத்துக்கு கேள்வி கேட்க முடியலன்னா தூக்கி போட்டு போங்கடான்ட்டு நாங்கள் வந்து நான் ஆஃப்கோர்ஸ் எங்களுக்கு ஆத்திரம் இருந்துச்சு. அதை வந்து அந்த எலெக்ஷன் அந்த எலெக்ஷன் வந்து நாங்கள் ஸ்டேட் சேனல் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்காக வந்து இந்த கட்சி மேலே வந்து ஒரு டெண்டாம் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒரு முட்டாள்தனம் முழுக்க. ஏன்னா எங்கள் சமுதாயம் தான் எங்களுக்கு முக்கியம். நீ நல்லது செஞ்சால் நாங்கள் ஏன் அவனை பற்றி கேள்வி கேட்க போகிறோம்? ஒரே கட்சி இதை போய் பழி வாங்க போகிறோம். அந்த விசுவாசத்தை பேசினவர் 2008 இவருக்கு அந்த நான் சொல்கிறேன் காலையிலே வந்து அறிவிப்பு சொல்கிறாரு, நான் சுயேட்சையாக நிற்க போகிறேன்னு. சாயங்காலம் வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கட்சிக்கிட்டேன்னாரு. அடுத்த வாரத்தில் வந்து அவர் வந்து ஸ்ரீடெல்லிமாவில் வந்து கேண்டிடேட் ஆகிட்டார். ஸோ அவருடைய விசுவாசம்லாம் இப்படிப்பட்ட விசுவாசம் தான். அப்படியே போனோமா டக்குன்னு மாத்திரமா பதவிக்காக இதே வந்து நம்ம அங்கே இருந்தோமா மறுபடியும் நம்ம பதிவு பண்ணுறோம். நமக்கு அந்த பதவி வந்து வேறு மாதிரியான பதவிகளும் வேறு மாதிரியான வசதிகளும் கிடச்சிருக்கும். நமக்கு தேவை அது இல்லை, தன்மானம் ஒன்று இருக்குது. அந்த சமுதாயம் உனக்கு சீட்டு கிடச்சிதான்றானுங்க. அது அது சில பேருங்க அது முட்டாள்தனமான என்ன வந்து அது சரித்திரமோ நம்மளை பற்றி தெரியாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அங்கே இருந்திருந்தால் என்னை கேட்குறானுங்க என்னோடய காமெண்டில் டிக்டாக்ல. ஸோ நீங்கள் அங்கே இருந்திருந்தேன்னா வந்து நீ உனக்கு சீட்டு கொடுத்தா இருந்திருப்பேன்ட்டு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியல நான் ரிசைன் பண்ணிட்டு வந்தேன்னு. கவுன்சிலரு நான் வந்து வீப்பு குத்தா வீப்புன்னு சொல்லுவாங்க. டிஏபிக்கு வந்து நான் தான் வீப்பு. அது ஒரு பண்டாரையா 2 லோக்கல் கவுன்சிலர் தான் இருக்குது. அதில் ஒன்று நான் வீப்பு, ஒரே ஒரு இந்தியன்ஸ் நான் வீப்பு. ஸோ நான் வேணான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கட்சிக்கே நான் அனுப்பினேன். நான் கட்சி விட்டு நிற்க போகிறேன்னு, கட்சி விட்டு வெளியாகிறேன்ட்டு. ஸோ இதெல்லாம் புரியாமல் வந்து சும்மா எடுத்து நான் சரி நம்மளை பற்றி அது ரொம்ப பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்மளோட வியூவர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். இல்லை இது என்னத்துக்கு சொல்ல வந்தோன்னா, அரசியல் விழிப்புணர்வு வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இது வந்து இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ நீட்டாக போயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க, அதுக்கு தான் சொன்னோம். சரி சதீஷ், விஷயத்துள்ள போவோம் சதீஷ். இன்னைக்குள்ள டாபிக் உள்ள போகலாம். இன்னைக்குள்ள டாபிக் நான் நினைக்கிறேன் நம்ம நேராக கேகேபிக்கு போயிட்டால் மக்களுக்கு வந்து என்னடா அது கேகேபி போயிட்டாங்கன்னு. கேகேபி வந்து ஒரு முக்கியமான டாபிக், அட்டச்சியாக கொஞ்சம் டைம் எடுத்து பேசலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னே சதீஷ், இன்றைக்கி வந்து காலகட்டி ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னென்னு பார்த்தோன்னா, டிஏபியோட சேர்மேன் அவர் லிம்கானி, அவரோட கேஸ் வந்து அவர் அப்பீல் பண்ணியிருக்காரு புக்கு. அந்த கேஸ் வந்து தள்ளுபடி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து ஆக்சுவலி 2 கேஸ் இருக்குது நினைக்கிறேன். அது நினைக்கிறேன் உனக்கு டீட்டெயிலாக தெரியும். ஸோ இந்த கேஸ் வந்து அவர் மனைவி மேலேயும் இவர் மேலேயும் இருக்குது. அப்புறம் ஒரு பெரிய பணக்காரர் அவரோட ஒய்ஃபு சம்மந்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த மிஸ்பாங்க இல்லை அந்த இது வேலை குவார்ட்டர்ஸ், வேலை ஆளோட ஒர்க்கர்ஸ் டோம். அது 100 இல்லை 11.6 மில்லியன். ஸோ சதீஷ், இப்போ வந்து அந்த கேஸ் வந்து இப்போ எப்படின்னா தள்ளுபடி பண்ணல, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னே உள்ள கேஸ் இது பண்ணாங்களே, NFA பண்ணாங்களே, இதுக்கு முன்னே ஒரு கேஸ் இருந்துச்சு பாரு. ஸோ அந்த கேஸும் இந்த கேஸில் வந்து டாக்குமெண்டேஷன் நிறையா இருக்குது, லிங்க் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஜட்ஜி முடிவு பண்ணியிருக்காங்க. நல்ல வேளை டிபிபி வந்து நம்ம டிஎன்ஏ பண்ணாத போனாங்க, இப்போ நம்ம ஜைட்டுக்கு போன மாதிரி. ஸோ இதில் பார்த்தோன்னா வந்து 2 கேஸு வந்து லஞ்சம் கேஸு நம்மளோடன்ற இந்த டிஏபி கட்சியோட தலைவரோட. ஸோ இவர் போய்ட்டு பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, ரொம்ப உத்தமமாக பேசிக்கிட்டு இருக்காரு. பட் அஃப்கோர்ஸ்லாம் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரை ஒன்றும் சார்ஜ் பண்ணல, அவருக்கு வந்து ஒன்றும் தண்டனை கொடுக்கல, ஸோ தண்டிக்காத மட்டும் அவர் வந்து குற்றவாளி இல்லை, அது நம்மளுக்கு தெரியும். பட் நிறைய எவிடன்ஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது சதீஷ். நான் நினைக்கிறேன் அவரோட கேஸை பற்றி கொஞ்சம் பேசணும். மொதல் கேஸ் வந்து இப்போ இந்த 11.6 மில்லியன். இன்னொரு கேஸ் வந்து அந்த அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ், த்ரோவங்னுவாங்க, அது என்ன சொல்லுவாங்க தமிழில் வந்து என்ன சுரங்கம், கடலடி சுரங்கம். ஸோ அந்த கேஸ் தானே. ஆமாம், அது வந்து இப்போ நிறையா பேசப்படுறது சதீஷ். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த கேஸில் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். பேசலாம் தான், அது பேசலாம், அது நோ சப்ஸ்டிடியூஷன், நம்ம பேசலாம். அவங்க தான் பேச முடியாது, நம்ம கேஸோட டீட்டெயில் தானே பேசுகிறோம். ஆமாம், இதில் வந்து இதுக்கு முன்னே ஒரு 2 கேஸுக்கு முன்னே உள்ள நியூஸை படிச்சிருந்தேன்.
அதில் வந்து ரொம்ப பேர் இந்தியன்ஸுக்கு வந்து ரொம்ப பேருக்கு தெரியும். டத்தோ கனகராஜ்னா யாருன்னு, டத்தோ ஞானராஜன் சொல்லு, ஞானராஜா அதில் கூட வர மாட்டேது. அவர் யார் பார்த்தீங்கன்னா நம்மளோட அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு ஃபேமஸான கீதா அஞ்சலி. ஸோ அது நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பேருக்கு தெரியும். பட் இப்போ வந்து குவைட் நார்மலாக இருக்கு, லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து எப்போன்னு பார்த்தோன்னா நஜீப் காலத்தில் ரொஸ்மா டைமில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஒரு ஷோ ஆஃபான ஒரு இதில் இருந்தாங்க. பெரிய காடியில் வருது, பாடி கார்டில் வருது. அப்புறம் ரொம்ப பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க இவங்க ஹஸ்பண்ட் யாருன்ட்டு. ஸோ அவங்க ஹஸ்பண்டோட விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து மலேசியாவில் உள்ள இந்தியர்கள், இந்த அரசியல் தெரிஞ்சவங்களும் சரி, பிஸ்னஸ் லைனில் உள்ளவங்களுக்கும் நல்லா தெரியும் அவர் யார், இந்த பர்சன் யாருன்ட்டு. ஒரு பேட்டான ரெக்கார்ட் இருக்குது அவரோட ரெக்கார்ட் வந்து கொஞ்சம் பேட்டான ரெக்கார்டு. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தோன்னா சதீஷ், நம்ம லிம்கானிங் வந்து அந்த கேஸோட ஒரே ஒரு பார்ட் சொல்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியாது, அண்டர் கிரவுண்டில் என்ன பண்ணாங்க அதெல்லாம் நம்மளுக்கு அது ரொம்ப டீட்டெயிலாக டெக்னிக்கலாக போவேனா. இந்த ஒரே ஒரு பார்ட் ஒன்று நான் சொல்கிறேன் சதீஷ். அவர் வந்து லிம்கானிங் வந்து இந்த பேருனா இந்த ஞானராஜா வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு ராத்திரி 2 மணிக்கு தான் போயிருந்தாரு. 1 மணிக்கு போயிட்டு 4 மணிக்கு வெளியே இருக்காரு. ரைட்டா? அது வந்து அது ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. நான் அது ஒரு இதில் படித்தேன். ஸோ அந்த பர்சன் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ ஸ்கூல் படிச்சிருக்க விளையாடுறவங்களுக்கு தெரியாது. இல்லை, இப்போ படத்தில் கூட நடிச்சிருக்காரு. அந்த மார்க் ஆண்டனின்னு ஒரு படம் வந்துச்சுல, ஆமாம், அதில் வந்து கோல்ட் அவர் தானே, கோல்டன்னா என்னமோ ஒரு பேரில் நடிச்சிருந்தாரு. ஞானராஜா தான். இல்லை, அவரை பற்றி சொன்னாவே இந்தியன்ஸ் வந்து அஃப்கோர்ஸ்லாம் அந்த ஃபேமிலியை சொன்னாவே, அந்த கீதாஞ்சலி இவங்களை சொன்னாவே பிஸ்னஸ் உள்ளவங்களுக்குலாம் தெரியும், என்ன மாதிரி பிஸ்னஸ் உள்ளவங்களாம் தெரியும். அவரை பார்க்க போனதே வந்து என்னத்துக்குன்னா அவரோட லஞ்ச கேஸை வந்து சார்ஜ் பண்ணாமல் இன்வெஸ்டிகேட் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் இவர் போயிருக்காருன்னு அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறாரு. ஸோ ஒரு ஆள் வீட்டுக்கு நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு போனோம்னா நம்ம வந்து நார்மலாக வந்து 12 மணிக்குள்ளே வெளியாயிருவோம். சரியா? 11 மணிக்கு விளையாடுறாங்க, பிள்ளைங்களாம் தூங்குவாங்க, ஆள் இருக்கும். நம்ம இது போனதே மிட் நைட்டில் போயிட்டு அப்படி என்ன அவர் பேசியிருப்பாருன்னு தான் சொல்லி இந்த கேஸோட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அதை பார்க்க வச்சு மிட் நைட் மசாலா என்ன நடந்ததுன்ட்டு. ஸோ அதனால் வந்து அதை பார்க்கறதுக்கு எப்படின்னா இது உண்மையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவர் போய்ட்டு இவர் என்னத்துக்கு பார்த்தாரு, இவர் வந்து டிஏபிலும் இல்லை, இவர் வந்து டிஏபிக்கு உறவு இல்லை. ஒரு காலத்தில் நம்மளாம் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிய வச்சுருக்காங்க அவர் மேலே. பட் இவர் போய்ட்டு அவர் கம்கமாக போய்ட்டு அவர் வீட்டில் போய்ட்டு இத்தனை மணிக்கு பார்க்குறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, அதோட கொஞ்சம் டீட்டெயில் சொல்ல முடியும் சதீஷ். ஏன்னா எனக்கு தெரியும் நீங்கள் லோவை பற்றி கொஞ்சம் நல்லா கரைச்சி குடிப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து அதை கேட்குற சதீஷ் பர்டிகுலர் அந்த ஒரு இது ஒண்டி தான் அந்த கேஸ் வந்து டேவிட். அது வந்து அந்த இதை செட்டில் பண்ண வைக்கிறதுக்கு, அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஞானராஜா வந்து விட்னஸாக இருக்கிறது வந்து இந்த கேஸில் இல்லை, இன்னொரு கேஸ் ஜரோல் கேஸ், அந்த த்ரோங் டசார் லாவூட் கேஸ். இல்லை, அந்த கேஸ் தான் சொல்லிட்டு அந்த கேஸில் தான் இந்த கேஸ் சொல்ல முதல். ஸோ அதில் வந்து ஞானராஜா வந்து வந்து பிடிச்சிருந்து அவரை சார்ஜ் பண்ணாங்க. என்னன்னா வந்து இவர் வந்து எக்ஸ்டார்ஷன் மாதிரி, என்னன்னா காசு கேஸை செட்டில் பண்ணி கொடுங்க, கேஸ் ஃபைல் இருக்கு அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு ஆள் மூலியமான்னு சொல்லிட்டு, அப்புறம் யார் இந்த ஃபார்மர் பாலிங் எம்பி அவர் கூட சம்மந்தப்பட்டிருந்தார், அவர் கூட கேஸ் போட்டிருந்தார், இவர் குவானிங் மேலே கேஸ் போட்டிருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் போய்கிட்டு இருந்துச்சு பாருங்களேன். ஸோ ஞானராஜா மேலே இருந்த அந்த கேஸஸை வந்து கவர்மெண்ட் தரப்பு வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் வந்து அரசாங்க சாட்சியாக மாறிட்டார். ஸோ உடனே இவர் என்ன சொன்னான்னா, லிம்கானிங்க த ஹோல் திங் இஸ் ஃப்ரேமா, என் மேலே வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தான் வந்து ஞானராஜா அனுப்புனதே வந்து இவனுங்க தான். ஸோ இப்போ அதனால தான் அந்த கேஸை வந்து ட்ராப் பண்ணிட்டானுங்க. ஒரு ஊசியை குத்தி மயக்கம் போட்டு வச்சு நேராக வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க 1 மணிக்கு. ஸோ அப்படின்னு சொல்கிறாரு. பட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா டேவிட், நீங்கள் சொன்னது மாதிரி தான் ஞானராஜா யாருன்ட்டு அப்போலாம் நம்ம வந்து கட்சிக்குள்ளே இருந்தோம். நம்ம இது வந்து அப்பயே பேசணும். ஆனால் அப்போ நம்ம வந்து ஓப்பனாக பேச முடியாது, ஏன்னா கட்சியோட தலைவர், கட்சி தலைமைன்ட்டு. அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதான் நீ ஏன் போயிட்டு அவரை இல்லை உன் பக்கத்தில் வந்து அப்போ வந்து உன்னோட டிசிஎம்மாக இருந்தவர் வந்து ஒரு தமிழர் தான், அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் இது யார் இந்த மாதிரி அப்படின்ட்டு. இல்லை ஏதோ இப்போ கூட சுற்றுறாங்களா தௌக்கேன்னு அவங்கள்ட்ட கேட்டிருந்தா கூட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எப்படி யார் என்னது அப்படின்ட்டு. ஒருவேளை அதெல்லாம் சொல்றதுக்கு தைரியம் இல்லாதவங்களா கூட இருந்திருக்கலாம். இல்லை, நம்மளுக்கு வந்து ரொம்ப அது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு. இது வரைக்கும் அது மட்டும் நம்ம கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் ராயருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா ராயர் வந்து லாயர். அவருக்கு வந்து கோவிந்த் சிங் இப்போ மினிஸ்டர் ஆன வச்சு ராயர் டேக் ஓவர் நினைக்கிறேன். இன்னும் 2-3 லாயர் இருக்காங்க. ஸோ ராயருக்கு வந்து எல்லா கதையும் தெரியும், எல்லாம் ஃபைலும் படிச்சிருப்பாரு. ஸோ ராயருக்கு வந்து ஒரு கடமை இருக்கு பாரு, இங்கேருந்து போயிட்டு கோலா கூப்பு போர்ல இதை பற்றி தெரிய வைக்கிறதுக்கு சொல்லுவாரா? எப்படி பேச யாரு? ஏன் கனகராஜை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா? ஞானராஜா
எனக்கு ஜி தான் வரும். ஏன்னா அவர் பேர் வந்து ஜியில் ஸ்டார்ட் பண்ணோம். ஞானராஜா வந்து GNANA. GNA. ஓகே, சாரி எல்லாத்துக்கும். ஸோ அந்த பர்சனை வந்து என்னத்துக்கு 1 மணிக்கு போய் பார்த்தாருன்ட்டு ராயருக்கு தெரியும் தானே? அது ராயருக்கு கேஸ் அவர் உண்மையை சொல்லி அவர் கேஸ் வந்து உண்மையை சொல்லியிருந்தாருன்னா வழக்கறிஞராக இருக்கனால சொல்கிறீங்களா? ஆமாம், அதான் இல்லை நைட்டு 1 மணி விளக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்களான்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கு இவர் பேர் தான் ஒன்றும் இருட்டாயிருக்கும். இல்லை, இது ஒரு கேஸு. இது வந்து மக்கள் மத்தியில் வைக்கிறோம். நீங்கள் சிந்திச்சு பார்க்கலாம். யார் இந்த பர்சன் சொல்லிட்டு நீங்கள் கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். நாங்கள் சொல்கிற பர்சனு இவர் வந்து முக்கியமான சாட்சி. இந்த பினாங் அண்டர் கிரவுண்ட் அரசாங்க தரப்பு சாட்சியா. இப்போ வந்து அவர் தோத்தலா முன்ன வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அப்படியே தோத்தலா மாதிரி ஆமாம் காசு கொடுத்தாங்க, இங்கே ஊரில் சொல்லி கொடுத்தாங்க, கடிகாரம் வாங்கி கொடுத்தாங்க, என்னென்னமோ அந்த கேஸ்லாம் வந்திருக்கு. டேவிட் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்குள்ள வழக்கு வந்து இன்னைக்குள்ள வழக்கு சதீஷ் இன்னைக்குள்ள வழக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது ஏற்கனவே வந்து இன்றைக்குள்ள வழக்கு அவங்க என்னத்தை சொல்லி வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா இந்த வழக்கு வந்து ஒரு கிரிமினல் கேசஸில் வந்து ஒரே தவறுக்காக வந்து 2 முறை வந்து நம்ம ஒருத்தவங்களை சார்ஜ் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு கொலை வழக்கு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோமே, இது கொலைக்காக சார்ஜ் பண்ணிவிட்டு அந்த கொலை வழக்கில் வந்து கொலை வழக்கு நிற்கலன்னொடனே இல்லை இது வந்து காயம் ஏற்படுத்துனாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சார்ஜ் பண்ண முடியாது. டபுள் ஜெப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கக்கூடாது. ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து டபுள் ஜெப்படி. ஏன்னா அந்த கேஸ் இவர் வந்து 2019 ஒரு மேலே அந்த வெளியாக்கின கேஸ் என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மார்க்கெட் வேல்யூக்கு கீழே வந்து அந்த பங்களோ வாங்கியிருக்காருன்னு. இன்ஃபேக்ட் வந்து நம்மளாம் வந்து அப்போ வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா ஒரு கட்சி தலைவர்ன்ற அடிப்படையில். இன்னொன்று வந்து மார்க்கெட் வேல்யூ கீழே வாங்குறது வந்து அது வந்து ஒரு பெரிய குற்றமா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அடிப்படையில் வந்து அப்போ இருந்த ஜட்ஜு வந்து அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணாங்க. ஆக்சுவலி வந்து இதில் வந்து சரியான அவங்களுக்கு வந்து அப்போ இருந்து DPP வந்து அந்த கேஸை வந்து மீட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த கேஸ் வந்து அது நினைக்கிறேன் மீட்டும் போது 2018 மாதிர் வந்த பிறகு தானே. அப்புறம் ரைட். அவன் 2018 or 19 DPP வந்து கேஸ் DNA அது அக்யூட்டட் பண்ணிட்டாங்க. இவரு ஜாயிடோட வந்து DNA பியான் காலத்துல இருந்தா போயிருப்பானுங்க. DNAனா இப்போ ஜாயிடோட கேஸ் வந்து மறுபடியும் திறக்க முடியும். ஆமா. DNAனா டிஸ்சார்ஜ் அண்ட் அக்யூட்டட். இதோட யாரும் பேச முடியாது. இது முடிஞ்சிருச்சு, அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இவரோட ஆர்கியூமெண்ட் என்னன்னா ஸோ அந்த அடிப்படையில் அந்த கேஸை வச்சு தான் இந்த கேஸை அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இதை வந்து தள்ளுபடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது வேறு. அது வந்து நீ விலை குறைவான அதில் வந்து அண்டர் வேல்யூவில் வந்து பங்களோ வாங்கினது. ஆஃப்கோர்ஸ் சில சம்மந்தங்கள் வந்து இருக்குது இதுக்கும் அதுக்கும். பட் அந்த நிலத்தை அந்த இதை விற்றவங்க அது வந்து வேறு. இந்த கேஸ் வந்து அது கிடையாது. நீ சீஃப் மினிஸ்டராக இருக்கிறப்ப சில கிராட்டிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டு மணி லாண்ட்ரிங் பண்ணி அந்த 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 டாமெட்டரி ஜூருலையும் இன்னொன்று வந்து புக்கிட் தம்முன்னு நினைக்கிறேன். ஆமாம், புக்கிட் தம்முன் ஜூருவில் 2 ப்ராஜெக்ட் வந்து அந்த கம்பெனிக்கு கொடுக்கறதுக்கு நீ வந்து கிராட்டிஃபிகேஷன் எடுத்திருக்க. அந்த கிராட்டிஃபிகேஷன் என்னன்னு கேட்டால் அந்த பங்களோவும் இன்னொன்று வந்து மணி லாண்ட்ரிங்னு சொல்கிறாங்க. அது மணி லாண்ட்ரிங் வந்து அவங்களுடைய மனைவியோட அக்கௌண்ட் காசு வந்து என்னமோ ஆனால் கேட்டால் கன்சல்டன்ட் ஃபீன்னு சொல்கிறாங்க. பட் ஏன்னா கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. உன்னோட கணவர் கூட வந்து அவங்க வந்து ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ன்ற முறையில் வந்து டிசிஷன் பண்ணுறாங்க. நீ வந்து அவங்க கூட வந்து பிஸ்னஸ் வச்சுருக்க. பட் யூ ஆர் நாட் ப்ராக்டிசிங் லாயர். ப்ராக்டிசிங் லாயரா இல்லை சம்திங் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ. ஸோ சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்னைக்கு ஜட்ஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஒன்றை சார்ஜ் பண்ணி நீ எக்விட் பண்ண கேஸுக்கும் இதுக்கும் ஃபெக்ஸஸ் ஆஃப்கோர்ஸ் இல்லை இது வந்து சம்மந்தம் இருக்குது. பட் ஆனால் வந்து கேஸ் வேறு கேஸு. ஸோ அதனால் வந்து நான் வந்து உங்களுடைய ஸ்ட்ரைக் அவுட் பண்ண சொன்ன அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த கேஸ் வந்து ஜாலான். ஸோ அப்போ அவர் சொல்லியிருக்காரு லிம்கானிங் வந்து இல்லை நான் அப்பீல்ஸ் கோர்ட்டில் போயிட்டு வந்து அப்பீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்பீல் பண்ணணும்? நேராக கேஸ் ஜலாம் பண்ணிடலாமா? இவர் தான் ரொம்ப நேர்மையானவராச்சு, தப்பு செய்ய மாட்டாங்க. அந்த கேஸ் வந்து அது வந்து கோர்ட்டில் உள்ள அது வந்து வழக்கோட ப்ராசஸ் பாருங்களேன். ப்ராசஸ் அது வந்து அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. நீங்கள் வந்து எத்தனை வாட்டி அப்பீல் பண்ணலாம். இப்போ அப்பீல் கோர்ட்லேயும் வந்து அப்பீல் கோர்ட்டு தெரியுமா பண்ணிக்கலாம்னா அடுத்தது வந்து ஃபெடரல் கோர்ட்டுக்கு போவோம். ஃபெடரல் கோர்ட்டை தெரியுமா பண்ணலாம்னா அந்த கேஸ் த்ரூஸ் ஜலான்லாம். சரி என்ன கேட்டிங்கன்னா இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வழக்கை வந்து ஒன்று நீட்டிக்கிறது தான். இப்போ அப்பீல்ஸ் கோர்ட் இன்றைக்கி இது பண்ணியிருக்காங்க. அப்பீல்ஸ் கோர்ட்டில் இன்னொரு 3-4 மாதம் ஆகும் பாருங்களேன். அப்பீல்ஸ் கோர்ட்டில் அவங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலைன்னா வந்து இவங்க வந்து மறுபடியும் ஃபெடரல் கோர்ட் போவாங்க. அப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டா அரசாங்க தரப்பு வந்து ஃபெடரல் கோர்ட்டுக்கு போவோம்.
ஸோ அது ஒரு இந்த வருஷம் கடைசி வரைக்கும் அதுலேயே ஓடும் நினைக்கிறேன். என்னத்துக்கு ஃபெடரல் கோர்ட்டுக்கு போகணும்னா அந்த கேஸ் வந்து ஜலம் பண்ண முடியுமா இல்லையா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது ஹைகோர்ட்டில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறதே ஓடும். இப்போ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது ஹைகோர்ட் வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிருச்சு, இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த டிசிஷனை இவங்க ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாதுன்னு சொன்ன இந்த டிசிஷனை அப்பீல் பண்ணி தான் அவங்க அப்பீல்ஸ் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்பீல்ஸ் கோர்ட்டில் அப்பீல் ஜலான் அப்பீல் கோர்ட் மறுபடியும் வந்து ஹைகோர்ட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இல்லை இது வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாது, மறுபடியும் இப்படியே லிம்கானிங் கேஸ் வந்து இப்படியே அங்கேயும் போயிட்டு அந்த ஸ்ட்ரைக் அவுட் ப்ராசஸ் மட்டும் நான் நினைக்கிறேன் வந்து இந்த வருஷம் கடைசி வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். இப்பயே வந்து இப்போ என்ன 5வது மாதம் ஆச்சு. பட் அந்த கேஸ் இப்போ இந்த த்ரோவோங் கேஸ் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு? த்ரோவோங் கேஸ் வந்து அது நேற்று நடந்துச்சு, அது நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இதில் தானே மீன் சொல்லுவாங்க, பெலாடிரி சொல்லுவாங்க, இல்லை தானே? பெலாடிரி அது ஒன்றும் கூப்பிடல, ப்ரீமா ஃபேசி வந்து ஒன்றும் ப்ரூஃப் பண்ணல. ஆனால் வந்து ஜாரோவில் வந்து நேற்று வந்து கோர்ட்டுக்கு போகல, முந்தா நேற்று கோர்ட்டுக்கு போகல. உடனே இவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து அரெஸ்ட் வாரண்ட் வெளியாகணும், இந்த மாதிரி வந்து அரெஸ்ட் வாரண்ட் வெளியாகணுமா. ஜாரோல் சக்சி ஆனால் வரலன்னு சொன்னோடனே, இல்லை நீங்கள் வந்து அரெஸ்ட் வாரண்ட் வெளியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லிம்கானியோட வழக்கறிஞர்கள் வந்து கேட்டிருக்காங்க. பட் கோர்ட் வந்து ஒத்துக்கலை. அவர் எப்போ வந்து கோர்ட்டுக்கு வரலனாலும் அவர் வந்து எம்சி கொடுப்பாரு. இந்த வாட்டி வந்து எம்சி கொடுக்காம இருக்காரு, ஒரு வாட்டி நான் சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி சொல்லிட்டாங்க. ஸோ ஜாரோவில் வந்து இவங்க குவாண்டிங் தரப்பு வந்து புத்தூர் மேக்ஸிமமாக வந்து போகிறாங்க. பட் சதீஷ், நான் அந்த ஜாரோல் கேஸ் என்னொன்னு நான் கேட்கணும் சதீஷ். இந்த ஜாரோல்ன்றவர் வந்து ஒரு என்ன கம்பெனி அது? ஜீனிட் கன்சோர்ட்டியமோட மெயினான பர்சன் அவர். ஸோ ப்ராஜெக்ட் ஸ்டில் ஆன். நான் பார்க்குறேன் நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. அவர் வந்து சவுகானியா கூட வந்து மீட்டிங்லாம் போறாரு, வரப்போலாம் இருக்காரு. அது நார்மலாக போயிட்டு இருக்கு, ஏன்னா சாவு வந்து இவரோட இதை கண்டுக்காது இல்லையோ. நான் எப்படி பார்க்குறேன்னா டேவிட், இது வந்து என்னோட பர்சனல் வியூ. ஒன் ஆஃப் த ரீசன் வந்து சாவு மேலே வந்து கான்ஸ்டன்டான அட்டாக் இருக்கிறது வந்து இது ஒரு காரணமாக இருக்கலாம். எனக்கு தெரியும் பர்சனலி, எனக்கு தெரியும் வாயை விட்டாவே அதை தூக்கிடுவாங்களா. ஸோ என்னன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கில் வந்து சாட்சி சொல்கிறாங்களா கோர்ட்டில் போயிட்டு, அந்த சிஎம் ஆஃபீஸ் பழைய சிஎம் ஆஃபீஸில் வேலை செஞ்சாங்களா அவங்க இது வரைக்கும் வந்து இப்போ இருக்கிற சிஎம் கூடயும் வேலை செய்கிறாங்க. அதில் வந்து ஒரு சீனியர் செக்ரட்டரி, அவர் பேரை வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது வழக்கு போய்கிட்டு இருக்கனால, அவர் வந்து அங்கே அவர் இருக்கிறப்பையும் சிஎம் குவானிங் சிஎம்மாக இருக்கிறப்பையும் ஒரு செக்ரட்டரியாக இருந்திருக்காரு எஸ்யூஎஸ்கே. இவர் வந்த பிறகும் எஸ்யூஎஸ்கேவாக இருந்திருக்காரு. இப்போ இவர் கோர்ட்டில் போயிட்டு சாட்சி சொல்லியிருக்காரு, அவர் வந்து நடந்ததை சொல்லியிருக்காரு. அதனால வந்து ஒரு கோவம் வேறு, எனக்கு எதிராக வந்து சாட்சி சொல்கிறான், ஒன்று நீ வந்து இந்த இடத்துல வேலைக்கு வச்சுருக்க, அதே பொறுப்பு இப்போ அப்பாயின்மெண்ட் வேறு, ப்ரொமோஷன் வேறு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நான் இதெல்லாம் வந்து ஜாரோலா ஜீனிட்டை நம்ம பார்த்துருக்கோமே. ஸ்டேட்டோட என்னாச்சும் ஈவெண்ட் இருந்துச்சா, ப்ராஜெக்ட் இந்த அண்டர் கிரவுண்ட் டனல் செய்கிறாங்க இதில் நினைக்கிறேன். இங்கே தஞ்சோம் பூங்காலேருந்து ஆயத்தாமுக்கு வந்து ஒரு பைபாஸ் போகுது அண்டர் கிரவுண்டு. ஸோ அந்த ப்ராஜெக்ட் கூட அவங்களோட ப்ராஜெக்ட் தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அதனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் விஷயமா அவர் எப்போது பாப்பா சிஎம்மோட உறவு தான் வச்சுருக்காரு. அவர் என்னன்னா சிஎம் மேபி ஒரு ப்ரொஃபஷனல் இதில் பார்க்குறாரு. பட் இவனுக்கு அவனுக்கு பிடிக்காது யாருக்கு. அதான் அது என்ன கேட்டிங்கன்னா, அதனால தான் வந்து இந்த வழக்கு சிஎம் சாவ் மேலே வந்து சில தாக்குதல் நடக்கிறதுக்கு காரணம் வந்து இதாக கூட இருக்கலாம், நீங்கள் சொல்கிறதா கூட இருக்கலாம். சரி, நான் அந்த கோணத்தில் யோசிக்கல. எனக்கு தெரிஞ்சது வந்து அந்த எஸ்யூஎஸ்கே அந்த கோணம் வந்து எனக்கு எஸ்யூஎஸ்கே வந்து சாவு கீழே தானே. எனக்கு எதிராக வந்து ஏன் ப்ராஜெக்ட் நீ கேன்சல் பண்ணல, ஏன் அவனை ஒன்றும் ஸ்டேட் ப்ராஜெக்ட் இல்லையா அந்த மாதிரி பண்ணாடே வீடு, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அவன் போய்ட்டு வந்து கேஸ் போடுவான், பில்லியன் கணக்கில் போவோம் கேஸு, பில்லியன் கணக்கில். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தானே ரூகியாகும். உன்னோட சுயநலத்துக்காக வந்து மக்கள் காசு, நான் வந்து சாவுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசல, பட் அது மக்களோட வரி பணமாச்சா. அவன் சூ பண்ணுறானே வச்சுக்குவோமே, இந்த மாதிரி வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணானுங்கன்னா சூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு 300 மில்லியன் 400 மில்லியன் போதுன்னு வச்சுக்கோமே. இப்போ எங்களோட ஏர்லி பட்ஜெட்டே வந்து இஸ் அபவுட் 700 மில்லியன் தான். அதில் பாதி காசு 1 பில்லியன் வந்து ஒரே ஒரு வாட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், 2018-19 தெரில. அதுவும் இது கோவிட் காலத்துலையா? இல்லை, கோவிட் காலத்தில் தாண்டி நினைக்கிறேன். அது என்ன சொல்லுவாங்க, என்ன பட்ஜெட் அது, டெஃபிசிட் பட்ஜெட். அதுதான் ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. ஸோ அவள் வழக்கு போட்டானுங்கன்னு வச்சுக்கோமே, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் கொடுக்குறோன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன வருது, எங்கே போவோம் ஸ்டேட் கவர்மெண்ட் காசுக்கு. அப்போ என்ன இங்கே ஓடுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து இவ்வளோ அட்டாக், அது அந்த கட்சியோட பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம பார்க்கும்போது மக்களுக்கு ரைட்ஸ் இருக்கா, ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்க என்னத்துக்கலாம், இவங்க 2 பேரும் சண்டை, இவங்க 2 பேருக்கு சண்டை வந்து இந்த படி தான்.
இவர் நேர்மையாக வந்து நம்ம வேலை செஞ்சோமா நம்மளை வந்து முடிப்பானுங்க. அதுதான் நடக்குது. இப்போ சாவை முடிச்சிடணும். ஏன்னா சாவை வந்து அவரோட ஆஃபீஸில் உள்ளவங்க தான் வந்து சக்ஸிக்கு போகிறாங்க. இன்னும் என்னென்ன வரப்போகுது தெரியல, இன்னும் என்னென்ன கதை வரப்போகுது. அதில் நான் பார்த்ததுல என்னன்னு கேட்டால், அவர் அந்த சக்ஸியாக போனவர் வந்து அவர் சில விஷயங்களை வந்து நடந்த விஷயங்கள், இந்த மீட்டிங் நடந்திருக்கு, இப்படி நடந்திருக்கு, இந்த இடத்துல நடந்துச்சு, இதெல்லாம் சொன்னது வந்து பாதகமாக முடியுதான் இவருக்கு. அப்போ வந்து அது வந்து ஒரு கோவம், எப்படி வந்து அந்த மாதிரி அவன் ஏன் வந்து இன்னும் அங்கே இருக்கான். தென் அவரை ஃபோக்கஸாக நான் அடூனாக இருந்திருக்கேன், எனக்கு தெரியும் அந்த லவ் பினாங் கேம்பெயின் வரப்போ அந்த கேம்பெயின் எப்படி வரலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையே ஓடுச்சு. அப்போ வந்து 2 பேருக்கும் வாய் தகராறு மாதிரி பத்திரிகையில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த சிஎம்ஓ அந்த தலைவரும் முன்னாள் சிஎம்ஓ. அப்போ என்னோட தொகுதியில் தான் வந்து அந்த லவ் பினாங் கேனிவல் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ரோட் ஷோ நடந்துச்சு பாருங்களேன். இப்போ நான் தான் வந்து நடுவில் வச்சு 2 பேரையும் வந்து காஃபி குடிக்கிற மாதிரி படம் வந்துச்சு பேப்பர்லாம். ஸோ இல்லை அது பிரச்சனை, பெரிய பிரச்சனைலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் அவங்க 2 பேரும் அப்படியே தான் இருக்கேன், என்ன பிடிச்சி அனுப்பிவிட்டுட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு சைட்டு எடுக்கிறான் அப்படின்ட்டு. நான் ஒரு சைட்டெல்லாம் எடுக்கல, நானும் சரி இது நம்ம வந்து அந்த டைமில் வந்து நியாயம் பக்கம் தான் நின்றோம். எது நியாயமோ அதுக்கு நிற்கிறோம். அது வந்து என்ன சொல்லுவாங்க, அதனால வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கும், அது 2வது விஷயம். பாதகம் வந்துச்சுன்னா பரவாயில்ல, அதை பார்த்துக்கோன்னு நினைக்கிறோம் நம்ம, அதனால தான் நடக்குது. ஓகே, இதுதான் இந்த கேஸ் டேவி, இந்த கேஸ் பற்றி தெரியுது. ஏன்னா மக்களுக்கு தெரியணும். பினாங்கில் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க பினாங்கில் வந்து பினாங்கோட தலைவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப க்ளீனான பர்சன், இவங்களுக்கு வந்து பின்னால் வந்து ஊழல் எதுவுமே இல்லைன்ட்டு. ஏன்னா இன்றைக்கி நம்மளை வந்து பேசுகிறது நிறையா பேசுனாங்க ஒரு காலகட்டத்தில். இவனுங்க ஊழலுக்கு SPRM 32 வாட்டி போயிட்டு டாக்குமெண்ட் கொடுக்கறது, சும்மாச்சும் நம்மளை பேரை கெடுக்கிறது, ரஞ்சம் வாங்கிட்டானுங்க, பணங்கண்ணா இருக்கானுங்க, இதை வச்சுருக்கானுங்க அதை வச்சுருக்கான்னு சொன்னாங்க. நம்ம படுற பாட்டு நமக்கு தான் தெரியும். நார்மலாக பார்த்தோன்னா இங்கே பெருசுக்கு தான் எல்லாம் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அது கண் தொடப்புக்காக எல்லாத்தையும் நம்ம மேலே இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த மடியில் அந்த கனம் இல்லை பாரு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ அடிக்கிறோம், எவ்வளோ என்ன சொல்கிறோம், கேள்வி கேட்குறோம், அன்வார் சரியில்லைன்னு டைரக்டாக சொல்கிறோம், மினிஸ்டர்ஸ் வந்து நேரடியாக நம்ம சான்றல் பண்ணுறோம். இவ்வளோ பண்ணுறோமே, ஏன் நம்மளை வந்து அப்படி தான் கேஸ் இருக்குன்னா ஓப்பன் பண்ணி சார்ஜ் பண்ண வேண்டியதானே. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இதனாலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு என்ன இருக்குது நம்மளை வந்து பிடிச்சி உழுக வைக்கிற அளவுக்கு வந்துட்டு 2 மாதம் காடி காசு கட்டி கொடுத்துட்டு போக வேண்டியதான். ஆமாம், எனக்கு வீட்டு காசு 2 மாதம் காடி காசு கட்டி கொடுத்துட்டு போடா, தயவு செஞ்சு நல்லா இருப்பீங்கன்ட்டு. அவ்வளோதான் செய்ய சொல்ல முடியும், வேற என்ன செய்ய முடியும், அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ ஓகே சதீஷ், நம்ம நினைக்கிற அடுத்த டாபிக் போவோம். இது நம்ம ரொம்ப பேசிட்டோம். பினாங் பற்றி கண்டிப்பாக வந்து மக்களுக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பினாங் வந்து கிரேட் அப்படி இப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் டெவலப்மெண்ட் அது நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை இன்வெஸ்டரும் நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த ஊழலும் வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ஊழல் இந்த முன்னாடி இருந்த சீஃப் மினிஸ்டர் மேலே அந்த களங்கம் வந்து ஒரு அசிங்கமான ஒரு களங்கம் இந்த பினாங் மக்களுக்கும், பினாங்கில் உள்ள என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்குலாம் மக்களுக்கெல்லாம், பினாங் மக்களுக்கு. ஸோ அதால் வந்து இவர் வந்து உத்தம இதெல்லாம் கிடையாது. எப்படி இருந்தாலும் வந்து சார்ஜ் அந்த கேஸ் முடிவில் தான் நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த கலகங்கள் வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ட்ராக் பண்ணிக்கிட்டே போகிறாங்க, எம்சின்றாங்க, இழுத்து ஓடுறது, அப்புறம் கேஸை கொண்டு போயிட்டு அப்பீல் போடுறது, டைம் ட்ராக் பண்ணி போய்கிட்டே இருக்கு. அந்த ஒரு வழக்கு இருக்குல்ல, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணது அது பினாங்கில் இருந்துச்சு, பினாங் அது பட்டோரில் இருந்துச்சு. பட்டோர்லேருந்து பினாங்கு மாதிரி இப்போ பினாங்லேருந்து வந்து இன்றைக்கி இது பண்ணிட்டாங்க பாருங்களேன். ஸோ இது வந்து எங்கே கொண்டு போவாங்கன்னா, இப்போ அடுத்தது அப்பீல்ஸ் கோர்ட்டுக்கு போகுது. அப்பீல்ஸ் கோர்ட் போய் அப்பீல்ஸ் கோர்ட் வந்து சாதகமாக வந்தாலும் பாதகமாக வந்தாலும் மறுபடியும் ஃபெடரல் கோர்ட் போவோம். இந்த வருஷம் கடைசி வரைக்கும் அந்த ஸ்ட்ரைக் அவுட் இது மட்டும் ஓடும். இப்படியே ஓட்டி முடிச்சுடுவாங்களா? அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் வரும். ஸோ 2025 வந்துடும். அவர் சுங்காம்பூலவை பார்ப்பாரா இல்லையா? யார் அவர் சுங்காம்பூலவை பார்ப்பாரா? கதவு எட்டி பத்திரம் காஜாங்க, சுங்காம்பூல பார்த்து காஜாங்கன்னு தெரியலையே. இதை பினாங்கில் இருந்துருவாரா? பினாங் சீஃப் மினிஸ்டர் பினாங்கில் இருக்கலாமா? பினாங்கில் வந்து விஐபி தான் இருக்கு. ஜாவி பெரிய பினாங்கில் விஐபி, இவர் பெரிய விஐபி கொடுத்தாகணும்ல நெசமலையா? பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கேள்வி இருக்கு டேவிட். இது வந்து நிறைய பேர் விஐபி ஏன் விஐபி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நஜீப் கூட வந்து ஏன் வந்து ஸ்பெஷல் கவனிப்புன்ட்டு. சி whatever it is, நஜீப் வந்து அவர் ஒரு சிறை வாசியாக இருந்தாலும் இல்லை நீ சொல்கிறது ரொம்ப ஷார்ட்டாக போயிடுவோமே. நீ என்ன சொல்கிறேன்னா அவரை தனிமைப்படுத்தணும், அது வேற. விஐபினா அந்த மாதிரி கூஷன் மெத்தெல்லாம் போட்டு டிவிலாம் இல்லை ஆஃப்கோர்ஸ் இல்லை ஒரு பேசிக் நெசசிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து ஒன்று அவங்க வந்து டிவி இருக்கும் இல்லை இருக்கும்னு அதை உண்மையாக சொல்லு. டிவி இருக்கும் அன்வாருக்கு டிவி இருந்துச்சு அவ்வளோ நாள். பட் அன்வார் ஒன்றுமே இல்லை. அந்த அன்வார் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து துர்சா வந்து அதோட ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தார். எங்கே அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார் கடைசி எலெக்ஷன் வரப்போ, எங்கே ஜெயிலில் டிவி இருக்கும்னு. டிவி இருக்கும். பட் டிவி வந்து எல்லா சேனலும் நீங்கள் பார்க்க முடியாதுல்ல, கவர்மெண்ட் கொடுக்குற சேனல் மட்டும்தான்.
ஸோ இருந்துட்டு வரலாங்களா பீஸா சாப்பாட்டும் நல்ல சாப்பாடு தான் சாவடிச்சிட போகிறானுங்க. சாப்பாடு கொடுப்பாங்க, ஏன்னா தனிமைப்படுத்திடுவாங்க. பிகாஸ் ஏன்னா ஸ்டேட் சீக்ரெட் தெரியும், ஐ மீன் நாடோட ரகசியங்கள்லாம் தெரியும். ஸோ அவங்கள வந்து மற்றவங்க கூட இது பண்ண விட மாட்டாங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் அது வந்து இல்லை அவருக்கு பிரச்சனை இருக்காது, ஏன்னா என்னைக்கு இருந்துட்டு வந்தவர் தானே. அது என்னது மலாய்க்கார பெண்மணிக்காக குரல் கொடுத்து அப்படின்னு பொய். அது வந்து மலாய்க்கார அது கிடையாது, அது வந்து கொண்டம் ஆஃப் காட்டா, இது செடிஷன், இது பிரிண்டிங் அண்ட் பப்ளிகேஷன் ஆக்ட் கீழே அவங்களுக்கு குரல் கொடுத்ததுக்காக இல்லை, பிரிண்டிங் அண்ட் பப்ளிகேஷன் ஆக்டை வந்து மீறினால தான் வந்து உள்ளுக்கு வச்சிருந்தாங்க. இல்லை இல்லை அது நம்மளும் ரொம்ப நாளாக வெளியே சொல்ல முடியாமல் இருந்துச்சு, இப்போ சொல்ல வேண்டியது. சரி, இப்போ வந்து அவர் அப்படின்னா அவர் ஜாவியில் இருக்க மாட்டார்களா தெரியலையா, எங்கே இருப்பாங்கன்ட்டு. எங்கே பெரிய படிப்பார்? ஐ திங்க் மலாக்காவையும் அனுப்பி விட்டுருவோமா? மலாக்கா ஜெயில் இருக்கா தெரியலையா, இருக்கா சிம்பாரங்காம? சரி பார்ப்போமே எங்கன்ட்டு. சரி, அது வந்து ஜட்ஜி கையில் இருக்குது, பார்ப்போம். அடுத்த டாபிக் போக வேண்டிய அடுத்த டாபிக் போவோம். சதீஷ் நீ பார்த்தனா சதீஷ் இந்த டாப்பிக்கில் என்னன்னு பார்த்தனா, ஸோ மக்களுக்கு தெரிய வைக்கணும் பாருங்க. ஏன்னா எவ்வளோ பேசணுங்க இந்த அரசாங்கம், இந்த ஆக்ட் எடுத்துருவோம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுப்போம், ப்ரெஸ்க்கு வந்து தடை இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது, அப்படி இப்படி என்ன அந்த அரசாங்கம் வந்து நாங்கள் இப்போ அரசாங்கம் எடுத்தோமா இவ்வளோ செய்வோம்னு சொன்னவங்க இன்றைக்கி வந்து நீ பார்த்தனா நினைக்க ரீச் பண்ணியிருக்காது. இது ரொம்ப லேட்டஸ்டான நியூஸு. இன்றைக்கி பார்த்தனா சதீஷ் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் சொல்கிறாங்க வேர்ல்டு இண்டெக்ஸில். அதில் பார்த்தோன்னா 107வது இடத்துல வந்து மலேசியா இருக்குது. இதுக்கு முன்னே போன வருஷம் வந்து 73ல் இருந்துச்சு. ஸோ இப்போ போக போக அன்வார் வந்து ரொம்ப டைட்டன் பண்ணுறாரு. ஏன்னா அந்த டிக்டேட்டர்ஷிப் வருது. அன்வார் எப்படி மகாதேர் எப்படி ஒரு காலத்தில் ஆட்சி ஆண்டாரோ, மகாஃபிர்வான்னு சொன்னாரோ, அந்த மாடலை வந்து இவர் டேக் ஓவர் பண்ணுறாரு ரெண்டாவது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம நஜீப்பை ஏசிக்கிட்டு இருந்தோம், கொஞ்சம் நான் அசுத்தான் கொண்டு வந்துட்டேன், சொஸ்மா கொண்டு வந்துட்டேன், இதை கொண்டு வந்துட்டேன், அதை கொண்டு வந்துட்டேன், மல்டிமீடியா ஆக்ட், எம்சிஎம்சி ஆக்ட், இந்த மாதிரி நிறையா சொல்லி நம்மளையே எம்சிஎம்சி ஆக்டில் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி இதெல்லாம் இருக்காது அப்படிலாம் நம்பி தான் நம்ம வந்து அது பின்னால் ரெண்டு கேம்பெயின் பண்ணோம். கடைசியாக வந்து நம்மளையும் சேர்த்து மக்களையும் சேர்த்து எல்லாத்துக்கும் ஒரு பூசு. பட் இப்போ என்னன்னா சதீஷ், இந்த இண்டெக்ஸ் இப்போ காமிச்சது அந்த வேர்ல்டு ரேங்கிங் இண்டெக்ஸை பார்த்தோன்னா என்ன சதீஷ், நம்ம நாடு இவ்வளோ துருவான இடத்துல இருக்குது சதீஷ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லு சதீஷ். டேவிட், இது வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ன்றது வந்து வருஷம் வந்து வெளியாக்க வருது. இன்றைக்கி வந்து வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் டே, அதாவது இன்றைக்கி நம்ம இந்த ரெக்கார்டிங் ஓட்டிக்கிட்டு இருக்கப்ப ஃப்ரைடே வந்து வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் டே. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 73வது இடத்துல இருந்தோம். அது எப்போனா 2023 இதில் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் வந்து 73வது இடம். அது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் முன்னால் மொய்டீன் காலத்தில் வந்து 113வது இடத்துல இருந்தோம். 113லேருந்து 173க்கு வந்தோம். 40 இடம் வந்து ஜம்ப் பண்ணோம். ஒரு ட்ராஸ்டிக் சேஞ்ச் தெரியுமா. உடனே வந்து போன வருஷம் நீங்கள் பார்க்கணுமே, ப்ரெஸ் ஃப்ரீடம் வந்து அன்வார் இப்ராஹிம் கீழே வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இப்போ நீங்கள் 2023 நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 ரிப்போர்ட் வந்து இன்றைக்கி வெளியாகிருக்காங்க மேல. அதே மாதிரி 2023 வெளியான ரிப்போர்ட்டும் வந்து 2022 அசஸ்மெண்ட் முடிச்சுட்டு 2023 வெளியாக்குவாங்க. ஆனால் அது வந்து ஒரு ஃபுல் இயர் வந்து அன்வாரோட கவர்மெண்ட்டுக்கு வந்து கிரெடிட் எடுத்துக்க முடியாது. பாதி வந்து இஸ்மாயில் சபரி கிரெடிட் கொடுக்கணும், பாதி இஸ்மாயில் சபரி, பாதி அன்வார், அப்படி தான் நீங்கள் சொல்லணும். ஏன்னா அன்வார் வந்து 2022 ஜூனில் 2022 நவம்பரில் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனார். ஸோ அண்டாண்டு ஒரு 6 மாதம் தான், 6 மாதத்தில் வந்து இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு மாதிரி அவங்க பேசினாங்க. பட் ஆனால் அது வந்து சரியில்லாத ஒரு கருத்து பாருங்களேன். ஏன்னா அதுக்கு முன்னால் 6 மாதம் வந்து இஸ்மாயில் சபரியும் இருந்தார். அந்த அடிப்படையில் தான் வந்து 73 வந்துச்சு. ஆனால் இது வந்து ஃபுல் ஒரு வருஷம் முழுக்க அன்வார் தான். போன வருஷம் மேலேருந்து இந்த வருஷம் மே வரைக்கும் அன்வாரோட கவர்மெண்ட் கீழே வந்து தான் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஃபுல் ரிப்போர்ட்டிங் அண்டர் அன்வார்ஸ் கவர்மெண்ட் 107th பிளேஸ், 107வது இடம். நம்ம வந்து எந்த நாட்டு கூட வந்து சேமாக இருக்கோம்னு கேட்டிங்கன்னா மால்டீவ்ஸ், அப்புறம் மங்கோலியா, அந்த நாடுகள் கூட தான் வந்து நம்ம சேமாக இருக்கோம். ஸோ நம்ம வந்து தாய்லாந்து வந்து 89வது இருக்காங்க. தெரியும் தாய்லாண்டில் வந்து உங்களுக்கு தெரியும் லெஸ் மெஜஸ்டி லாலாம் இருக்குது. வந்து இது கொண்டு வருவாங்க, இராணுவ புரட்சி நடக்கும், அரசருக்கு வந்து ரொம்ப விசுவாசமான ஒரு இதெல்லாம் இருக்குது. அங்கேயே வந்து அவங்களே வந்து 89வது இருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா திஸ் இஸ் அ ஸ்லாப் இன் த ஃபேஸ் ஆஃப் மலேசியன் கவர்மெண்ட். எஸ்பெஷலி வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம் நாங்கள் வந்து ரிஃபார்ம்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த கட்சிக்கு வந்து நம்ம காமன் டேர்மில் சொன்னால் ஒரு பேய் அரைச்ச கொடுத்துருக்க மாதிரி தான். அது பெரிய அவமானம். இதில் என்ன ஏன் அவங்க சொல்கிற ரீசன் வந்து டிவேட், இது நீங்கள் அடுத்தது வந்து நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அவங்க சொல்கிற இது என்னன்னு கேட்டிங்கன்னா
ஓகே நீங்கள் இதில் தாய்லாந்து நான் சொன்னேன்ல, தாய்லாந்து வந்து 106வது இடம் இருந்தாங்க போன வருஷம். இந்த வருஷம் வந்து 87க்கு வந்துட்டாங்க. 87வது புது பிரைம் மினிஸ்டர் வந்த பிறகு 87க்கு வந்திருக்காங்க. ஸோ இதில் அவங்க சொல்கிறது என்னென்னா, இவங்க வந்து டிக்டாக் வந்து மலேசியன் கம்யூனிகேஷன் MCMCயை வச்சு டிக்டாக் கிட்ட வந்து சில வீடியோ வந்து டிலீட் பண்ண சொல்கிறது. அப்புறம் வந்து போன வருஷத்தில் வந்து உத்துசான் டிவியை ஒரு வாட்டி பிளாக் பண்ணியிருக்காங்களாம். தென் மலேசியா நாவ்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதை வந்து பார்ஷியலி வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட்டட் டு தி இந்த ரீசன் சொல்கிறாங்க. இன்னொன்று, அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக கேள்வி கேட்குறவங்க வந்து கிரிமினல் டிஃபமேஷன் வழக்கு போடுறாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் அந்த பாப்பாகமோ செகுபாட்லாம் வந்து நமக்கு தெரியும், சம்டைம்ஸ் வந்து அவங்க தேவையில்லாதெல்லாம் பேசுகிறீங்க. ஆனால் அது அந்த செடிஷன் ஆக்ட் இதெல்லாம் பாய்க்கிறதுனால தான் வந்து இந்த ப்ரெஸ் ஃப்ரீடம் இப்படி விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக அந்த டிக்டாக்கோட வீடியோ அடைக்க சொல்கிறது, அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை சதீஷ், அது என்னன்னு பார்த்தோன்னா, அந்த டிக்டாக்ல வீடியோ அடைக்கிறது வந்து இது என்னன்னு சொல்கிறாங்க வச்சுக்க, என்னத்தால் அடைக்கிறாங்க தெரியுமா? இவங்க பேசுனது, இவங்க வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு இந்த போன எலெக்ஷனுக்கு அதுக்கு முன்னே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே 6 வருஷத்துக்கு முன்னே பேசுன வீடியோ தான் தூக்கி டிக்டாக்ல போடுறாங்க. நீ தானே பேசுன, இப்போ ஏன் அதை செய்ய மாட்டேன்ட்டு. அது வந்து அவங்களுக்கு ஒஃபென்ஸ் ஆயிடுது. பழைய வீடியோலாம் போடாதீங்க, நான் பழசு பேசுனது நான் இல்லை, அவன் செத்து தொலைஞ்சிட்டான், அவனுக்கு அது கர்மாதிலாம் செஞ்சுட்டோம், நான் அந்த பர்சன் நான் இல்லை, என் மூஞ்சி தான் அது, மூஞ்சி சேமாக இருக்கும், உடம்புலாம் சேமாக இருக்கும், குரல்லாம் சேமாக இருக்கும், ஆனால் நான் இல்லை அது. ஸோ அதனால் வந்து நீ டிக்டாக்ல ஏற்றக்கூடாது சொல்லிட்டு தான் வந்து அந்த டிக்டாக்ல வந்து இவங்க அந்த பேன் பண்ணுறது ஒன்றும் இல்லை, சார்ஜ் பண்ணுறோன்னா என்னமோ சொல்கிறாங்க புது சட்டம். அதில் பார்த்தோன்னா நான் நினைக்கிறேன் சதீஷ், இது எப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு முடிக்காலம் வந்திருக்குன்னா, இந்த ப்ரைஸோட இண்டெக்ஸ் இறங்கியிருக்குன்னா அந்த 3R சொன்னாங்களே, 3Rலாம் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோன்ட்டு, ரேஸ் ராயல்ட்டி அண்ட் ரிலிஜன்ஸ். ஸோ இது வந்து இது நல்லா லாஜிக்காக பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து அதை சொல்லி முழுக்க அப்படியே மூட பார்க்குறீங்க எல்லாத்தையும். அஃப்கோர்ஸ்லாம் சம் குரூப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் போகிறாங்க, மதத்தை பேசுறது. பட் வந்து நீ அதுக்குன்னு நம்ம ரேஸை பற்றி பேச முடியாதுன்னு சொல்ல முடியாது சதீஷ். நம்ம ரேஸில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி சதீஷ் அதை நம்ம அந்த இதை நம்ம பேசுவோம் சதீஷ்? சொல்லு, வேறு எப்படி நம்ம பேசுவோம்? வேறு எந்த பிளாட்ஃபார்மில் பேசுவோம்? இல்லை இப்போ வந்து டேவிட், அப்போ ரேஸை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் இந்த நம்ம அடுத்து இந்த டாப்பிக்கில் பேசுவோம் பாருங்களா. இருந்தாலும் நம்ம இப்போ பேசுவோம். இப்போ வந்து இந்தியர்களுக்கு வந்து பூமி புத்ரா மேலே வந்து பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அப்போ அதுவும் 3R தானே? அப்போ நீங்கள் பேசலாம், உங்களுக்கு எதிர்ப்பானவர்கள் வந்து இப்போ வந்து டேவிட் அது வந்து ஏன்னா சம்மந்தப்பட்டதுன்னா நான் என் இடத்துக்கு சாதகமாக நான் பேசத்தான் பார்ப்பேன். அதே போல் தான் மலாய்க்கார சமுதாயம் அவங்களுக்கு வேண்டியதை அவங்க பேசுவாங்க, சீன சமுதாயம் பேசுவாங்க. அதை எல்லாத்தையும் வந்து நீ வந்து 3Rன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்து குரல் வழியை நெரிக்கிறது வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து முழுக்க வந்து ஒரு அன்டெமோக்ராட்டிக்கான ஒரு செயல்பாடு. அதுதான் வந்து இந்த வேர்ல்ட் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸை வெளியாகிற இந்த RSFம் சொல்லியிருக்காங்க. இந்த RSF வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் விதவுட் பார்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் விதவுட் பார்டர்ஸ் ஒரு பொது அமைப்பு. அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, RSF இஸ் வெரி கன்சர்ன் பை திஸ் வேவ் ஆஃப் சஸ்பென்ஷன் பை மலேசியன் அத்தாரிட்டிஸ் விதவுட் எனி எக்ஸ்பிளனேஷன் ஆர் ஜுடிஷியல் கண்ட்ரோல் ஆஃப் நியூஸ் வெப்சைட் கிரிட்டிக்கல் ஆஃப் கவர்மெண்ட். இதில் வந்து டிவியை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. உத்துசான் டிவி அவங்களோட வெப்சைட்டை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. தென் மலேசியா நாவ் வந்து 48 மணி நேரம் வந்து நோட்டீஸ் இல்லாமல் வந்து அவங்களுடைய இதை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா இன்னொன்று, இந்த அரசாங்கம் இந்த ஃபாமி ஃபாசில் வந்த பிறகு என்ன பண்ணுறதுனா டிக்டாக்கு வந்து அழுத்தம் கொடுக்கறது, இந்த கொண்டென்ட்ன்ட்டு. எனக்கே சில நேரங்களில் வந்து சந்தேகமாக இருக்கும் டேவிட். சில நம்மளோட கொண்டென்ட்ஸ் வந்து சிலது வந்து லட்சக்கணக்கில் போவோம் பாருங்களேன். என்னோட வீடியோலாம் ஒரு வீடியோ வந்து மில்லியன் கணக்கு ஒரு வீடியோ போணுச்சு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000 6000 அப்படின்ட்டு வரும். எனக்கே வந்து இந்த சென்சர்ஷிப் இருக்கா, அது நம்ம சில நேரங்களில் வந்து ஒரு கிரிட்டிக்கலான இதை பேசணுமா வீடியோ எடுத்துருவாங்க. அன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டேன் டேவிட், தெரியுங்க, அது ஒன்றும் இல்லை, அது வந்து என்னமோ ஒரு நம்மளோட இந்த பாட்காஸ்ட்டில் இப்போ பேசுகிறோமா இதை எடுத்து கட் பண்ணி போட்டோம். என்னென்னா அரசியல் விபச்சாரம் போல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சில பேர்கள் அப்படின்னு சொன்ன பாருங்க. அந்த வீடியோ கம்ப்ளைண்ட் அடித்து கொஞ்சம் நேரத்துக்கு நிப்பாட்டிட்டாங்க, இறக்கிட்டாங்க. தென் நான் அப்பீல் பண்ணேன், திஸ் இஸ் நாட் அகெயின்ஸ்ட் த யோர் கம்யூனிட்டி ரூல்ஸ்னு. பட் அஃப்கோர்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா. இதே நான் மலாயில் பேசியிருந்தேன்னா நான் நினைக்கிறேன் வந்து கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. இது வந்து நம்ம மொழியில் வந்து அவ்வளோ சென்சர்ஷிப் அவ்வளோ இருக்கா இல்லைன்னு தெரில. பட் தேசிய மொழியில் பேசினா அது வந்து உடனே வந்து கிராக் டவுன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது டிவி. பண்ண வேண்டிய இடத்துல பண்ணுறதில்ல, தேவையில்லாத இடத்துல வந்து பண்ணுறதா எனக்கு தோணுது. பட் இன்னொரு நியூஸ் வந்திருக்கு, இது நம்ம பேசலாமான்னு தெரில. நேற்று மலேசியா கினியில் தான் இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் முதல்ல வந்து ரிப்போர்ட் பண்ணது வந்து மக்கள் ஓசை. என்னென்னா ஒரு துணை அமைச்சர் வந்து
அவங்களோட டெக்ஸ் ஏரியர் வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறது வந்து 2 மில்லியன் ரிங்கிட் வந்து 2 லட்சம் வரைக்கும் மேலே வந்து டெக்ஸை வந்து கட்டலைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் இப்போ நீங்கள் நானும் டெக்ஸ் கட்டலைனா 10 வருஷமாக டெக்ஸ் கட்டலை, அந்த நீங்களும் நானும் டெக்ஸ் கட்டலைனா வந்து நம்ம வந்து நாட்டை விட்டு வெளியே போக முடியாது. நம்ம பாஸ்போர்ட் இது பண்ணிடுவாங்களே. ஸோ அவங்களோட ஐசி நம்பரை போட்டு இதில் செக் பண்ணால் இவங்க நாட்டை விட்டு வெளியே போக முடியாது, கோ டு த நியரஸ்ட் இமிக்ரேஷன் ஆஃபீஸ்னு தான் வருதுன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பொய் செய்தி, அதனால் நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து ஊடகம் வந்து இத்தனைக்கும் அவங்க பேரை கூட போடல மக்கள் ஓசை. பேரை போட்டது வந்து மலேசியா கினி சரஸ்வதி கண்டசாமி தான் சொல்கிறேன், அவங்க தான். அப்போ சரஸ்வதி கண்டசாமி வந்து அவங்க என்ன சொன்ன பேரை கூட போடலை, நான் வந்து மக்கள் ஓசையை சூ பண்ண போகிறேன், மலேசியா கினியை சூ பண்ணல, மக்கள் ஓசையை சூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பொய் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மலேசியா கினியை சூ பண்ண வேண்டியது, மலேசியா கினி மக்கள் ஓசை ஏன்னா தமிழ் ஊடகமாச்சே அங்கே தான். ஸோ இதால் தான் வந்து நீ என்ன நினைக்கிறேன்னா அந்த இண்டெக்ஸ் குறைஞ்சிது. இது போக இன்னும் வேஸ்டாக போய்கிட்டு போகும்போது. பட் ஏன்னா இப்போ ஒரு 4-7 பாய் எலெக்ஷன் இருக்கா. இப்போ அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு பிரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி சொல்லலாமா, கஷினோ பற்றி பேசுனீங்க ஜெயில் தான்ன்றாரு. கசினோ பற்றி தான் பேச நினச்சா வந்துட்டு போகிற டாபிக் உள்ள அந்த கஷினோ பற்றி பேசுனீங்கன்னா ஜெயிலுன்றாரு. ஸோ அது வந்து ஒரு மிரட்டல் பாருங்க. சி அவன் சொல்கிறது உண்மை இல்லைனா யூ ரிஃப்யூட், பட் அதை பற்றி பேசினா நீ வந்து டிஃபைம் பண்ணுற அப்படின்றது வந்து. பட் அவனுங்க பேசுகிறவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, இதை நாங்கள் சொல்லலை, ப்ளூம்பர்க் வெளியாகனா நியூஸை, ஏன் ப்ளூம்பர்க்கை நீ விட்டுட்டு எங்களை வந்து இது பண்ணுற அப்படின்னு கேட்குறானுங்க. அவங்க கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது தானே. ஆமாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது வந்து கசினோ பற்றி? சதீஷ், கசினோ வந்து சதீஷ் என்னோட கருத்து, நாட் எவ்ரி டைம் கிரிட்டிக் கவர்மெண்ட்லாம், பட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ உள்ள எக்கானமி ஒரு காலகட்டத்தில் இது வந்து ஒரு பூம்ஸ் என்னன்னா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவோட ஒரு பூம் இந்த கசினோ. ஏன்னு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து கசினோ வந்து மலேசியாவில் இல்லை, இது வந்து ஒரு புதுசான ஒரு விஷயம்னு சொன்னால் அது வந்து எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். கந்திங் ஐலண்ட்லாம் காலங்காலமாக இருக்குது. ஆமாம். அப்போ அது கண்ணை மூடிக்கிட்டு மற்ற இடத்துல வந்தால் கொடுக்கூடாது சொல்கிறது நியாயம் இல்லாத ஒரு விஷயம் என்னை கேட்டேன்னா. ஸோ இது ஏன்னா நீ பார்த்தனா இன்றைக்கி வந்து கந்திங்கில் வந்து இன்றைக்கி கந்திங் வர்ற கஸ்டமர் யாருன்னு பார்த்தா முக்கால்வாசி சிங்கப்பூரியன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் இடம் மலேசியாவுக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் அவங்க அந்த இதில் சூதுலான்ட்டு போகிறாங்க. பட் இது வந்து இப்போ பேச்சுவார்த்தை ஓடுச்சு, அது நம்மளுக்கு தலை சரி. ஏன்னா அவங்க சொல்கிற லொக்கேஷன் வந்து ஸ்ட்ராட்டஜியான லொக்கேஷனு ஃபாரஸ்ட். ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் சிட்டி வந்து டவுனாக போயிடுச்சு. இப்போ அது செஞ்சால் வந்து பூம் இல்லை, அப்படி வந்துச்சுன்னா அந்த கண்டிப்பாக ஒரு பெரிய பூமில் அந்த இடம். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த பில்டிங் எல்லாமே அப்படியே பாலாடைஞ்சு போன மாதிரி போயிடுச்சு அந்த இடமே. அழகான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி வச்சுருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் சிட்டியில். பட் அது யூட்டிலைஸ் பண்ணாமல் அப்படியே காலங்காலமாக அப்படியே கிடக்குது. காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் என்னென்னமோலாம் இருக்குது. ஸோ அந்த வேலையில் வந்து ஒரு பூமா பண்ணுறோன்னா இதை கொண்டு வந்து வச்சா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் ஜோஹர் மக்களுக்கு. ஸோ இது வெரி சிம்பிள். என்னன்னு கேட்டேன்னா சதீஷ், நம்ம வந்து சூது விளையாடுறது வந்து நீ இஸ்லாம் சூது விளையாட முடியாது, அது வெரி காமனானது. ஆமாம். அது நீ உள்ளே போகாதான் நேரலாம், ஆனால் வேலை நீ வந்து செய்யலாம், சம்பளம் இருக்கும் உனக்கு, நீ உள்ளுக்கு போகாது. இன்றைக்கி வந்து கந்திங்க வந்து எப்படி வச்சு ஓட்டுறாங்களோ அதேமாதிரி நீ வந்து இங்கே செஞ்சுட்டு போயிடலாம். இதால் வந்து நம்மளுக்கு என்ன எக்ஸ்சேஞ்ச் நிறையா நடக்கும். சிங்கப்பூர் காசு உள்ளே போகிறோம், யூஎஸ்டி நிறையா போகிறோம். இந்த இந்தோனேஷியன்ஸு நீங்கள் நம்மளே பார்க்குறோம், மெடிக்கல் டூரிஸ்ட்கே அவ்வளோ பேர் இங்கே வராங்க. ஆமாம். ஸோ அதேமாதிரி வந்து இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜியான இடம் சைனீஸோட டவுனு, சைனாலேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நியூ எக்கானமியை வந்து ஒரு பூமா பண்ணுறது. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பிஸ்னஸ் சதீஷ். இது நீ காசை போடுற, உனக்கு வந்து அது மூலிமா வந்து உனக்கு காசு திருப்பி வருதோ இல்லையோ, பட் யாரோ ஒரு ஆள் காசு சம்பாதிக்கிறாங்க, யாரோ ஒரு ஆள் வந்து காசை லூஸ் பண்ணுறாங்க, இல்லை யாரோ ஒரு ஆள் காசு சம்பாதிக்கிறாங்க, இன்னொரு ஆள் வந்து லூஸ் பண்ணுறாங்க. பட் அட் த ஹேண்ட் வந்து டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் கட்டி ஆகணும், போத் பார்ட்டி. ஸோ ஏன்னா நீங்கள் உள்ளுக்கு பூந்து நீ அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த டோக்கன் நீ வாங்கும் போதே நீ டேக்ஸ் 8% கட்டிடுவேன் யூனோ. ஸோ அங்கே வந்து ஒரு மல்டி பில்லியன் பிஸ்னஸ் தருமா அது. ஸோ இது வந்து இன்டைரக்டாக வந்து அந்த உள்ள எக்கானமியை பூம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் எனக்கும் தெரில இது வந்து அதான் தான் நான் சொல்கிறேன் சதீஷ். இந்த நாட்டோட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தோன்னா பாலிட்டிக்கல் வந்து அந்த என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட 1957 1950 வந்து அரசியல் வந்து ஒரு அரசியல் உருவானது இந்த நாட்டில். பரிகாத்தானு, அம்னோ, அந்த டைமில் அப்படியே உருவாகி வந்தது பாலிட்டிக்கல் பற்றி. இது மட்டும் இருக்குது. பட் அவங்களுக்குள்ளே வந்து இந்தியாமல் இல்லை.
நான் ஏன் இதை திரும்பி இந்தியா நான் வரேன்னா லெபேக்குறாங்க 2 நாடும் வந்து கிட்டத்தட்ட டைமில் தான் வந்து சுதந்திரம் கிடைச்சது. 10 வருஷம் நம்ம அவங்களுக்கு பின்னால் 10 வருஷம் கிட்டத்தட்ட நீ பார்த்தனா நம்ம வந்து இப்போ ஒரு தமிழ்நாட்டிலே வச்சுக்கோமே, அது ரொம்ப காமனானது. இப்போ வந்து ஒரு பாலிசி கொண்டு வர போகிறாங்க. அந்த பாலிசி வந்து அப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்போ ஜிஎஸ்டி வச்சுக்க, அந்த ஜிஎஸ்டி வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் டைரெக்டாக கொண்டு வந்து திணிச்சிட்டு நீங்கள் நடத்துங்கன்னு சொல்ல கிடையாது. எல்லா பார்ட்டியும் கூப்பிட்டு எல்லா கட்சி எதிர்கட்சியும் சரி ஆளுங்கட்சி எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு கன்சல்டேஷன் பண்ணி இது என்னத்துக்கு ப்ரொஜெக்ஷன் எல்லாமே காமிச்சு இவங்க கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோன்னு தான் வந்து அதை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அதை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் போகுது. டேவான் உண்டாங்க நெகிரிக்கு போகுது, அப்புறம் அதை அப்ரூவ் பண்ணி போகுது. ரொம்ப சுகமமாக போகுது. அதே அவங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஜிஎஸ்டி வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம், இவங்க இப்போ என்ன அரசியல் பண்ணுறாங்க, அங்கே ஜிஎஸ்டி ரொம்ப ஹையாக இருக்குது, ரொம்ப ரேட் கூடையாக இருக்குது, அதுதான் பேசுகிறாங்க தவிர ஜிஎஸ்டி வந்து யாரும் இது பண்ணல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாட்டில் வந்து நீ எதிர்கட்சினா நீ வந்து ஒரு எதிரி. நீ வந்து எதிரி தெரியுமா? எதிரி எந்தாய யாருக்குன்னு பார்த்தனா இந்த அரசியல்வாதிகளுக்கு கொண்டு இல்லை, அந்த கட்சி கொண்டு இல்லை, எந்தாய கவர்மெண்ட் சிஸ்டமே எதிரி. நீ வந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவன் அந்த பங்காராக்கு எதிரி, கீழே வேலை செய்கிறவன் அந்த ஆஃபீஸருக்கு எதிரி, ரைட்டால எதிரி, எல்லாத்துக்கும் எதிரியாக ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டுறானுங்க. இப்போ பார்க்காங்கன்னா எதிரின்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அரசாங்கம் வந்து நான் நினச்சேன் இவர் ரிஃபார்ம் பண்ணுவாருன்னு. இந்த அனுவார் வந்து ஒரு பெரிய ரிஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. இவர் ரிஃபார்ம் பண்ணுற மாதிரியே இல்லை. ஏன்னா முத நீ வந்தோன்னே அவங்களோட பெருந்துக்கான நிப்பாட்டினேன். நீ என்ன பேசிட்டு வந்த நிப்பாட்டிட்டு நீ சைன் வை மிரட்டி வாங்குற அவனுங்கள. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு 7 பை எலெக்ஷன் வரப்போகுது. ரைட்டாலே தேவையில்லாத மக்களுக்கு கஷ்டம் செலவு பண்ண போகிறோம். ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த நாட்டில் இப்போ நீ வந்து இப்போ வந்து 31 மினிஸ்டர் இருக்காங்க. சதீஷ், ஒரே ஒரு மினிஸ்டரு அண்டர் பிரைம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட் கீழேயோ தெரியுமா? இந்த மினிஸ்டர் வந்துட்டு இவங்களோட வேலை என்னன்னா, இவர் தொடர்பு கொள்வது. இப்போ மங்காங்கம் இவருக்கும் உனக்கு ஒரு மினிஸ்டர் போஸ்ட், ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து ஒருத்தர் அங்கே உட்கார வச்சு நாட்டில் என்ன மறைக்கிறதுக்கு என்ன சரி இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே டேவிட், அதே ஒரு ஆளுக்கு நீ கொடுக்கலாம் சரி. அதுதான் வந்து ப்ரோக்ரஸிவான பாலிடிக்ஸ். என்னன்னா நீ வந்து எல்லாத்தையும் நீ இடம் பிடிச்சிட்ட, நீ ஒரே ஒரு சீட்டு கொடு. ஏன்னா அந்த கேபினெட்ல உட்காந்து அவன் பேசுவான் பாரு. இல்லை இப்போ டேவிட், இது வந்து மலேசியாலையும் வந்து நம்ம முந்தி சொல்லியிருக்கோம். என்னன்னா இவங்க ரொம்ப பேசியிருக்காங்க, நம்மளாம் பேசியிருக்கோம். ஏன்னா நம்ம அப்போ அந்த இது இருந்தப்ப ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ன்றது வந்து அவருடைய அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஸ்டேட்டஸ், கேபினெட் மினிஸ்டர் ஸ்டேட்டஸ், கேபினெட்ல போகணும், அவர் உள்ளுக்கு உட்காரணும். ஸோ சில க்ரூஷியலான டிசிஷன்ஸ் வந்து யூ ஷுட் கன்சல்ட் வித் தெம். ஆமாம், அவன் போயிட்டு அவங்க கட்சிக்குள்ள பேச. நான் வந்து ஒரு அதுவும் நாட்டுக்கு முக்கியமான விஷயம், நான் வந்து கண்டிப்பாக அதை செய்யணும். நான் வந்து ஒரு படம் பார்த்தேன் டேவிட், நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஆர்டிகல் 370ன்னு ஒரு படம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இந்தியா வந்து அந்த காஷ்மீரை வந்து அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வந்து எடுக்கிறதுக்கு அந்த படம் வந்து எல்லாமே அந்த இதை தான் காட்டுறாங்க, அந்த ப்ராசஸ் எப்படி, அந்த சட்டத்தை எப்படி செய்கிறாங்கன்ட்டு. தென் அதில் என்ன காட்டுறாங்கன்னா, அது உண்மை நடந்த கதை தெரியுங்களா? அதில் என்ன காட்டுறாங்கன்னா, கடைசியாக அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த சட்டம் வந்து எப்படி இருந்தாலும் நமக்கு மெஜாரிட்டி இருக்குது, இருந்தாலும் நான் போய்ட்டு எதிர்கட்சிங்களை பார்க்குறேன், பேசுகிறேன், எதிர்ப்பு குறவா நம்ம ராஜ்யசபாவில் வந்து அவங்களுக்கு பேசி ஓகே லூலூஸ் ஆன பிறகு தான் வந்து, ஏன்னா நாடு இது வந்து நாடு அண்டாண்டு வந்து இது வந்து இதனால் செய்கிறதுனால வந்து என் பேரோ உன் பேரோ வந்து நிலைக்க போதோ இல்லையோ, ஆனால் நாட்டுக்கு வந்து ஒரு மேஜர். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அது செஞ்சு முடிஞ்ச பிறகு காஷ்மீரில் வந்து தீவிரவாத அச்சுறுத்தல் குறைஞ்சிருக்கு, வயலன்ஸ் குறைஞ்சிருக்கு, அங்கே வந்து நிறைய டூரிசம் வந்து பூம் பண்ணியிருக்கு, பிஸ்னஸ் பூம் பண்ணுது. ஸோ அந்த நாட்டோட இதில் அது வந்து ஒரு நல்ல முடிவாக தான், அதான் எதிர்கட்சிங்க கூட இணைஞ்சு பேசி உடனே செஞ்சாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இல்லை, இப்போ வந்து டிபிஎம் வந்து ஃபசீலா வந்து எதிர்கட்சிங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தணும். சம்டைம் எதிர்கட்சிங்களும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத மாதிரில இருக்கு. இல்லையா, நீ உனக்கு பாலிசி இல்லையா, உனக்கு பாலிசி இல்லை. நீ வந்து எதிர்கட்சி கூட நீ போய் என்ன பேசுகிற, நீ வந்து அங்கே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கிற, ஆன் அண்ட் ஆஃப், நீ எப்படி தான் இதை பாய்க்கணும் இதை பாய்க்கூடாது, நீ அந்த மாதிரி அவங்களுக்கு பேர் சட்டத்தை வச்சுன்னா அவங்க எப்படி வருவாங்க எதிர்கட்சியில்? அது நான் என்ன சொல்கிறேன்னா, பாலிசியிலே இருக்கணுன்றேன். பாலிசியிலே இப்போ டிபிஎம் 1 முன்ன பிரைம் மினிஸ்டர் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் தான் இருந்தாங்க. இப்போ டிபிஎம் 1 வருது, டிபிஎம் 2 வருது, ரைட்டாக வருதா இல்லையா? ஸோ இப்படி வரும்போது அந்த கிராங்கான்னு சொல்லுவாங்க, அந்த கிராங்காலே எதிர்கட்சி ஆனால் வந்து எப்படி இருக்கணும், அவங்களுக்கு ஒரு மினிமம் 60 சீட்டு இருக்கணும், ஒரு மினிமம் இருக்கணும்.
சும்மா அவன் 2 சீட்டு தெளிச்சான் அவனை தூக்கி டிபிஎம் போட்டால் நியாயம் இல்லை பாரு. ஆமாம். ஏன்னா உனக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி இருக்கு. ஸோ அந்த 2/3 மெஜாரிட்டி இருக்கா இல்லையா, ஸோ மெக்கானிசமாலா அது எப்படி நீ செய்ய போறன்னு தான் இருக்கு. மனசு உனக்கு வந்துச்சுன்னா தூக்கி டிபிஎம்மா நீ போடலாம். யாருன்னா நீ வந்து இந்த கேபினெட்ல உட்காந்துருப்ப, எதிர்க்கட்சியா உட்காந்துருப்ப. சரி, எல்லாத்தோட அரசாங்கத்தோட எல்லா முடிவுகளையும் உட்காரணுன்றீங்களா நீங்க? நீ கேபினெட்ல உட்கார சொல்றேன் நான். ஓகே, என்ன கேபினெட்ல வந்து மக்களோட பிரச்சனை தானே பேச போறோம். அது கேபினெட்ல உட்காந்து அரசியலை பத்தி பேசிட்டு இல்ல, அது பாலிட்டிக்கலி எப்படி வந்து ஒயிடின கவுக்கணும் பேச மாட்டோமே. அது வந்து வேற விங் ஆச்சு. ஏன்னா அது வந்து அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பாலிட்டிக்கலி வந்து இவங்களுக்கு பாதிப்பு வரும். நான் வந்து அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு என்னன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் இஸ்ராயலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, ஒரு கேபினெட் போட்டாங்க, எதிர்கட்சியெல்லாம் சேர்த்து அந்த கேபினெட் வந்து இருக்குது பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் ஓகே நீ டே டு டே கேபினெட், ஏன்னா மலேசியாவில் வந்து கேபினெட் வந்து எவ்ரி வீக் வந்து மீட் பண்ணுது, நீ எவ்ரி வீக் சேர்த்துக்காத, பட் சர்டன் குரூஷியல் லா வரப்ப அதை நீ பாஸ் பண்ணுறப்ப நீ கொண்டு போய் ஆகணும். நாடு இந்த நாட்டில் வந்து நீனும் வந்து டிபிஎம் ஆகும்போது, நீ ஒரு எதிர்கட்சியாக இருக்கும் போது நீ வந்து போயிட்டு அங்காட் சும்பா பண்ணுற, சும்பா ரஷ்யா செய்கிற, உன்னோட சும்பா ரஷ்யா மீறி நீ வெளியே போனோன்னா அது வந்து ஒஃபென்ஸு, கிளியரான வந்து பெரிய தப்பு அந்த மாதிரி. அதுக்கு சொல்லல, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ டிசிஷன் உள்ளுக்கு நடக்கிறதுக்கு அவனுக்கு மெஜாரிட்டி இருக்கு. பட் உள்ளுக்கு என்ன நடக்குது உங்களுக்கு தெரியணும் பாரு. ஏன்னா இல்லைன்னா என்ன தெரியுமா நடக்குது. இப்போ நீ ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, பாலிட்டிக் வந்து இந்த டே 1 ஸ்டார்ட் பண்ணுது. என்னைக்கு வந்து அரசாங்கம் ஃபார்ம் பண்ணதுலேருந்து பூபார் பண்ணுற மட்டும் அரசியல் தான். இவன் அவனை குறை சொல்லிக்கிட்டு அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இதுதான் போய்கிட்டு இருக்கு நாடு. இப்போ அனுவார் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வரனா, உனக்கு அடிப்பானுங்க. இந்த பாரு, இப்போ இதே வச்சுக்கோமே, இந்த கசினோ விஷயமே வச்சுக்கோமே, மைண்டில் இருந்திருக்கும் வச்சுக்க, மைண்டில் இருக்கு. இதை இல்லை அவங்க சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம், இல்லாத கூட இருக்கலாம். புல்மக் சொன்னது உண்மையாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் வந்து வந்துருச்சு, அது ஒரு ஐடியா வந்துருச்சு. இது வந்தால் பூமா பண்ணுமே எக்கானமி, இது வந்தால் காசு வருமே. பட் வந்து அனுவார் சொல்லும் போது என்ன தெரியுமா பாரு, அவர் வந்து வாயில் அனுவார் சொல்லக்கூட கிடையாது, இவங்க கிளப்பி விட்டாங்க, போயிட்டு கிளப்பி விட்டு இவங்க உள்ளுக்கு இருந்துட்டு வராங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு முன்னே இவங்க கூட ஒரு ஆள் உள்ளுக்கு இருக்க வச்சுக்க, எப்படி வேணா இருக்கலாம் சதீஷ். இன்னைக்கு நீ வந்து குத்துவாப்பம் பங்காங்கன்னு கொடுக்குற, ஏன் வந்து அந்த ஒரு டிசிஷன் மேக்கர் வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ்லாம் அலி ஜவத்தான் கோசா பிரிங்காட் பார்லிமெண்ட் இருக்குது, அதில் வந்து எதிர்கட்சிகளும் போட்டு வச்சுருக்காங்க. சில கமிட்டியில் வந்து ப்ரொஃபோலியோ போட்டு வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. பட் வந்து நீ முக்கியமான டிசிஷன் நாட்டுக்கு எடுக்கும் போது அங்கே வந்து இந்த ஒப்போசிஷனோட ஒரு வாய்ஸ் அங்கே இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து இதை பொலத்தைஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் இப்போ அழகா சுமூகமாக போகும். நம்ம சொல்கிற மாதிரி இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து இதுதான் வந்து உண்மையான யூனிட்டி கவர்மெண்ட் கான்செப்ட் இந்த இதில். பட் இதில் வந்து ரிஜெக்ட் பண்ணது வந்து மொய்டீன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஏன்னா பாதிக்கு பாதி வருவோம், அதுலேயும் இந்த கவர்மெண்ட்டில் எல்லாம் ஒன்றா இருப்போன்றது. பட் யூனிட்டி கவர்மெண்ட் கான்செப்டில் வந்து இது வந்து வரும். பட் ரெப்ரசன்டேட்டிவ் பாலிட்டிக்ஸ்னு வரப்போ வந்து அதான் என்னோட கருத்து என்னன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து டிபிஎம் ஸ்டேட்டஸ் அவங்கள யங் அஹமத் பரோமாட் கத்துவாப்பாங்கன்னு நீ கூப்பிடலாம், தட்ஸ் ஓகே. யங் அஹமத் பரோமாட் அந்த ஸ்டேட்டஸு அண்ட் ஹி ஹேஸ் ஆல் அக்சஸ் டு எந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன வேணாலும் போயிட்டு கேட்கலாம், அந்த மாதிரி அக்சஸ் வந்து அவருக்கு இருக்கலாம். பட் தி திங் இஸ், அவரை வந்து கேபினெட் உள்ள உட்கார வச்சா இவங்க அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அரசியல் கட்சி தானே, அரசாங்கம் தான் அரசியல் கட்சி தானே. நான் உள்ளுக்கு என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா சதீஷ், இன்றைக்கி வந்து நாடு இருக்கிற நிலமையில நீங்கள் வந்து ஓவராக பாலிட்டிக் பண்ணாதீங்க உள்ளுக்கு. ஸோ அதால் வந்து ஒரு ஒப்போசிஷன் உள்ளுக்கு இருந்தானா அவன் போய்ட்டு சொல்லுவான் வெளியே, இதுதான் நடக்குது, இது நம்ம ஒத்துக்குவானா, அப்படி அதை அரசியல் பண்ணு. இது வந்து சரியில்லாத ஒரு பாலிசி வருது, இதை நீ ஒப்போஸ் பண்ணு, அடுத்த வரப்போகிற எலெக்ஷனில் நீ அதை பற்றி பேசலாம். பட் இப்போ என்னன்னா, இதை நீ அரசியல் ஃபார் நீ அரசியல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. அண்ட் தென் வந்து ஒன்றுமே செய்ய முடியல. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதை சொல்கிறேன், இப்போ இந்த கசினோ உண்மையாக நீங்கள் கொண்டு வர போனா, கால் ஆல் த பார்ட்டிஸ், உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசுங்க. இதை சேர் பண்ண மட்டும் அகவும் கூட சேர் பண்ணலாம், இல்லை அகவும் கூட ஆஃபீஸில் யாராச்சும் சேர் பண்ணலாம். சேர் பண்ணிட்டு அப்புறம் இதுதான் எங்களோட கைட்லைனு. இதில் வந்து முஃப்தியை கூப்பிட்டு உட்கார வை பக்கத்தில், இந்த நாட்டில் இதை செஞ்சால் என்ன தப்பு. ஏன்னா பஹாங்கில் இருக்கா, அது மலேசியா தானே பஹாங்கு, அதில் தனியாக எங்கேயாச்சும் புரிஞ்சு போச்சா. பஹாங் இந்த பூமியில் இந்த இஸ்லாம் கண்ட்ரி சொல்கிறாங்க இந்த நாடை, இதில் வந்து சூது இருக்குது, அங்கங்கே நம்பர் கடை இருக்கு, மெக்கனம் கூடாவும் இருக்கு, இதுவும் இருக்கு. இது மலேசியா பேசுகிறேன். மலேசியா வந்து ஆஃப்கோர்ஸ் 60% நிறைய மல்டி ரேஷியல் தான் இருக்கும். நம்ம வந்து பஹ்ரைன் போனோம், பஹ்ரைனில் எப்படி பஹ்ரைன் இஸ்லாம் 99%, அது எங்கே 99 கூட இருக்கும், 99% வந்து 90%லாம் அந்த பாலத்தை தாண்டினா சவுதி அரேபியா. போனீங்க தெரியாது, நீங்கள் பஹ்ரைன் டிஸ்கோன்னு தட்டுங்க போதும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பக்கத்துலேயே வந்து அரப் சவுடி,
அது வெள்ளிக்கிழமை செம்பாயம் முடிச்சுட்டு அந்த பாலத்தில் நம்ம நின்று வரும்போது பார்க்கலாம் எல்லாம் அந்த சட்டெல்லாம் மாறும் ஆட்டோமேட்டிக்காக. ஆல்ரெடி எல்லாம் டிஸ்கோங்க பார் இல்லை, அங்கேயும் சூது தான் இருக்குது. சவுடிலே இருக்குன்றாங்க. சரி, அது வந்து இல்லை ஆக்சுவலி சூது விளாட்றது வந்து சரியில்லை. பட் அதுக்குன்னு அந்த ஒரு மார்க்கெட் இருக்காங்க. அது எக்கானமி இருக்கு, அது ஒரு டூரிசம் எக்கனாமி இருக்கு. ஆமா, அது நீ எப்படி வேணா கைட்லைன் வச்சுக்கலாம் சதீஷ். நீ 1 லட்சம் டெபாசிட் வர 10,000 ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வச்சுட்டு தான் நீ விளையாடணும். போகும்போது உனக்கு காசு இருக்கணும்ட்டு. ஆமா ஆமா, அதே மாதிரி தான் அங்கேயும் இருக்கு. சத்த நேரத்தில் வச்சிருக்கானுங்க. எப்படி வேணா அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன் சதீஷ், கேபினெட்ல வந்து ஓகே நீ சொல்கிற மாதிரி கேபினெட்டில் வந்து ரொம்ப பாலிடிக் பண்ண முடியாது. சில ரொம்ப இந்த முக்கியமான விஷயம் பேசுவோம், அது வந்து லீக் ஆயிரும் அப்போல்லாம் நீ நினைக்கிறேன். சரி விட்டுரு, பரவாயில்ல. பட் எவ்ரி மந்த் ஒரு பார்லிமெண்ட் செக்ஷன் வருதோ இல்லையோ, கால் ஆல் த எம்பிஸ் 222 எம்பி கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தா யாருக்கு இவ்வளோ வெட்டி செலவு பண்ணுறாங்க. உட்கார வச்சுட்டு தோபரி இதை தான் செய்ய போகிறோம். இல்லைன்னா அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, சாப்பாடு கஷ்டமாக செலவாகுதுன்னா வீப்பை கூப்பிடு, குத்தோ பம்பங்க கூப்பிடு, குத்தோ வீப்பை கூப்பிடு, பெஞ்ச் பிபிஎன்சியை கூப்பிடு, அவங்களோட பேக் பெஞ்சரை கூப்பிடு, பிரைம் மினிஸ்டரை கூப்பிடு, இல்லைன்னா டெபுட்டி பிரைம் மினிஸ்டரை கூப்பிடு, எல்லா மந்திரியான கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பிரீஃபிங் பண்ணிட்டு இதுதான் செய்ய போறோம்னு. இந்த நாட்டில் அது செய்யவே இல்லையா? ஆமாம், செய்யலையே. அதுதான் ஒன்று. இப்போ என்ன நடவே, அன்னைக்கு கூட வந்து ஒரு பில் வந்துச்சு, கவர்மெண்டோட பில்லு. கடைசி நேரத்தில் தான் வந்து பிரீஃபிங் கூப்பிடுறாங்க எம்பியை, ஸோ எம்பிஸ். பட் நான் வந்து இப்போ எப்படி பார்க்குறேன்னா டேவிட், இங்கே இருக்கிற எம்பிஸ் வந்து அவங்களோட ரோலை சரியாக செய்கிறாங்களான்றதான் நம்மளோட கேள்வி. இங்கே இருக்கிற எம்பிஸ் வந்து இவங்களோட வேலை என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு காக்கா பிடிக்கிறதும், அன்வாரை வந்து போயிட்டு பிரைம் மினிஸ்டர் இதுக்கு முன்னாடி இருந்ததும் அப்படிதான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான பேச்சு அங்கே இல்லையே. நம்ம இந்தியன் எம்பிஸ் வந்து அதுலேயும் மோசம். இல்லை, நான் பொதுவாகவே எம்பிங்களை சொல்கிறேன், அங்கே போயிட்டு வந்து அன்வாருக்கு வந்து ஜால்ரா அடிக்கிற வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்தியன் எம்பிஸ் எல்லாத்தோடையும் மோசம், சமுதாயத்தை பற்றி எதுவுமே பேசுறதில்ல பார்லிமெண்ட்டில் போயிட்டு. பட் நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில எம்பிங்களோட இது நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மினிஸ்டராக இருந்திருக்காரு, இப்போ எம்பி ஆப்போசிஷனாக இருக்காரு, யார் ஷைடான் காசிமே. சம்டைம்ஸ் அவரோட கினாபாத்தாங்கன் இவங்களோட இதெல்லாம் பார்க்குறப்ப மேச்சட்டான பாலிடிக்ஸ் பேசுவாங்க டேவிட். அவர் அராவ் வந்து அன்றைக்கி ஒரு சஜஷன் கொடுத்தாரு, நான் மறுபடியும் சொல்கிறேன். அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்தியன்ஸ் வந்து நாட்டில் வந்து 7% இருக்காங்க, 7-8% கிட்ட இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் வந்து 16 இந்தியன்ஸ் இருக்கணும். பிஎன் எம்பி பேசுகிறாரு, 16 எம்பிஸ் இருக்கணும், இந்தியன் எம்பிஸ். இங்கே மொத்தமாகவே வந்து 10 பேர் தான் இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரெப்ரசன்டேட்டிவ் 16%, அதை எப்படி டாப் அப் பண்ணுறது, அதை வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஸோ எம்பியோட நம்பரும் உயரும், அதே வேளையில் வந்து அந்த சமுதாயத்துக்கு உள்ள ரெப்ரசன்டேஷனும் அங்கே இருக்கும். சீனியர்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அந்த 30% அந்த 30% இருக்குது. அவர் சொல்கிறாரு பாருங்கள், 30%க்கு மேலே அவங்க சொன்னாங்களா, அந்த கணக்கு காமிச்சார். ஸோ இது வந்து நீங்கள் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எம்பிங்க ஒழுங்காக இருந்தாலே நீங்கள் சொல்கிற செக் அண்ட் பேலன்ஸ் வந்து எனக்கு புரியுது. டிபிஎம் வந்து உள்ள செக் அண்ட் பேலன்ஸ், பெரிய செக் அண்ட் பேலன்ஸ் வந்து பார்லிமெண்ட்லேயே ஒன்று இருக்கேன். இப்போ நீங்கள் யூஎஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பில் வரப்போ நம்ம பார்ப்போம், அந்த என்ன ஹவுஸ் அது, செனட்டும் இன்னொன்று காங்கிரஸ் வந்து செனட்டும், இன்னொன்று ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் காங்கிரஸ். அதுக்கு போகிறதுக்கு இங்கே பாஸ் பண்ணிடுவானுங்க, அங்கே வந்து மாட்டிக்கும், கவர்மெண்டே க்ளோஸ் டவுன் பண்ணுவானுங்க. பார்லிமெண்டே நல்ல செக் அண்ட் பேலன்ஸாக இருக்கு, ஏன் வந்து அதை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா? இந்த பார்லிமெண்ட் நீ எங்கே செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுவேன், இவங்க தானே உட்காந்துருக்காங்களா. அந்தாண்ட வந்து லோ ஹவுஸும் அப்பா ஹவுஸில் பார்த்தோன்னா, நீ லோ ஹவுஸில் பார்த்தோன்னா வாழைப்பழங்களை வச்சுருந்தா அப்புறம் எப்படி இருக்கும்? ரைட்டு, ஓகே டேவிட். செனட்டுக்கு வர நம்ம செனட் இந்த செனத்தில் எடுத்துகிட்டு வாழைப்பழத்தை அங்கே வச்சுக்கிறது, அப்போ ரெக்கமெண்டேஷன்லையும் டத்தோசரினை கூட்டு போட்டு இவனுங்களை வச்சுருந்தா அப்புறம் இவனுக்கு சமுதாயத்தை பற்றி என்ன தெரியும்? அதுதான் சொல்லு, சமுதாயத்தை பற்றி என்ன தெரியும்? நாட்டை பற்றி ஒன்றும் தெரியாது. இவன் வந்து ஒரு செனத்தில் இருக்கான், இங்கே சின்ன பையன் தான், சின்ன பையன். அவர் வந்து என்னன்னா, அவருக்கு வந்து முன்ன வந்து பங்காராவா இருந்தார் ஒரு ஹாஸ்பிட்டலில், நினைக்கிறேன் சுங்கப்பக்கம் ஹாஸ்பிட்டலில். அவர் அப்பா வந்து ஒரு மல்டி மில்லியனர் வச்சுக்கேன், அவர் பிஸ்னஸ்லாம் இருக்குது. பட் அவங்க அப்பாவுக்கே வந்து அவருக்கு தோணுது பாரு, என் மகனுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும், பின்ஷன் கிடைக்கணும் சொல்லிட்டு நீ டாக்டர் ஆகிட்டனா, அந்த மாதிரி ஒரு பணம் இருக்கிற ஒரு ஆளு சதீஷ், என்ன செய்யலாம் சொல்லு சதீஷ்? நீ போய்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், பிரைவேட் ஹாஸ்பிட்டல் திறந்து நீ அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பார்ப்பாங்க. பட் அவரு சமுதாயத்துக்கு வேலை செய்யல. மூணு நாளா 4 நாள் கட்சியில் சேர்ந்து போட்டு அவருக்கு வந்து செனத்தரை கொடுத்தா அவரு சொல்றாரு, என்ன சொல்றாரு, ப்ரொஃபசர் ராமசாமிக்கு பென்ஷன் வந்து கொடுத்தது டிஏபின்ட்டு. அப்ப நீ வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போனது அவனது பென்ஷனுக்கு தானே? சரி, அங்கே பென்ஷன் இருக்கு. பட் வந்து அதே இன்னும் சின்னங்கான வேலை. அங்கன்னா எப்போதும் காலகட்டம் 8 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு மட்டும் அங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்கணும். அதோட சிம்பிளான வேலை. அவன் அப்பம் போயிட்டு கோனைங்க போயிட்டு என்ன பண்ணான்னு தெரில, என்ன செஞ்சான்னு தெரில, மாய மந்திரமா இல்லை வேற என்னாச்சுமா இல்லை விதவிதமாக தான் அப்போ நடக்குது, என்ன நடந்துச்சுன்னு தெரில.
அவருக்கு வந்து அவர் கொடுத்துட்டாரு, இவரை தூக்கி செனத்தர் அவருக்கு பென்ஷன் இருக்கா. ஆமாம். ஸோ அட் த end நீ ஒரு பணக்காரனே நீ பென்ஷனை எதிர்பார்க்கும் போது சமுதாயத்துக்காக இங்கே கத்திக்கிட்டு இருக்கிறவங்க பென்ஷனே எடுக்கணுமா? ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் செனத்தர் நீ அந்த ஹவுஸில் உட்காந்துருந்தா there is no point. அந்த பார்லிமெண்ட் நீ வந்து மக்களோட பிரச்சனை டிவைட். இது வந்து நான் வந்து ரொம்ப நாள் இதை பற்றி நான் எழுதியிருக்கேன், பப்ளிஷ் பண்ண மாட்டானுங்க, மேபி அது சென்சிட்டிவாக என்னவா இருக்கும்ன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் நம்மளுடைய பார்லிமெண்ட் நம்மளுடைய நாடு வந்து உருவாகிறப்ப நம்மளோட செனட் இருக்குல்ல, அப்பர் ஹவுஸ் இருக்குல்ல, மொத்தமாகவே வந்து அந்த 26 + 40 பிளேசஸ் தான் மொத்தம், 40 தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ நம்ம வந்து ஒரு ஃபெடரேஷன், மலேசியா வந்து ஒரு ஃபெடரேஷன் கண்ட்ரி. என்னதுன்னா வந்து அது வந்து ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு மாநிலமும் வந்து 2 செனட்டரை வந்து நாமினேட் பண்ணுவாங்க, 26 இருக்கும். ஸோ ஃபெடரல் டெரிட்டரிக்குன்னு சொல்லிட்டு நம்ம அகோங் மூலியமாக 14 பேர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, 40 பேர். ஸோ இங்கே ஒரு சட்டம் டேவான் ராயாடில் ஒரு சட்டம் பாஸ் பண்ணிட்டாலும் இந்த நெகிரியில் வந்து இப்போ வந்து அது வந்து பினாங் மாநிலத்துக்கோ பேரா மாநிலத்துக்கோ அது வந்து பாதிப்பாக இருக்குன்னா அது வந்து அந்த அப்பா ஹவுஸில் வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த சட்டம் பாஸ் ஆகாத. பட்ஜெட்டை தவிர எந்த சட்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல அப்பா ஹவுஸில் பாஸ் பண்ணி ஆகணும். இதை இந்த பிஎன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டானுங்கன்னா காலங்காலமாக 40லேருந்து வந்து 45 ஆனிச்சு. ஸோ 26 வந்து ஸ்டேட்டுக்கு வந்து நாமினேட் பண்ணோம், ஸ்டேட்டோட ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்கு. 14 தான் ஃபெடரல் டெரிட்டரி பாருங்கள். 5 வந்து ஃபெடரல் டெரிட்டரி ஆஃப் KL, லப்வான், விலாயபஸ்கத்வானை ரெப்ரசென்ட் பண்ணி, மித்தது வந்து ஸ்பெஷல் கேசஸ், அந்த OKU குரூப்பு, அப்புறம் மற்ற மைனாரிட்டி குரூப்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 14 வச்சுருந்தாங்க. 50 ஆனிச்சு. இன்றைக்கி வந்து டேவிட் ஏறக்குறைய வந்து 65 கிட்ட இருக்குது, 65 56 இருக்குது. ஸோ 56 கிட்ட இருக்குது. ஸோ இதை விட கூட நீங்கள் ஸ்டேட்டால் எலெக்ட் பண்ணுற செனட்டரை விட கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுற செனட்டருக்கு வந்து கூட. ஸோ ஈஸிலி பில்லை பாஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க. ஸோ இதை தான் வந்து இந்த ரிஃபார்ம் பிரைம் மினிஸ்டர் சொன்னார், இல்லை இதை மாற்றணும், அது இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ரிஃபார்ம். பாருங்களேன், கவர்மெண்ட் வந்து நம்ம ரிஃபார்ம் பண்ணணும், இதெல்லாம் கடைசியாக இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் மோசமாகிக்கிட்டு போகுது. நீ ரிஃபார்ம்னு சொல்லிட்டு ரிஃபார்ம் பண்ணாமல் மோசமாகிக்கிட்டு போகுது. அரசாங்கத்தோட என்ன சொல்லுவாங்க, ஒரு செக் அண்ட் பேலன்ஸே இல்லாத மாதிரி. வாய்ஸ் ப்ரெஸ் ஃப்ரீடம் வந்து இந்த அளவுக்கு உளுந்து கிடக்குது. டிக்டாக் கிட்ட எதனாச்சும் ஒன்று கேட்டால் டிக்டாக் கிட்ட போய்ட்டு வந்து வீடியோவை இறக்குன்றது. இது ரசிஜிடேன் ஒரு வாட்டி சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அவர் என்னமோ ஒரு வீடியோ செஞ்சு, அது என்ன வீடியோ, எக்கனாமி பற்றி தானே, ஆமாம், நீ இவர் ஏற்கனவே போட்டதை. ஸோ இல்லை அது டாபிக் போயிடுச்சு, நீ ரெண்டாவது போயிட்டேன் எங்கே அந்த டாப்பிக்லேருந்து எங்கேயோ வந்துடும் ப்ரெஸ் ஃப்ரீடம்லேருந்து. ஆனால் பட் என்ன சொல்ல வரேன்னா இது வந்து ஒரு நாடு வந்து ரிஃபார்மில் போய்கிட்டு இருக்கா இல்லை ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கான்னு ரிஃபார்ம்லாம் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ தரல நம்ம இது வந்து நம்மளோட கருத்து, பார்வையாளர்கள் கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரிஞ்சு இது ரிஃபார்மில் ஒன்றும் போகல, ரிவர்ஸ் கேர் போட்டு பின்னால் போய்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? நிறையா சட்டங்கள் இருக்குது, நிறைய சட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இப்போ நீ சடன்லியாக ஒரு பெரிய ரிஃபார்ம் செய்ய போகிறேன்னா, ஒரு நாட்டோட ரிஃபார்ம்னா ஒரு பிரைம் மினிஸ்டர், புது கட்சி வந்தால் அது பெரிய ரிஃபார்ம். அது அப்போ தான் வந்து அவங்களோட பாலிசியை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வருவாங்க, ஒரு புது பாதையை உருவாக்குவாங்க, அவங்களோட கொள்கை எல்லாமே கலந்து தான் இது போகும். ஸோ அதை வச்சு தான் வந்து ஒரு பாதை உருவாகும், அதுதான் வந்து ரிஃபார்ம். ஸோ இந்த இதில் வந்து ரிஃபார்ம் இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிஃபார்ம் இல்லைன்னு ஒரு காரணம் என்ன சொல்கிறாருன்னா, பிஎன்னா ஒன்று என் கூட இருக்குது, யூனிட்டி கவர்மெண்ட், இது எங்களோட சோல் கவர்மெண்ட் இல்லை, நாங்கள் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு. பட் ரிஃபார்ம் இஸ் ரிஃபார்ம்லாம் நல்ல விஷயத்தை நீ கொண்டு வரும்போது யார் வந்து உனக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கப்படும். அதேமாதிரி வந்து நீ அந்த ரிஃபார்ம் நீ செய்யும் போது நீ வந்து கலந்து பேசணும் எதிர்கட்சிக்கிட்டையும். இட்ஸ் நாட் நெசசரி வந்து எதிர்கட்சிக்கிட்ட நீ வந்து எஸ் வாங்கணும்ன்ட்டு, ஜஸ்ட் இன்ஃபார்ம் தேம். என்ன நல்லா ஒரு கலந்து நல்லா அந்த அந்த லாவை பற்றி நீ நல்லா தெரிய வச்சுட்டேன்னா அவங்க வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்களா, தென் லெட் பீப்புள் சீலாம் மக்கள் பார்க்க போகிற என்னடா நல்லது தானே கொண்டு வராங்க, இவனையா ரிஜெக்ட் பண்ணுறானுங்க. பட் நீ அறவே அதை கலந்து எதிர்கட்சியோட 222 பேர் பார்லிமெண்ட் வந்து வெரி சிம்பிளாக நான் சொல்ல போனால் சதீஷ், 222 பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வந்து அதை லா மேக்கர். அங்கே வெட்டித்தனமாக அவங்க உட்காந்துடல சம்பளத்தை வாங்கிட்டு. இவங்க 222 பேரும் லா மேக்கரு. அதுதான் வந்து அலி பார்லிமெண்ட் தான் மும்பா டசார். ஆமாம், ரைட்டா? ஸோ தசார், அக்தா, லா எல்லாமே சேர்ந்து அவங்க தான் பெரும்பாகானே மாற்ற முடியும் அந்த 222 பேர். ஸோ 222 பேரில் இவன் வந்து எதிர்கட்சி சொல்லிட்டு இவங்க கூட நாங்கள் பேச்சுவார்த்தை மாட்டோம் அப்படி சொல்கிறது வந்து நியாயம் இல்லாத ஒரு விஷயம். நல்ல விஷயம். இன்றைக்கி மக்களுக்கு நீங்கள் ஒரு செய்ய போகிற, ஒரு புது எக்கானமியை கொண்டு வர போகிற, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிற. இப்போ நீ பார்த்தீங்க எண்ணெய் விலையை நீ சப்சிடி எடுக்க போகிற, இதை அடிப்பாங்க எதிர்கட்சி.
எதிர்கட்சி இதை அடிப்பாங்க. Of course. பட் நீ உட்காந்து பேசிட்டு தொப்பரா இது தாண்டா இது, ஏன்னா எல்லாம் அரசாங்கத்தில் நின்றுட்டாங்களே. யார் அரசாங்கத்தில்? ஆமாம், பாஸ் கம்முனும் அரசாங்கத்தில் இருந்துருச்சு. எல்லாரும் மலேசியாவில் எல்லா கட்சியும் அரசாங்கத்தில் எல்லாம் அரசாங்கத்தில் இருந்து எல்லாமே அந்த பட்ஜெட்டை பார்த்துட்டாங்களே. இவ்வளோ நம்ம இப்போ பேங்கை திறந்து பார்ப்போம், நம்மளோட நாட்டோட கஜானாவை திறந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியுமே. ஒரு புது விஷயம் இல்லையா அது? ஆமாம். ஸோ அது அப்படி இருக்கிற கட்டத்தில் இவங்க கூட கலந்து பேசி, ஏன் உனக்கு அவ்வளோ ஈகோ, உனக்கு ஏன் உன்னால் பேச முடியல, பேசிட்டு ஒரு நல்ல ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்து அதுதான் சதீஷ் ரிஃபார்மு. ரிஃபார்ம் வந்து நீ சோலாக நீ மாற்ற செய்ய முடியாது ரிஃபார்ம். ஏன்னா இன்னைக்கு உள்ள பாலிட்டிக்கல் வந்து அப்படி இருக்கு. எப்படி இருக்குன்னா, உனக்கே வந்து நீனே வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லாமல் இருக்க, பிஹெச்ஏ மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கு, எல்லாம் யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன செய்யணும்னா, நீ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கணும். அஃப்கோர்ஸ் இவர் வந்து மொய்தீன் சொல்லிட்டு போயிட்டாரு, நான் உன் கூட வந்து கிரஜான் பிற்பாடும் இல்லை வரல, நாங்கள் எதிர்கட்சியாக இருந்துக்கிறோன்னு. எதிர்கட்சியாக இருந்தால் நீ கூப்பிட்டு பேச முடியாதா? ஆமாம், பேசி என்ன கேட்டிங்கன்னா பேசுறது தான் வந்து நாட்டோட நலனுக்குனா வந்து ரெண்டு தரப்பும் வந்து பேசணும். எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் சொல்கிறது வந்து நான் ஒத்துக்கிறேன் டேவிட். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் தானே, தேர்தல் அப்போ நீங்கள் பண்ணுங்க. ஆனால் சில நாட்டோடைய முக்கியமான அரசியல் நீ எப்போ வேணா பண்ணு, பட் முக்கியமான டிசிஷன் ரிஃபார்ம் டிசிஷன் எடுக்கும் போது நீ நல்லவன் தானே, நீ திருடன் இல்லைல்ல, நீ ஏமாத்த போறவன் இல்லைல்ல, உனக்கு எல்லாம் தெரியும் தானே, நீ அறிவாளி தானே. நீ அறிவாளி, நல்ல விஷயம் மக்களுக்காக செய்ய போறேன்னா, ஏன்னா எதிர்கட்சி வந்து வேணாம் அனுப்ப போறாங்க. அதுதான் நீ நல்ல விஷயத்தை கொண்டு வந்தா வேணாம், இல்ல இல்ல வேணாம், நீ நல்லது செய்ய போறேன்னு. ஜிஜி பில் வந்து சரியான ஒரு இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஜிஜி பில் வந்து நல்லது, ஒரு வயசுக்கு மேல நான் நினைக்கிறேன் எல்லாம் உட்காந்து பேசினா ஓகே நீ வாங்க. ஆனா இந்த ஜிஜி பில்ல வந்து இவங்களே சொந்தமால முடிவு பண்ணி தரைபலை பண்ணாங்க. சரி, அப்படி எடுத்துக்கிட்டா அதோ ஊடுட்டு வரும்போது பார்ப்போம். இப்போ பேசுகிறாருங்களா, இப்போ போய்ட்டு கொலை கூப்பாரில் பயங்கரமாக கேம்பெயின் பண்ணுறாருங்களா, அவர்கள் என்னத்தை கழட்டி அதான் செய்யணும். ஏன்னா அது ஊடுட்டு வரும்போது அது பாஸ்காரங்க கொண்டு வரல போய் 355 அவருங்க இன்னைக்கு போயிட்டு சரி சதீஷ் அப்படியே பேரும் சதீஷ் கொலகு பூபார் போகிறதுக்கு மேலே இது ஒரு இது நம்ம பேசிடணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இதை பேசிட்டு அடுத்தது போகலாம் கொலகு பூபாருக்கு. கடந்த வாரம் வந்து ஒரு சவால் ஜவாப் பர்சாமா பிரதான மந்திரி மே 1ஆம் தேதி வந்து நடந்தது. அதில் வந்து அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, இந்திய சமுதாயத்தை வந்து நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து பேர் சொல்லலை, பேர் சொல்லாமல் வந்து இல்லை அவங்களுக்குலாம் வந்து ஒரு இது இருக்குது, இந்த இந்திய சமுதாயம் வந்து நான் வந்து இந்திய சமுதாயத்தை நான் புறக்கணிக்கலை, நான் 100 மில்லியன் கொடுத்துருக்கேன், மித்ராக்கு தெக்குனுக்கு 30 மில்லியன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம என்ன பாயிண்ட் அவுட் பண்ணோம்னா, இந்த 100 மில்லியன் சட்டிக்கில் ஆரம்பித்தது வந்து நஜீப்பு. இதே போல் தெக்குனில் வந்து 30 மில்லியன் கொடுக்கறது வந்து புதுசு கிடையாது. இதுக்கு முன்னால் 25 மில்லியன் கொடுக்க ஆரம்பித்ததும் நஜீப் தான். நான் ஏஐஎம்ல இதோ இப்போ ஒரு 50 மில்லியன் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இதெல்லாம் கொலக்கு பூபார் வரும்போது ஏஐஎம்ல ஒரு 50 இதோ இப்போ டோட்டலாக இவ்வளோ சொல்கிறாங்களா, இதெல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு 30 மில்லியன் இன்க்ளூடிங் இந்த இப்போ ஹியூமன் ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரி 210 மில்லியன் நான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் சொல்லிட்டு நீ எப்போதும் போட்டு அவங்க டாய்லெட்டுக்கு பதில் இப்படி நம்ம சமுதாயத்தை பேசினா தான் ஏறி இருக்குல்ல. ஓகே ஓகே 60 மில்லியன் கூட கொடுத்துட்டாங்களா பப்ளிக் டாய்லெட்டுக்கு அண்டர் 50 மில்லியன், சமுதாயத்துக்கு 130 மில்லியன் நம்ம சொல்லி இப்போ 210 மில்லியன் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பப்ளிக் டாய்லெட்டுக்கு அண்டர் 50 மில்லியன், இந்திய சமுதாயத்துக்கு 210 மில்லியன். டாய்லெட்லாம் வந்து கடுப்பாக போகுது, டாய்லெட்டுக்கு குறைஞ்சிருச்சு, இப்போ சமுதாயத்துக்கு கூடிருச்சு. ஓகே, அதுவும் நம்ம சொல்ல தான் அது வருது பாருங்களேன். ஓகே, அவர் இதெல்லாம் சொன்னதெல்லாம் டிவி. ஆனால் அவர் கடைசியாக ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா, இந்திய சமுதாயம் வந்து செம்புரு பண்ணக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, நாங்கள் வந்து மலாய்க்கார சமுதாயம் பூமி புத்திராவுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஒரு மிக மிக இந்திய சமுதாயத்தை வந்து இழிவுபடுத்துகிற செயல். வந்து நீ வந்து எங்கள்கிட்டேருந்து வந்து மினிஸ்டர் போஸ்ட் இந்த நாட்டுடைய சரித்திரத்தில் 70 வருடங்கள் ஆகப்போகுது. இது நாள் வரைக்கும் ஒரு இந்தியர் இல்லாத அமைச்சரவை இருந்ததில் முதல் அமைச்சரவை அன்வார் இப்ராஹிம் அமைச்சரவை. அது எங்கள் மேலே வந்து எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு அவமானம். ரெண்டாவது வந்து எங்களுடைய மொழியை போயிட்டு இது வந்து பாஷா கிளிங்னு சொன்னது. மூணாவது இப்போ இந்த நாங்கள் வந்து பூமி புத்ரா இனத்தின் மீது பொறாமைப்படுறோன்னு சொல்லிட்டு சொன்னது. எனக்கு வந்து இது எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்க முடியல டிவி. எனக்கு வந்து நான் ஒரு வீடியோ கூட செஞ்சுருந்தேன். எனக்கு வந்து அருவருப்பாக இருக்குது, இந்த மாதிரியான ஒரு நபருக்காக போய் நம்ம கேம்பெயின் பண்ணியிருக்கோம் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து என்ன சொல்லுவாங்க, டிஸ்காஸ்டட், அருவருப்பாக இருக்குது. எனக்கு வார்த்தைகள் இல்லை சொல்கிறதுக்கு. ரொம்ப ஒரு ஏமாற்றம், அருவருப்பு தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டேவிட் அவர் சொன்னது இது இப்படி பற்றி? சதீஷ் நீ பார்த்தனா சதீஷ், ஆத்திரம் படுறது அது அதான் நீ இது ஒரு விஷயம் தான் நம்ம பேசுகிறோம், எப்போதும் வந்து ஒன்று ஒன்றா தான் நம்ம பேசுகிறோம். பட் என்டையர் அவர் ஆட்சி எடுத்ததுன்னு தான் சொல்கிறேன்.
சிவகுமாருக்கு பேரே சொல்லலை, ஒரு தமிழ் மினிஸ்டர் பேரே சொல்லாமல். ஸோ அப்படியே பார்த்தோன்னா அடுக்கா ஒன்று விட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ரொம்ப இருக்கிற நம்மளுக்கு எப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக கேவலப்படுத்துறாரு. கில்லிங்ட்டு அந்த புக்கில் எழுதியிருக்கு. சரி, அப்பயும் வந்து அவங்க கூட இருக்கிறவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க, கில்லிங்ஸ்லாம் ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க கூட இருக்கிற கில்லிங்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அதேமாதிரி இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து நான் நினைக்கிறேன் பிரதமருக்கு வந்து இது யார் இந்த அட்வைஸ் பண்ணியிருப்பான். இப்போ வந்து பிரதமர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து போராமப்படுறாங்க, ஆத்திரப்படுறாங்க. என்னைக்கு பூமி புத்ரா மேல நம்ம ஆத்திரப்பட்டிருக்கோம்? நம்ம இன்னைக்கு நம்மளோட சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதைத்தான் நம்ம கேட்கிறோம். ஆமா, நீ எனக்கு கொடு, அவங்களுக்கு நீ எவ்வளவு வேணா கொடுத்துட்டு போதும், உன் பிரச்சனை. இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இப்போ நான் அவனுக்கு கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கேன். அதான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு தான் 90% மேல இருக்கு. 2 பில்லியன் அவங்களுக்கு ஒரே டிபார்ட்மெண்ட்க்கு வந்து 2 பில்லியன். இது ஜக்கீமுக்கு மட்டும் 2 பில்லியன் கிட்ட. அப்ப அந்த 210 மில்லியன் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ்? 10 டைம்ஸ் 1 நம்மளோட 10%, அவங்களுக்கு 90%. இல்ல 10%, 200 மில்லியன், 210 மில்லியன், அங்க 2 பில்லியன் ஆச்சு. அப்பனா 2100 மில்லியன் தானே வந்து 10 டைம்ஸ்ல 10 டைம்ஸ் ஆஃப் 90% அதிகம். 90% அவங்களுக்கு, நம்மளுக்கு 10%. பட் இது வந்து வெறும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்தது, ஸ்பெஷலாக கொடுத்தது. பட் வேற இல்லை மொத்தமாக கூட இது வந்து ஜக்கீம் கொண்டு 1.9 பில்லியன், அதெல்லாம் 2 பில்லியன். அதை பற்றி சொல்கிறேன், அதான் யோசிக்கிறேன், அவ்வளோ குறவாக இருக்கு. இல்லை மொத்தமாக 9 பில்லியன் கிட்ட எங்கெங்கேயும் இருக்கலாம் அவங்களுக்கு. அதுதானே இப்படி கொடுத்துருந்தா பெருசு தான் சொல்ல முடியும். அப்புறம் நீனே கொடுத்துருவோம் அவங்களுக்கு பில்லியன் கணக்கில் செலவு பண்ணி அதுதான் என்னென்னமோலாம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நீ யூனிவர்சிட்டியே பாரு, யூஐடிஎம் பாரு, 90% வந்து அவங்களுக்கு தான், எல்லாம் அவங்களுக்கு தானே. அங்கே யூஐடிஎம் எப்படி செயல்பட்டு இருக்கு? நீனா காசு கொடுக்குறேன், நானா காசு கொடுக்குறேன், எல்லாம் நம்ம காசு தான் ஓடிட்டு இருக்கு. ஆமாம். ஸோ இந்த மாதிரி நீ எடுத்துக்கிட்டோன்னா இப்படி நம்ம ஆத்திரப்பட்டோமா சொல்லலாம். அதை பிறகு இவனுங்க உட்காந்து பேசும்போது ஆத்திரப்பட்டானுங்கன்னு நம்ம என்றைக்கும் அதை பற்றி பேசுனது இல்லையா? ஏன்னா அவங்களும் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் ஏற்றுறோம். ஏன்னா ஏன் இந்த ஆத்திரம் வருதுன்னா சதீஷ், ஏன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெறுப்பு தெரிய வைக்கிறோன்னா, ஏன் வந்து இவர் மேலே நம்மளுக்கு ரொம்ப கடுப்பாக ஆத்திரமாக ஒரு சுத்த தமிழ் சொன்னால் வெறியாக இருக்குன்னா, நீ சொன்ன வார்த்தை சயா அண்ணா சயா, அண்ணா மலாயு, அண்ணா சயா, அண்ணா சீனா, அண்ணா சயா, இப்படி நீ சொல்லி போட்டு கடைசியா அண்ணா என்ன சொல்லுவாங்க, அண்ணா இந்தியா வந்து அண்ணா அறாம ஆகிட்ட பாரு. இதுதான் உண்மை. கடுமையான வார்த்தை இருந்தாலும் அப்படிதான் நடக்குது. அதான் சரி, அண்ணா இந்தியா வந்து அண்ணா அறாமு, அண்ணா சீனா, அண்ணா அம்மா சாய், அண்ணா தீரி அண்ணா தீரி கூட நான் சொல்ல மாட்டேலாம், அறாம் தான். நம்ம அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வார்த்தை ஒன்று வரும்போது ரொம்ப குடும்பமான செயலாக இருக்குது சதீஷ். வார்த்தைகள் நம்மளை வந்து பேசுகிற பேச்சு, என்னைக்கு நீ அந்த வார்த்தையை பாய்க்க தேவையில்ல. ஒரு பிரைம் மினிஸ்டர் சும்மா வராது தெரியுமா? அந்த கிளிங் கூட சும்மா தான் அவர் புக்கில் இருந்துச்சுன்னா அது வாயில் இங்கே இல்லைன்னா இங்கே வராது சதீஷ். அதான் மனசில் இருக்கிறது தான் வாயில் வரும். இங்கேயும் அப்படி தான் வருது பாரு. அப்போ உனக்கு வந்து இப்போ இந்த 30 மில்லியன் வந்து நீ கொடுக்காத மாதிரி தான் டிசிஷன் சொல்கிறாங்க எல்லாம். நாங்கள் வந்து பேசிட்டோம், நீ ஃபைலில் கொடுத்துருப்ப, கடுப்பு தான். ஓ 30 மில்லியன் கொடுக்க போகிறோமா, இவனுங்களுக்கு கொடுக்கணுமா? ஓ அதான் மலாய்க்கானுங்க கொடுக்குற வச்சு தான் ஆத்திரப்படுறானுங்க, போராமப்படுறானுங்க. இந்தா பரவாயில்ல கொடுக்குறேன், என்ன பண்ணுறது? அதை சொல்லிட்டு நீ கொடுக்குறீங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான இந்த 30 மில்லியனு தூக்கிக்கிட்டு சாவலாம் போயிட்டு. ஏன் சொல்கிறேன்னா 6 பில்லியன் வந்து அந்த என்னது சுப்பிரமணிய சாக்கில் ஹியூமன் ரிசோர்சஸ் மினிஸ்ட்ரி கீழே இருக்கு. 6 பில்லியன் அப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்தா HRDFல பில்லியன் கணக்கில் இருக்கு. ஏய் அது என்ன தனியாக வந்து இந்தியன்ஸுக்குன்னு 30 மில்லியன் கொடுக்குறது? அப்போ இந்த மற்ற காசெல்லாம் வந்து யார் கொடுக்க போகிறீங்க? இதெல்லாம் கேள்வி தானே சதீஷ். ஆமாம் ரைட்டு, இதெல்லாம் கேள்வி தானே. திடீர்னு வந்துருச்சா 30 மில்லியன். 30 மில்லியன் கொடுத்தோன்னா இந்த குதிக்கிறாங்க. அது வந்து 3 மந்திரான 10 மில்லியனா. இதில் ஒரு பேஸ் பாட்டு என்ன தெரியுமா, இவ்வளோ மித்ரா இவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு தானே. மாறி அங்கே போய் இங்கே போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு, அங்கே போயிடுச்சு. 40 மில்லியன் முடிச்சிட்டாங்க. அது 40 மில்லியன் 4 மாதம் தான். இல்லை 4 மாதம் 40 மில்லியன் முடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் எதுவுமே நடக்கல. என்ன வேலை நடந்திருக்கு என்ன மித்ரால? எங்கேயுமே தெரியல. எங்க ஆன்லைன்ல போட்டாங்களா என்ன கதை எதுவுமே தெரியல, யாருக்குமே தெரியல. சட்டம் இல்லாமல் இருந்துச்சு. மித்ரா எல்லாம் சண்டைலாம் போட்டு இருந்தாங்க. இப்படி கம்கமா அப்படி இருக்கும் போது 40 மில்லியன் காண போச்சு. அப்போ என்னத்துக்கு வந்து பிரபாகரன் எடுத்து சேமைனா போடணும், அப்புறம் என்னத்துக்கு எடுத்து சரஸ்வதி கீழே வைக்கணும், அப்புறம் என்னத்துக்கு வந்து ஒரு ஜவுத்தான் கோசா எல்லாத்தையும் பண்ணு. 40 மில்லியன் முடிச்சிட்டாங்க, யாரும் செயல்படாமல். ரைட்டா இல்லையா? ஆமாம், யாரும் செயல்படாமல் 40 மில்லியன் முடிஞ்சா மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. ஒன்றும் காசு விளையாக்கலாம். ஆனால் 40 மில்லியன் வந்து பட்ஜெட்டில் ப்ரிப்பரேஷன் இருக்குது. இன்னும் ஒரு 60 மில்லியன் முடிக்கணும். 60 மில்லியன் முடிக்க சொன்னாங்க தான். ஏதாவது நேரம் எல்லாம் கேகேபிக்கு வந்துட்டாங்க. அதான் எல்லாம் கேகேபியில் வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம்லாம் ஓடுதான். ஸோ மித்ராவுடைய மொத்த பார்வையும் வந்து கேகேபியில் தான் இருக்குது இப்போ. ஆமாம். ஸோ அது வந்து பேசலாம் டேவிட், கேகேபி வரப்போ நம்ம பேசலாம். பட் இப்போ அடுத்தது நம்ம அங்கே தான் டாபிக் போகணும். இருந்தாலும் இந்த பூமி புத்ராவை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்கன்ற வார்த்தை வந்து அதை வந்து
நார்மலைஸ் பண்ணுறாங்க. அது அது வந்து நீ என்ன மோதலை உருவாக்குற 3R அது 3R பார்க்க போனால் இதுதான் 3R. நீ அந்த மாதிரி சொல்லலாமா? மலாய்க்காரவங்க இப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இவனுங்களுக்கு போறாம நம்மளுக்கு கொடுக்கறனால தான் இவனுக்கு சத்தம் போடுறானுங்க. நம்ம என்னைக்குமே நீ மலாய்க்காரனுக்கு கொடுக்காத, பூமிபுத்திரா கொடுக்காதன்னு சொல்லது கிடையாது. எங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடு. நம்ம மிஞ்சி என்ன டிவைட் கேட்குறோம்? எங்களோட பிள்ளைங்களுக்கு வந்து 2000 மெட்ரிகுலேஷன் பிளேஸ், அது நஜீப் சொன்னது தானே, அதை கொடுத்துருங்க. 2000 நீ அவ்வளோ பெரிய இந்தியா அண்ணா சாயான்னு சொன்னல, ஆனால் நீ வந்து பார்க்க போனால் அவன் 2000 கொடுத்தா நான் 4000 கொடுக்கணும்னு கொடுக்கணும். இல்லை சதீஷ், அதை கொடுக்காம அந்த பிள்ளைய போயிட்டு பூலி பண்ணி அப்புறம் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் நீ பாரு ஒன்றும் வந்து அந்த அந்த இதுல தான் இருக்க பாரு, அந்த ஒரு கோத்தா அந்த ஒரு நம்பர்ஸில் தான் இருக்க. என்னைய கேட்டால் படித்த பிள்ளைங்க 8A 9A இத்தனை ஏ எடுக்குதுங்களா, இன்னைக்கு மலாய்க்கார பிள்ளைங்களுக்கு 3A கொடுக்குற. ஓகே 2Aக்கே கிடைக்கும். 2A கிடைக்குதா? 2Aக்கே மெட்ரிகுலேஷன் கிடைக்கும். மெட்ரிகுலேஷன் வந்து உருவாக்குனதே வந்து நஜீப் காலத்தில் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கிறப்ப இதாக தான் வீக்கான மலாய்க்கார பிள்ளைங்களை வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறதுக்கு தான் அதை உருவாக்குனாங்க. நம்ம பிள்ளைங்க 8A 9A எடுத்தால் தான் அது கிடைக்கும். அவங்களுக்கு வந்து 2A 3A எடுத்தாலே கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு 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 பேட்ச் நம்ம. ஆனால் அதை வந்து தவறுன்னு சொல்லுவியா? நீ கொடுத்துட்டு போ, பரவாயில்ல. அது வீக்கான பிள்ளைங்க, எக்கனாமியில் வீக்கான பிள்ளைங்க, எங்களோட 8 9A எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருன்னு சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்களும் எக்கானமியில் வீக்காக தானே இருக்குங்க. எக்கனாமியாக இருந்தால் அது 2A 3A வந்து 9Aக்கு போகாது, 8Aக்கு போகாது. ஒரு 5A கிடச்சிச்சுன்னா அனுப்புகிற மாதிரி பார்த்துக்கிங்க. திறக்க வேண்டியதானே. என்னத்துக்கு நம்பர்ஸ் நம்மளுக்கு 2000 கூடு, 2000 சில பிச்சைக்காரங்க சேனத்தில் போட்டு 2500 கூடு, 2000 கூடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லாது, அது பாலிசிக்கு அர்த்தம் இல்லை. 2000 பேர் யாருக்கு கொடுப்பேன்? 2500 பேர் வந்து அவனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துல வந்து நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியல, 8A 9A எடுத்த பிள்ளைங்க. நீங்க சொல்றீங்க நீ திறந்து விட்டுரு, 5Aக்கு மேலனா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அப்ளிகேஷனா நீ போய்க்கோ, உனக்கு யூனிவர்சிட்டி போகணும்னா நீ இப்படி போயிரு, நீங்க போ, நீ அங்க போன்னு ஓப்பன் பண்ணி விட வேண்டியதானே. அதை விட்டு புட்டு, அதான் சதீஷ் பாலிசி. அதை விட்டு புட்டு நீ 2000 கூடன்ட்டு அப்போ இவனுக்கு தெரிஞ்சவனா கொடுப்பான், 10 பிள்ளைங்க பாவம் வெளியே நின்றுக்கிட்டு இருக்குங்க. இது அர்த்தம் இல்லை தானே. இல்லை, அது நீங்கள் பாருங்கள், நம்மளுடைய பேசிக் தான் நம்ம கேட்குறோம். எங்களோட கல்வி பொதுத்துறையில் வந்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு இத்தனை % எங்களுக்கு கொடுத்துரு. அண்டாண்ட வந்து இது வந்து நம்ம பேசணும் டேவிட். ஸ்வஸ்தா இருக்குல்ல, இந்தியர்கள் போனால் வேலை கொடுக்கறதில்ல. நான் வந்து பார்த்தேன் டேவிட், ஒரு பையன் டிப்ளமோ வச்சுக்கிட்டு கார் பார்க்கிங் பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கே அது அம்னோ பில்டிங் இருக்குமா, அது பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குமா, புத்ரா ஹோட்டலா, அங்கே வந்து ஒரு மால் இருக்குல்ல, புத்ரா மாலா, அதில் எனக்கு பார்த்த உடனே சக்கியத்தியாக இருந்துச்சு. என்னடா என்ன வச்சுருக்கேன், மெக்கட்ரானிக்கில் டிப்ளமோ வச்சுருக்கேன், ஏன் இந்த வேலை செய்கிற? எங்கன்னா வேலை கொடுக்குறானுங்க, எந்த ஃபேக்ட்ரி போனாலும் கொடுக்க மாட்டானுங்கண்ணே. நீ என்ன பண்ணுற? இப்போ நான் தானே, எங்கள் அப்பாவுக்கு சீக்கு வந்துருச்சு, இப்போ நான் தான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்றான். அது உண்மையாக மனசு வலிக்குது. இந்தியன்னு நீ எந்த கம்பெனிக்கு போனால் ஸ்வஸ்தால கொடுக்க மாட்டானுங்க. இந்தியன்னாலே வந்து தெரியுமா, ஏன்னா அது வந்து எக்கனாமியை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறான்னு நமக்கு தெரியும். பினாங்கில் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். பினாங்கில் வந்து ஒரு பயம் இருந்துச்சு. சொல்லிட்டு போனது சீனன்னு, ராமசாமி இருக்கிற பயப்படுற மாதிரி இருக்கு. இல்லை அவங்க இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு பயம் இருந்துச்சு, இந்த பிரைவேட் செக்டர்லாம் வந்துருவாங்க, எதனாச்சும் பண்ணிடுவாங்கன்ட்டு கொடுத்தானுங்க. இப்போ வந்து அது மறுபடியும் ஆரம்பிக்குது. இங்கேயும் வந்து வேலையை வந்து இந்தியர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டமாகுது. ஸோ நாங்கள் எங்கே தான் இன்னொன்று, அது வீடு ரெண்டல் எடுக்கிறது, நம்ம ஆளுங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு சட்டம் கொண்டு வா. நோ டிஸ்கிரிமினேஷன் இன் ரெண்டல் யூனிட்ஸ், நோ டிஸ்கிரிமினேஷன் இன் பப்ளிக். இது நீ இந்தியனுக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, கால் ரெக்கார்ட் பண்ணியிருந்தானா அவங்க கம்பெனி மேலே வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து நீ இது எடுக்கலாம். இந்த மாதிரி எங்களுக்கு பாலிசி தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து நசுக்கப்படுறோம், என்ன சொல்லுவாங்க, ஒதுக்கப்படுறோன்றப்ப எங்களுக்கு அதுதான் நாங்கள் கேட்குறோம். என்னைக்காவது நம்ம வந்து பூமி புத்திரா மேலே பொறாமப்பட்டிருக்கோமா? ராயர் ஆத்திரப்பட்ட போறாரு, அவர் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு. யார்கிட்ட கோனைங்கிட்டயா? கோட்டில் உட்காந்துக்கிட்ட கோட்டில் நீ பேசுவார், அதெல்லாம் அங்கே தான் பேசுவார். கடக்கிறானுங்க, ஆத்திரம் வருது, விட்டுருங்க. நானும் மரியாதை இல்லாமல் ஏசியில் போகிறேன். ஸோ ஆத்திரம் தான், ஆத்திரத்தை அடக்கிட்டு சிரிச்சுக்கிறதா இருக்குது. தொண்டையே வலிக்குது அவனுங்களை பற்றி பேசி. ஜெய் சதீஷ், இப்போ இதுதான் ஒரு முக்கியமானது. ஓகே, கடைசிக்கு வரோம் சதீஷ், டைம் எடுத்துருச்சு. கண்டிப்பாக நிறைய பேச வேண்டியது இருக்குது. கொஞ்ச நாள் கேப் விட்டுறோம்னா இந்த நாட்டில் நடக்கிற அநியாயத்தை பார்க்குறதுக்கு அடுத்த ஒரு வாரம் இருக்குது பாரு கேம்பெயின். ஸோ இதில் பார்த்தோன்னா கேகேபி சதீஷ். ஆமாம், கேகேபி அது சிரிக்கிறதா இல்லை அழுவுறதா என்னன்னு கதை தெரில. கேகேபியில் உண்மையாக யார் சதீஷ் நிற்கிறா? பிஎன் நிற்கிறாங்களா, பிஹெச் பிஎன் பிஆர்எம் பேபாஸ் நிற்கிறாங்களா, இல்லை பிஹெச்ஓ ராமசாமி நிற்கிறாரா? இப்போ என்னமோ நிலைமையை பார்த்தா அப்படி தான் இருக்குது. அதை வந்து பிஎனை தாக்குறாங்களோ இல்லையோ, அன்னாடிக்கும் வந்து ராமசாமி பற்றி தான் பேசுகிறாங்களா. உரிமை ராமசாமி. நேற்று வந்து ஒரு இந்தியன் மினிஸ்டர் எல்லாம் பேசி கடைசியா பிரைம் மினிஸ்டரே. அப்போ அது என்னத்தை காமிக்குது ரவி? நம்ம வந்து இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, சவகிரேப்னு வாங்க அடிக்கடி. சவகிரேப்னா ஏன் சவகிரேப் வந்து அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி எல்லாம் நம்மளை பாட்டுக்கு வேலை செய்ய வேண்டியதானே? நீ வேலை செஞ்சிருந்தா உனக்கு பயம் இல்லையா? இல்லை, நீ அதான் நீ மக்களுக்கு செஞ்சிருந்தனா இன்னைக்கு வந்து அதே மக்கள் வந்து நம்ம சொன்னால் கேட்குறாங்கன்னா, ஏன் கேட்குறாங்கன்னா நம்ம செஞ்சுருக்கோம். ஆமாம்,
நீ செய்யல. ஆமாம், இவ்வளோதான் டிஃப்ரெண்ட். அவ்வளோதான் வித்தியாசம். நீ போயிட்டு நம்மளோட டிக்டாக் அக்கௌண்ட்டும் சரி, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் சரி போய் பாருங்கள் காமெண்ட்ஸை. இவருக்கு இருக்காருங்களா பெரிய பெரிய தலைவர்கள், அந்த இந்தியன் தலைவர்கள், எம்பிஸு, இந்த பீசாங் வாழைப்பழங்க, இந்த செனத்தருக்கு, அவங்க எல்லாமே அதில் வந்து ரொம்ப ஒரு வாட்டி பேசாதது வந்து இந்த ஆமகுச்சி குலசேகரன் தான். எனக்கு தெரியும், பிச்சிருவாங்க. அவர் வந்துட்டு போயிருக்காரு, பட் பேசலை. பரவாயில்ல, பேசிட்டோமே, அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இவங்க எல்லாம் போயிட்டு நீங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா, நீங்கள் குரல் கொடுத்துருந்தீங்கன்னா, நீங்கள் ஏன்னா எங்களை பற்றி போதை படிக்கணும்? அதே தான், நம்ம நிற்க கூட இல்லையே. சரி, அங்கே வந்து பிஹெச்சுக்கு வந்து ஓட்டு போடாத சொல்கிறாரு ப்ராஃப். பிஹெச்சுக்கு ஓட்டு போடாதீங்க, மற்ற 3 கட்சியில் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து எதோ வேணா போடுங்க. ஏன்னா இவனுங்க வந்து செய்கிறதெல்லாம் வந்து நம்ம சொல்லணும் பாரு, எவ்வளோ பேசணும் நம்ம முதலேருந்து இது மட்டும். இதோட நிறையா பேசியிருக்கோம். இவங்க தான் அவங்களோட என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட சைட்டு இந்த வேர்ஸ் பாட்டு இந்தியன்ஸுக்கு ஒன்றும் செய்யாமல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்கும்போது சதீஷ், நீ ப்ராஃப் பட்டு ஓட்டு போடாதீங்கன்னு தான் சொல்கிறாரு. அவரு முக்கியமாக போயிட்டார் பாருப்பா. அங்கே உள்ள சலோன் பேர் தெரியுமா தெரியலையா தெரியல. அது அந்த எதிர்கட்சி சலோன் வந்து இவங்களுக்கு இந்த பேசுகிறாங்களா, இந்த ராயரு நிறையா பேர் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நிறையா இந்தியன் லீடர்லாம் பயங்கரமாக மேடையில் எடுத்து மைக்கை பிடிச்சி ராமசாமின்றீங்களே. உங்களுக்கு அந்த 4 பேர் கண்டிப்பாக உங்கள் கட்சியில் உள்ள பேரை தெரியும், அந்த சீன்சி பேரை. இந்த 3 பேர் அடூரோட பேர், அங்கே நிற்கிற சலோன் பேர் தெரியுமா? அதோட ராமசாமி பேர் தான் எங்களுக்கு தெரியும் சதீஷ். ஸோ எனக்கு என்ன இது ஒரு வேடிக்கையாக இருக்குன்னா, நம்ம போய்ட்டு சொல்கிறோம் ஓட்டு போடாதீங்க, சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த பக்கத்தான் ஹரப்பன் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய துரோகம் தான் பண்ணியிருக்காங்க, பேக் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ செய்கிறாங்க. அந்த ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட இப்போ கூட ரீசன்லியாக கூட அவமானப்படுத்துறாரு நம்மளை. ஸோ சும்மா 30 மில்லியன் 20 மில்லியன் கொடுத்துட்டு அந்த காசு வந்து கொலாக்குப்பாருக்கு வராது. இன்னைக்கு ரோடு ஓட்டையாக இருக்குன்ட்டு திடீர்னு போயிட்டாங்கன்ட்டு ரோடு போட்டுட்டேன்ட்டு படம் வீடியோ போட்டு காமிச்சிக்கிறாங்க. ஏன் இது வந்து இது ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னே செய்ய முடியாதா? ஏன் இப்போ செய்யணும்? ஸோ இதெல்லாம் இவங்க பேசுறது ஒரு காலத்தில் பிஎனை பற்றி. இப்போ அதே நாத்தத்தை வந்து இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதில். ஸோ இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி நம்ம போயிட்டு அங்கே பேசும்போது ஓட்டு போடாதீங்கன்னா நம்ம கெட்டவனாயிடணும். கெட்டவனாகி வீடியோ செய்யறதுன்னா, ஆளை வச்சு அடிக்கிறதுன்னா நம்ம வந்து துரோகி, எட்டப்பன். அப்புறம் பார்த்தா அவர் வீரபாண்டி கட்டபொம்மை படத்தை போட்டுட்டு வீடியோ, ஐ மீன் சினிமா தேட்டருமே ஓட்டி போட்டு அவர் வந்து வீரபாண்டி கட்டபொம்மனா யாரு ராயர் கட்டபொம்மனுக்கு வந்த சோதனையை பாருங்க. ஆனா ஒண்ணு தெரியுது, கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லை. இந்த மாதிரி பேசுற கட்டத்துறைக்கு இதுவே கட்டபொம்மன் சொல்றாங்களா, கட்டபொம்மனை படம் பார்த்தனாலதான் கட்டபொம்மன்னா தெரியும். தமிழனா வந்து அடிப்படையில் நமக்கு தெரியும். உடனே இவர்கள்லாம் எட்ட பண்ணாம நம்ம எல்லாம் எட்ட பண்ணா அவர் யார் சரி நான் கேட்குறேன் டிவி, யார் இங்க வந்து எட்டப்பேன்? அவன் வந்து இந்திய சமுதாயத்தை வந்து கிளிங்னு கூப்பிடுறான், கேள்வி கேட்கல, அதுக்கு துப்பு இல்லை. ஒரு இந்தியன் மினிஸ்டர் போஸ்ட்டை பிடிக்கிட்டானுங்க. 70 இந்த நாட்டோட சரித்திரத்தில் 70 வருஷம் மினிஸ்டர், இந்தியன் மினிஸ்டர் இல்லை. அதை கேள்வி கேட்காதவன், கேள்வி கேட்டவன்லாம் வந்து எட்டப்பேன், கேள்வி கேட்காதவன் வந்து கொட்டப்பண்ணா. நல்லா வருது வாயில், நீங்கள் வேற. அப்புறம் இந்த இப்போ கடைசியாக இந்திய சமுதாயத்துக்கு செம்புருவான் ஜெயலலிதா, நமக்கு பொறாமப்படுறோமா? நம்ம சமுதாயம் வந்து பொறாமப்படுற சமுதாயமா? இதை கேட்கறதுக்கு துப்பு இல்லை. இவனுங்க எட்டப்பனுங்களா இல்லை இதுக்கெல்லாம் நடக்கிறப்பெல்லாம் உடனுக்குடனே கேள்வி கேட்டு அது எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் கேள்வி கேட்கறது வந்து எட்டப்பனா? நீங்கள் சொல்லுங்கள். ராமசாமி வந்து எனக்கு தெரிஞ்சு 2018 வச்சுக்கோமா, அதுக்கு அந்தாண்ட வந்து நிறையா விஷயம் இருக்குது. மேசையை குத்தி பேசியிருக்காரு. இதே கோனிங் ஆஃபீஸில் இது ரொம்ப தெளிவாக பேசுகிறோம் பாரு, ஓப்பனாக பேசுகிறோம். அது என்னன்னா நான் சொல்கிறேன் டேவிட், அந்த குத்தி பேசின நடந்த சம்பவம். இதே ஒரு இந்திய ரெஸ்டாரண்ட் அங்கே ஒன்று இருந்துச்சு, அதுக்கு வந்து டெமோலிஷன் ஆர்டர் கொடுத்தானுங்க உடைக்கணும்னு சொல்லிட்டு. அது வந்து இந்து அறப்பணி வாரிய நிலத்தில் இருந்த ரெஸ்டாரண்ட் வேறு. எப்படி நடக்க முடியும்னு சொல்லிட்டு மேசையை குத்திட்டு, உனக்கு என்ன இந்த பதவியை தூக்கி போட்டு நான் வெளியே நின்று அடிப்பேன்னு சொல்லி மேசையை குத்தி பேசிட்டு வந்தேன். அப்படி பேசணும். இன்னைக்கு மகாதேர் வந்து 2018 கேம்பெயின் ஓடிக்கிட்டு இருக்கு. கேம்பெயின் இருக்கும் போது அவரோட தொகுதியிலே வந்து மகாதேர் என்னைக்கு நம்ப முடியாது, அது பாம்பு. கேம்பெயின் எலெக்ஷன் கேம்பெயின்ல சொன்னாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம் வந்துச்சு. இதே சைனா கொஞ்சம் பயந்தோம், போச்சுடா இது இஷ்யூ ஆக போறாங்க இப்படி ஓப்பனா சொல்லிட்டாங்க. இல்ல இருந்தாலும் அதான உண்மை. இருந்தாலும் மகாதேர் வந்து ஆட்சியில் இருந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போது கேள்வி கேட்டவர். இப்படி அன்வாரை கேட்கும் போது வலிக்குதா அவங்களுக்கு? என்னால அப்படி தப்பா கேட்டுட்டாங்க அந்த மனுஷன். அவங்களுக்கு கேட்டா சொத்தை செத்துட்டாங்க, அதை செத்துறாங்க. வந்து பாருங்க எங்களோட சொத்தை. ஏன் உங்க பிரைம் மினிஸ்டர் தானே ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவருக்கு தெரியாத நம்மளோட அக்கௌண்ட் மாங்கா மாட்டேங்களா? நீங்க சும்மாச்சும்
குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்கம் டேக்ஸ் 63 வழி கடன் இருந்துச்சு, அதை தான் கட்டி முடிச்சேன் அன்னைக்கு. வந்து எங்கள் அக்கௌண்ட்டை பாருங்க, முடிஞ்சா 2 மாதம் காடி காசு கட்டிட்டு போகலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்குன்ட்டு இங்கேருந்து கஷ்டப்பட்டு இருந்தவர் காட்சியாக இருந்தாலும் நாளைக்கு போகணும். நான் ஒரு டைம் யோசிப்பேன், இங்கேருந்து போயிட்டாங்க என்னெல்லாம் பண்ணுறதுன்ட்டு. எவனோ ஒருத்தன் நிற்கிறான், எவனோ ஒருத்தன் போட்டியாடுறான். ஆனால் நான் போகிறாங்க, நான் இங்கேருந்து ராமசாமி, சதீஷ், முனியாண்டி, நான், காமாட்சி, சேகர், சரவணன், மார்க்கஸ் கூட எல்லாம் வந்து அங்கே என்னத்துக்கு போகிறோன்னா, அங்கே போனால் எவனுக்கு காசு கொடுக்க போகிறது கேட்டால் வந்து பிஏனுக்கான் கொடுத்தானுங்க. பிஏனு யானே அவனுங்களுக்கே காசு இல்லாத பிச்சைக்காரமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் போயிட்டு என்னமோ காசா ஒரு அளவு தாண்டா இருக்கு பேசுறதுக்கு. இந்த சமுதாயம் மேலே அக்கறை இருக்குது, வாய் இருக்குன்னு அப்படியே சும்மா வட சொல்றது இவனுங்களாம். அதான் சும்மாச்சும் இப்போ வந்து ஒன்று ஒன்றா நடக்குது பாரு. இல்லை நம்ம வந்து கேகேபியில் வந்து ஏன் நம்ம போயிட்டு கேம்பெயின் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு இது இருக்குது. ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் நம்ம கொடுத்தாலும் இது நம்மளோட கருத்தையும் வந்து நம்ம இங்கே வந்து பதிவு பண்ணோம். நம்ம ஏன் போயிட்டு கேகேபியில் கேம்பெயின் பண்ணுறோம் உங்களோட, இப்போ நீங்கள் அதை வந்து சதீஷ் இந்த கேகேபியில் பண்ணுறது இந்த கேம்பெயின் வந்து இந்த 18% இந்தியன்ஸ் ஏன்னா நம்ம வந்து we are not bothered about other raceலாம். அவங்க இவனுங்க தான் சொல்லிக்கிறானுங்க பிஎனுக்கு வந்து மலே ஓட்டு போச்சு, டிஏபிக்கு வந்து சீனா ஓட்டு போச்சு, அப்புறம் தமிழன் இழிச்சவாயனா. ஆமாம். ஸோ எவனுக்கு ஒன்றா வரணுன்ட்டு அங்கே வந்து ஏமாற்றிட்டு இருப்பானுங்க நம்மளை பற்றி. ஸோ இவ்வளோ காலமாக என்னென்னமோலாம் ப்ராமிஸ் பண்ண இந்த பிஹெச் அரசாங்கம் இன்றைக்கி வந்து ஒன்றுமே செய்ய கிடையாது. மினிஸ்டர் கொடுக்கல, நம்மளை அவமானப்படுத்துறது, இது நினைக்கிற திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். இது நம்ம ரிப்பீட் பண்ணாமல் நிறையா டைம் வயசாகுது. ஸோ இதெல்லாம் தெரியாதவங்க நடிப்பாங்க, தெரியாத மாதிரி நடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து கேகேபியில் என்ன நடக்குது, 5 எஸ்டேட்டு அங்கே உள்ள எஸ்டேட் மக்கள் வந்து வீட்டுக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடு இல்லாமல் 200 குடும்பத்துக்கு மேலே. நைஜர் கார்டன் என்னமோ அது நினைக்கிற நம்ம நாளைக்கு போகிறோம், 4 நாளைக்கு போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு என்னத்துக்குன்னா என்ன அங்கே நடக்குதுன்னா வீடு இல்லை, எஸ்டேட் எல்லாம் த்ரோவாக இருக்குது. ஸோ அதை கட்டி கொடுக்குற 2019 திடீர்னு 4 நாளைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாருங்க. நம்ம போனோன்னே நாங்கள் வீடெல்லாம் கட்டி கொடுத்துறோம், ஏமாந்துட்டாங்களா ஏமாந்து தான். அதெல்லாம் வந்து அங்கே உள்ள மக்கள் என்ன கேட்குது, எழுத்துப்பூர்வமாக சூராட் பட் அஃப்தார் ஆமாம் கேட்குறாங்க. நீங்களால பொய் சொல்லிட்டு போயிருவீங்க. இவனுக்கு மேலே நம்பிக்கையே இல்லை. ஏன்னா 2008லேருந்து 2024 மட்டும் இவனுக்கு தானே ஆட்சியில் இருந்தானுங்க சதீஷ். இந்த பிஹெச் தானே ஆட்சியில் இருந்துச்சு, இவ்வளோ நாள் செய்யலை. ஸோ இந்த மாதிரி ட்ராமா வந்து காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி சமுதாயத்தை ஏமாத்துறாங்களே. அதுவும் வந்து அந்த அந்த ஏரியா பார்த்தோன்னா அங்குள்ள பயனுங்க நம்ம போனோன்னு வந்தானுங்க இளைஞர்கள் வந்துட்டு அவங்க கேட்டது என்ன சதீஷ், நம்மள்ட்ட காசா சதீஷ் கேட்டாங்க, இல்லை வேலை வாய்ப்பு கேட்டாங்கன்னா. அவங்க கேட்டது என்னன்னா, எனக்கு தொழில் கற்றுக்கணும், எனக்கு வந்து மெக்கானிக் எப்படி ஆகணும்னு கற்றுக்கணும், நான் வந்து ஃபோன் செய்கிறது எப்படி கற்றுக்கணும், நான் வந்து ட்ரோன்ஸ் ஓட்டுறது எப்படி கற்றுக்கணும், நான் வந்து இந்த குர்சஸ் அந்த குர்சஸ்லாம் கற்றுக்கணும்னு நம்மள்ட்ட வந்து பேசுனாங்க. நம்மள்ட்ட வேற ஒன்றுமே பேசுது. இமிடியட்லி நம்மளால அரேஞ்ச் பண்ண கொடுக்க முடியுது. இப்படிப்பட்ட மட சாம்பிராணி இந்த அரசாங்கம் 30 மில்லியன் இப்போ கொடுக்குறானுங்களே. ஏன்னுக்கே வித்ரால காசு இருக்கு, ஏன்னுக்கே வந்து சுப்பிரமணிய காசு இருக்கு. தொகுதியில வந்து டிஏபி தான் அடுனா இருந்தாங்க. என்ன பண்ணானுங்க கேட்டா வந்து பயங்கரமா சேவை செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த பையனுங்களாம் யாருக்கு சீன சமுதாயம் செஞ்சிருப்பா. அவ்வளவுதான். தமிழனுக்கு ஒன்றும் செய்யலையே. தமிழனுக்கு ஒன்றும் செய்யல. செய்யாத வயசு தானே இன்னைக்கு வந்து நம்ம அங்கே இறங்கி போய் பேசிக்கிட்டு இருக்கோம். கண்ண மொழிங்க நம்ம போயிட்டு சொல்ல தான் போறோம். பாத்துக்கியா ஏமாத்திடுவானுங்க. அவனுக்கு சொல்றானுங்க சத்தியமா நாங்க போட மாட்டோம்னு. இல்லைன்னா நீங்க கூப்பிட்டு என்னத்துக்கு வரோம், நீங்க வந்து நிக்க கூட இல்லை, நீங்க உரிமைன்ட்டு ஒரு கட்சி ஒரு புது இயக்கமா நீங்க வந்திருக்கீங்க, உங்களை நம்பி வந்து என்னென்ன இருக்கு. பட் ஏன் வரோம்னா அந்த உணர்ச்சினா இவனுக்கு செய்ய மாட்டானுங்க, இவனுக்கு புழுவாட்டிக்குன்னா இவனுக்கு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கன்ட்டு நாளைக்கு தெரியும். ஒரு பெரிய கூட்டம் இருக்கு நாளைக்கு. டேவிட் இது வந்து இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து காலத்தோட கட்டாயம், நம்ம செஞ்சு ஆகணும். ஏன்னா முக்கியமாக நம்ம கோலாக்கு பூபரம் ஏன் முடிவு பண்ணோன்னா, கடந்த 6 மாதங்களில் நடந்த சம்பவங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர் போஸ்ட் நம்மகிட்டேருந்து எடுத்தது எல்லாமே அடி மேலே அடி இந்த சமுதாயத்துக்கு. ஆனால் அடி மேலே அடி வாங்கிக்கிட்டு இருந்தாலும் அடிமையாக இருக்கிற ஒரு கூட்டம் வந்து அங்கே இருக்கானுங்க. இல்லை பிஎம்எக்ஸ் இஸ் த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர், கமான்லா உங்களுக்கு வந்து தெரியுமா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலடி. இதுக்கு மேலே இந்த சமுதாயத்துக்கு இதை விட ஒரு பெரிய துரோகம் பண்ண முடியாது. இதில் நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன், அதை எந்த பத்திரிக்கையும் வந்து அவனுங்க பப்ளிஷ் பண்ண காணோம். நான் கேட்டேன், டேய் உங்களோட முதுகெலும்பெல்லாம் எங்கடா, அடமானம் வச்சுட்டு தான் போவீங்களா அந்த பதவி எடுக்கிறதுக்குன்னு கேட்டேன். நான் வந்து பதவியில் இருந்திருந்தாலும் சரி, இல்லை இது ராமசாமியோட வழியில் வந்து நம்ம சரினா சரி, பதவியோ இருக்கோ இல்லையோ, அதனால் வந்து நம்ம கொடுத்த விலைகளும் அதிகம். கோர்ட் கேஸ் போட்டிருக்கானுங்க, கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கானுங்க, எல்லாம் நம்ம செஞ்சுருக்கானுங்க. பட் உங்களோட முதுகெலும்பு எங்கே சொல்ல வேண்டியதானே, இது சரியில்லை இது சரியே இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. முதுகெலும்பை கழட்டி வச்சுட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட பேசுகிறானுங்க. இது என்ன சொல்லுவாங்க, நாக்கு பூச்சி தருமா, நாக்கு பூச்சிக்கு தான் வந்து எலும்பு இல்லை, அதுதான் வந்து நண்டிக்கிட்டு இருக்கோம். அப்படி அந்த மாதிரி தான் அது வெயில் பட்டா நண்டு தருமா, அந்த மாதிரி நண்டிக்கிட்டு இருக்கானுங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து சமுதாயத்துக்கு இதை விட மிகப்பெரிய துரோகம் எதுவுமே கிடையாது. இவ்வளோ நடந்த பிறகும் நாங்கள் வந்து அவனோட காலை பிடிச்சிக்கிட்டு விடமாட்டோம்னு சொல்கிறது வந்து ஒரு கேடுகட்ட அடிமைத்தனம்,
இதுக்கு மேலே போனோன்னா நான் கெட்ட வார்த்தை வந்துடும் வாயில பயமா இருக்கு. வார்த்தை பேசுறது வேணாம். அது கெட்ட வார்த்தைலாம் நேரடியாக பார்த்து கேட்போம். நானும் ராயர் அப்படி பார்த்துறோன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஏன்னா மக்கள் வந்து சம்டைம்ஸ் நம்ம உணர்ச்சி வச்சு பேசும்போது சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க, அந்த மாதிரி பேசுறீங்கன்னா நம்மளோட மனிதர் தானே கடைசியா. நம்ம 2 பேரும் எனக்கும் வந்து அந்த இது இருக்குது, உணர்ச்சிகள் இருக்கு. ஆனால் வந்து நேரடியாக பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தோன்னா வந்து சண்டைலாம் போட மாட்டேன், சில வார்த்தைகளை அவங்கள கேட்பேன். அது சத்தியம், அது நடக்கும். அது வந்து அவர் அவாய்ட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். இப்போ ரெப்போர்ட் பண்ணிட போகிறாங்க. ஏன்னா இப்படி தான் வந்து நான் வந்து சுவிட்சியாக நிற்கும் போது ப்ராயில் இப்படி தான் சொன்னேன், இவனுங்களை முடிக்காமல் விட மாட்டேன். நான் நார்மலாக பேசுறது போகிறேன், இவனுங்க முடிக்காத விட மாட்டேன்னா எப்படின்னா, முடிக்காதன்னா அவங்களோட என்ன அரசியல் இதே செல்வாக்கே முடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்கிறது தான் இவனுங்களை முடிப்பண்டா டே சத்திக்கடா நீங்கள் என்ன. அதை போய் ரெப்போர்ட் பண்ணிட்டானு ஊகுத்தான்னு கொலை மிரட்டல் தான். லீமா கோசம் நம்மளை கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். இந்த ராயர் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். இவரே போயிட்டு பயந்தோரி போய் ஆளை வச்சு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. ராயர் ரிப்போர்ட் ஆனா அது சொன்னா அவர் ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்காரு இன்ஸ்பெக்டர்கிட்ட, அவனை சார்ஜ் பண்ணுன்ட்டு. பாரு அவன் இன்ஸ்பெக்டர் சிரிக்கிறான். அவன் தமிழ், அவனுக்கும் நல்ல இன்ஸ்பெக்டர் தமிழ்லாம் இருக்காங்களே, டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா இனி பேசாலா எல்லாம் பேசாலா, நம்ம வார்த்தை சொல்லும் போது அந்த மாதிரி சொல்லுவோம். டே இவனுங்களை முடிக்கிற மாதிரி. இப்போ கேகேபியில் வந்து பிஹெச்சை முடிக்கிற மாதிரி. அது மீன்ஸ் என்ன மார்த்தா அவங்களுக்கு எல்லாத்தையும் சாவடிச்சிருவோம். எனக்கு இருக்கு பாயிடுங்க இந்த மாதிரி சொல்லி ரெப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மடப்பயனுங்க சாம்பிராணிங்க போயிட்டு இதை பத்தி மக்கள்கிட்ட போய் பேசியிருக்காங்க. பயந்தாங்கோலின்னு சொல்ல முடியல, இது கிறுக்கனுங்கன்னு தான் சொல்லணும். என்ன சொல்றதில்ல. ஸோ என்னன்னா சதீஷ், மக்களை வந்து அங்கே உள்ள மக்கள் பாவம் சதீஷ். ஏன்னு பார்த்தோன்னா அந்த பேர் வச்சிருக்காங்க பாருங்க, ஊலு ஸ்லாங் வார். ஊலு ஸ்லாங் வார். ஹூலுலா கடைசி அதை வச்சு ஆக்சுவலி அந்த ஊலு வந்து நார்மலாக வந்து கடைசியில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆறுனா அது ஊலு ஹீலேர்னு சொல்லுவாங்க. டவுன் வந்து சொல்ல மாட்டாங்க, அதை ஊலு ஹீலேர் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊலுன்னு அந்த வார்த்தையை வந்து என்னமோ காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அங்கே உள்ள மக்கள் ஸ்லாங்கோர் வந்து ஒரு வளர்ச்சியான டெவலப்பர் ஸ்டேட்டு. பட் வந்து அந்த ஊலு ஸ்லாங்கோட அந்த இது இருக்குல்ல, அது வந்து தஞ்சோமலையம்ல 4 லைன் இப்படி போகிறது, 2 லைன் இப்படி வருது தஞ்சோமலையம்ல. தாண்டி கிரலிங் பூந்துட்டு வச்சுக்க, அந்த பாதையை பார்த்தோன்னா அந்த பாதையோட சைஸே வந்து 40 ஃபீட் தான் இருக்கும். அதில் தான் ஜலான் ஃபெடரல் ரோடு சொல்லுவாங்க. ஃபெடரல் ரோடுனா ஃபெடரல் கவர்மெண்ட் சிலங்காரா பண்ணாங்க. அந்த ரோடே இவனுங்களால செய்ய முடியல. எத்தனை காலம் ஆட்சியில் இருந்தானுங்க, 18 வருஷம் இவனுங்க ஆட்சியில் இருந்தானுங்க. அதுக்கு முன்னே பிஎன் ஆட்சியில் வச்சு இப்போ 2 பேரும் சேர்ந்து தானே இருக்காங்க. அதான் தான் சொல்கிறேன், 60 வருஷத்துக்கு மேலே இந்த 2 பேரும் இந்த ராஸ்கல்ஸ் 2 கட்சியும் ஆட்சி ஆடிப்புட்டு அந்த ரோடு கூட பெருசாக்கல சதீஷ். நீ பேரால பார்த்துருக்கியா? நீ போயிட்டு இப்போ ஸ்ரீமணி இப்போ வச்சுக்க, நீ வந்து எங்கே இறங்குற வச்சுக்க, சிப்பாம்புலாயில் இறங்குற. சிப்பாம்புலாயிலேருந்து நீ தஞ்சோமலை மட்டும் ரோடு இருக்குமா, 2 ரோடு இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒரு இடத்துல வந்து சின்னதாகும், பட் 2 ரோடு நிறையா இருக்கும். 2 ரோடுனா 2 போர்டு, 2 இடத்துலாம் வந்து 2 வச்சு பேரால. அஃப்கோர்ஸ்லாம் பிஎன்ஆச்சி பேரால அவங்களுக்கு அடி கொடுப்போமே, அங்கேயாச்சும் அப்படி இருக்கு. பட் இங்கே திரும்ப துரோவால் அடிக்க போடுமே, டேஞ்சரஸான ரோடு. இதை செய்ய முடியல, ஒரு வளர்ச்சி கொண்டு வர முடியல. ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த கோலக்கூப்பு பார்வை. அஃப்கோர்ஸ்லாம் அந்த டவுன் வந்து ஒரு அழகான டவுன். அங்கே போய் நீ இருக்க சொன்னால் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா சுற்றி காடு நல்லா. பட் அங்கே உள்ளவங்க அந்த எஸ்டேட் நம்ம ஒன்றும் போகல, எஸ்டேட்டுக்கு போனால் தான் தெரியும் அங்கே உள்ள நிலமை. நல்லா வேண்டிங்க, அங்கே உள்ள நிலமை ரொம்ப வேர்ஸாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா நான் என்னென்ன கேள்வி கேட்பேன் தெரியாது. ஏன்னா 2008 இது மட்டும் நீங்கள் தான் ஆச்சு. வாய்க்கிலேயே பேசின இந்த அரசாங்கம் போன எலெக்ஷனில் கூட பேசியிருக்காங்க ப்ராமிஸ். அவன் தேவானந்த சைட்டே போவான், இறந்து போயிட்டான். ஸோ இப்போ வரப்போறவர் வந்து இப்போ இவ சொல்கிறா நான் செஞ்சிருவேன்ட்டு, இவன் போயிடுவா கூட ஆஃபீஸ்க்கு போயிட்டு உட்காந்துக்குவா. இங்கே என்ன நடக்க போகுது தெரில, மக்கள் தான் சிந்திக்கணும். ஸோ அதான் சதீஷ், இந்த வேலையில் என்ன சொல்கிறேன்னா மக்கள் வந்து சிந்திக்கணும் சதீஷ். நாங்கள் என்ன வேணால் பேசுவோம், அது உண்மையாக இருந்தால் ஏற்றுங்க, உண்மை இல்லைன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. இல்லை சரியே இல்லைன்னா பிஎஸ்சி போட்டு இல்லை. இப்போ அனுபவ பிரச்சனை அதான். பட் எங்களுக்கு நத்திங் டு லூஸ். பட் என்னன்னா அந்த சமுதாயம் மேலே ஒரு அக்கறை இருக்குது. இந்த சமுதாயம் வந்து நம்ம இந்த மெசேஜை சென்ட் பண்ணலன்னா நம்மளை வந்து இன்னும் என்ன வேணாலும் செய்யலான்ட்டு. நான் பாருங்க, நம்ம இறங்கி 1 வாரம் தான் எம்பேட் பண்ணோம். திடீர்னு வந்து 30 மில்லியன் கொடுக்குறானுங்க, பாட்டு நிகழ்ச்சி வைக்கிறானுங்க, நாங்கள் இந்தியர்களுக்கு அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்றானுங்க. சீலாம்னா ஒரு மினிஸ்டர் போஸ்ட் கூட அப்பாயின்ட் பண்ணிடுவானுங்க நினைக்கிறேன் போகிற போக்கு பார்த்தா. பரவாயில்லடா காசு
அது அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்பட்டதுக்கு இல்லை. நம்ம உரிமைக்காக நம்ம குரல் கொடுக்கும் பொழுது தான் அதனுடைய பலன்கள் வந்து தெரியுது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் வண்டி கத்திக்கிட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை. மக்களான நீங்கள், குறிப்பாக கோலாக்குபு பாரில் உங்கள் உறவினர்களும் நண்பர்களும் இருந்தாங்களா, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இந்த வாட்டி பிஹெச்சுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து பிஎனுக்கு போடுங்க, பிஆர்எம்க்கு போடுங்க, அதை நாங்கள் சொல்லலை. இவனுங்களுக்கு போடாதீங்கன்றோம். இவனுங்களுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த தலைக்கணம் வந்துடும், தலை கொளுத்து ஆடுவானுங்க. ரொம்ப முக்கியமானது சதீஷ், இது நம்ம பேசி சொல்லிடுங்க. 2 பேர் இருக்காங்க, அண்ணன் தம்பி, ராவ் பிரதர்ஸ், கணபதி ராவ், பாப்பா ராயுடு, பாப்பா பையன். ஸோ கணபதியும் பாப்பாவும் வந்து இவங்க 2 பேரும் எஸ்கோ. இவர் வந்து கணபதி ராவ் வந்து 2013 2013 அதுக்கு மேலே வந்து வேற எஸ்கோ இருந்தார். 2013 இவர் 2013லேருந்து போன எலெக்ஷன் மட்டும் இவர் தான் வந்து எஸ்கோ அங்கே. அப்புறம் அவர் முடிஞ்சோன்னா அவரோட தம்பி வந்துட்டார், நகிசி எடுக்க போகிறாருலாம். இவனுக்கு 2 பேரும் இவனுக்கு தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இவங்க பேச்சுனா கூட இவங்க 2 பேரும் இந்த எஸ்டேட்டு, இந்த நாஜே கார்டனு, இந்த எஸ்டேட்டை வந்து 2013லேருந்து உனக்கு இந்த பிரச்சனை தெரியும். இந்த பிரச்சனை தெரியும், ஒரு பிரச்சனையும் நீ அங்கே தீர்வு காலம் கிடையாது வந்துட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வீடு எனக்கு அநேகமாக வரும், அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு கேள்விப்பட்டேன். ஏன்னா இங்கே ப்ரெஷர் நிறையா போய்கிட்டு இருக்கு, இந்தியர்களை வந்து ஏமாற்றணும்னு வேறு வழியில் வீடு கட்டி கொடுக்குறோம் சொல்லட்டுமா நம்ம பேர்லாம், அதோட 5 வருஷத்துக்கு சைட்டு வர தேவையில்லை. இந்த வேலையை செஞ்சீங்க, நான் நினைக்கிறேன் டெய்லி உங்களை அடிப்பேன், டெய்லி நம்மளுக்கு அதை வேலையாயிரும் நினைக்கிறேன். இந்த சமுதாயத்தை வந்து ஏமாத்தாதீங்க, பாவம் எஸ்டேட் மக்கள். அவங்க உழைப்பு வந்து வந்து அந்த எஸ்டேட் ஓனர் இருக்கான, அவன் ரத்தத்தை உறிஞ்சிட்டான், ரத்தத்தை உறிஞ்சி வெள்ளக்காரன் உறிஞ்சான், போனாதான் தெரியும். கேகே எல்லாம் கேகே என்னமோ சொல்றாங்க, கேகே குரூப்பா, கப்பம் குரூப்பா இருக்கும், என்ன குரூப் தள்ள போறேன். அவன் ரத்தத்தை உறிஞ்சி, அப்புறம் இவன் ரத்தத்தை உறிஞ்சி, கடைசியா வந்து சாக்கடமை ஆக்கிறாதீங்க நம்ம சமுதாயத்தை. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடு திட்டத்தை வாங்கி கொடுங்க, உங்களால் முடியும்னா. அவ்வளோ பெரிய லேண்ட் இருக்கு. ஒரு இப்போ கம்முனிங்கானது அந்த இடம், இந்த பிராயில் சம்புநாதன் மவன், ஜம்புநாதன் மவன், அவரு நேற்று வீடியோ செய்கிறாரு. அவர் வந்து சட்டமாய் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஊராம்பட்டத்தில் நிலம் நீ வியாபாரம் பண்ணுற, வெளியாகுனா வெளியாக மாட்டீங்க, லோவில் வந்து எங்காச்சும் இருக்கா, நான் வந்து அவ்வளோ பேசி விட்டேன், 1000 வழி கொடுத்தேன், வீடு பார்த்து கொடுத்தேன்னு. மாடு வளர்க்குறாங்க 40 வருஷமா. சரி, ஊராம்பட்ட நிலத்தில் கவர்மெண்ட் நிலத்தில் தான் இருக்காங்க, பாய்க்காத நிலத்தில் கவர்மெண்ட் நிலம் தானே கொடுப்பாங்க. இங்கே அப்படி தானே கொடுக்குறோம், மாற்று நிலம் கொடுக்கலாமே, இங்கே அப்படி தானே கொடுக்குறோம். ஒரு மாற்று நிலத்தை வாங்கி கொடுக்க முடியல, பேசுகிறானுங்க, உடைக்கிறதுக்கு வந்துட்டானுங்க. இன்றைக்கி உடைக்கிற யானை போகலன்னா மாடு இல்லாத வச்சு போயிட்டானுங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உடைச்சிக்கிட்டே இருங்க, சமுதாயத்தை வந்து கேவலப்படுத்திக்கிட்டே இருங்க. இல்லை, இது வந்து இதுதான் வந்து உங்களோட மடானி அரசாங்கத்தோட இது. நீங்கள் சொல்கிறப்படி எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இது எல்லாமே நடந்தது வந்து நம்மளுக்கு இது வந்து நான் ஒரு அக்னாஸ்டிக்காக இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு பிரபஞ்ச பவர்னு சொல்லுவாங்களா, ஒரு யூனிவர்சல் பவர். இவனுங்களுக்கு ஒரு ஆள் வரணும், அந்த சாத்தணும் தான் நம்ம வெளியே இருக்கோம். அதுதான் நான் நினைக்கிறேன் டேவிட். அந்த யூனிவர்சல் வந்து நமக்கு ஒரு இதாக பேசிட்டு இருப்பான். இன்னைக்கு நம்ம பினாங்கில் உள்ள இந்தியனுங்களும் யாருமே பேசுறது பினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு இந்த உரிமை இதுன்னு வரப்ப நாட்டில் இந்த மாதிரியான இடத்துல நம்ம மக்கள் அடிப்படை இன்னும் தோட்டத்தில் வீடு அமைப்பு அவங்களோட அடிப்படை உரிமைகள் இல்லாமல் இருக்காங்கன்றது வந்து நமக்கு இப்போ தான் தெரியுது பாருங்க. இது நம்ம இறங்கி இப்போ குரல் கொடுக்க முடியுது, போராட முடியுது. இது சரியான வாய்ப்பு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கு தானே பிரபஞ்சம். நம்ம 4-5 பேர் இப்போ நீங்கள் போயிட்டு அந்த ஒரு சின்ன குரூப்பாக இருந்தாலும் நம்ம பின்னால் நிறைய பேர் இருக்காங்களா, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட கட்சியை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, எழுத்து விடுவாங்க, நல்லா தெரியும். அது பரவாயில்ல, நாங்கள் முதல் பார்த்துக்கிறோம். பட் இருந்தாலும் ஒரு 10-15 பேரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம தான் வந்து எல்லாத்தையும் கேள்வி மேலே ஒரு விஷயம் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இது தமிழன்னு சொல்லிட்டு சில கட்சிகள் இருக்கு, அறவே வாயை திறக்கிறது, கேம்பெயின்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாய்க்கா விட்டுத்தல் அதெல்லாம் வந்து பிஎன்பிஹெச்சோட கூட்டணியாக போயிட்டாங்க. அது விட்டுதல், அது ஒரு சைடு இருக்கட்டும், அவங்க அரசாங்கம் ஆள் அரசாங்கம். பட் இங்க எதிர்கட்சியை சொல்றேன், யார் பேசுறதுக்கு சதீஷ் இருக்கா? பிஎன்ஏ பார்த்தா அங்க வந்து போறதில்ல, இந்த ஒரு கட்சி உண்டி சேர்த்துக்கிட்டா போதுமா? பெரிகத்தா நேஷனல்ல குரல் கொடுக்கறது இல்லையா? பெர்ஸ்கத்துல தமிழ்னு பேசுறது இல்லை. டிஎஸ்பிபி படு கேவலம், ஒன்றுமே பேசுறதே இல்லை, வாயை திறக்கிறதே இல்லை, பேசினா அடிக்கிறானுங்கன்ட்டு. இன்னைக்கு நம்ம இல்லைன்னா இந்த சமுதாயத்தோட கதி என்ன? அதனால தான் நான் நினைக்கிறேன், இப்போ நான் தான் சொல்கிறேன் டேவே, அந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கு, உங்களோட வேலை எங்கே இருக்குடா, நீங்கள் இதை போயிட்டு பாருங்க, இன்னும் பெரிய இடத்த பாருங்கன்ட்டு. ஸோ அது நமக்கு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சமுதாயம்னு வந்துட்டு நம்ம என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம், விடவும் மாட்டோம். அதை விட்டு நம்மள வந்து பேசுறது கேவலமா, இவனுங்க வந்து இப்படி அப்படி என்னென்னமோ கதை இவனுங்க பேசுறதுனால நம்ம கேவலப்பட்டு போறது இல்லை டேவே. கேவலமான சீட்டு கொடுத்துருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? சீட்டு கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு தூக்கி போட்டு எத்தி போட்டு வந்திருப்பேன், நான் வந்தேன்னா அதே மாதிரி தான்.
எனக்கு கவுன்சிலர் வேலை வேணான்ட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்தேன்டா மடப்பையனுங்களா. ஸோ பேசுகிறவனுங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும். பட் சும்மாச்சும் ராமசாமி வந்து சவ கிரேப் எவ்வளோ நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு அவர் என்ன அங்கே போயிட்டு நீ காசு கொடுக்கலன்னா நான் அடிப்பேன்னு சொல்கிறாரா? யாராச்சும் ப்ரூஃப் பண்ண சொல்லு. டேய் பிரைம் மினிஸ்டர் அடிக்கிறாரா மாங்கா? பிரைம் மினிஸ்டர் சதீஷ், பிரைம் மினிஸ்டர் தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. யார் கேட்பா? எவனாச்சும் கேட்பானுங்க? எவனாச்சும் அங்கே முதுகெலும்பு இருக்கா முத கேட்கறதுக்கு? பின்னாலே பிஎம் வரானுன்னா பின்னாலே ஓடுறாள். நாங்கள் அந்த மாதிரி போயிருக்குமா? பார்த்துருக்கீங்களா எங்களை? இல்லை கோனைங்க வந்துட்டானா நம்ம பின்னாலே போனோம், பேக்கை தூக்கிட்டா போனோம், காடியில் அவனை ஏற்றிட்டு சப்பாத்தி எடுத்தா வச்சோம். இல்லை கோர்ட் கேஸ் எல்லாம் போயிட்டு வரிசையாக படம் பிடிச்சிக்கிட்டு நின்றமா. டேவிட் நம்ம மேலே இருக்கிற இன்னொரு புகார் வந்து அதுதானா டேவிட்? அன்றைக்கி தான் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க கோர்ட் கேஸுக்குலாம் வந்தால் நீங்களாம் போகிறதில்ல, அப்புறம் எப்படி வந்து அவனுக்கு வந்து உங்கள் மேலே அதனால் அவன் பண்ணிட்டு போவான், நாங்கள் போய் நிற்கிறதுக்கு நாங்கள் போய் நிற்கணும். லஞ்ச கேஸில் போயிட்டு ஒரே வாட்டி தான் நான் போயிருக்கேன். நான் வந்து அதுக்கப்புறம் போனதே இல்லையா. நான் ஒரு வாட்டி அதுவும் சொல்கிறானுங்க நீ ஒரு வாட்டி தான் போயிருக்க, அதுக்கு மேலே நீ போனதில்லை, அதெல்லாம் வந்து நோட் பண்ணுவான். அவன் நோட் பண்ணால் பண்ணிட்டேன். எனக்கு இதுக்கு போய் நிற்க விருப்பம் இல்லை, நான் போகல. என்னமோ கொஞ்சம்னா சாவ கிரேப்பு. நீங்கள் என்ன பண்ணினீங்க? உள்ளுக்கு கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் கேள்வி கேட்ட வச்சு தான் இந்த இங்கே உட்காந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இனிமேலும் ஒன்றும் கேட்டிங்கன்னா அப்புறம் நான் வந்து என்னத்தில் பேசுவேன் தலை. எனக்கும் வந்து உணர்ச்சியெல்லாம் இருக்குது. மக்கள் பார்க்குறவங்க கோச்சிக்காதீங்க. நான் வந்து யூடியூப்பில் பேச மாட்டேன், டிக்டாக்ல நாற்று கேள்வி கேட்டுருவேன். நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் தான். எனக்கும் ஆத்திரம் எல்லாமே வரும், வாயில் வந்து எல்லாமே வரும். நல்ல வார்த்தையும் வரும், கெட்ட வார்த்தையும் வரும். கெட்ட வார்த்தை ஒன்றும் மோசமாக வரும், விதவிதமாக பேச முடியும் நம்மளால். ஸோ எங்களால் பேச வச்சிடாதீங்க. அப்புறம் அந்த கேள்வி கேட்டோமா உங்களால் பதில் சொல்ல முடியாது. அதுவும் அசிங்கமாக பேசுவோம். மக்கள் பார்க்குறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் இருப்பீங்க. நாங்கள் சொல்கிறது உண்மையால நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சும்மாச்சும் திருப்பி நீ கட்சியில் இருக்கும்போது என்ன பண்ண? நீ உனக்கு சீட்டு கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? ஓ நீங்களாம் உங்களுக்கு சீட்டு கிடைக்காத வச்சா நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஓ நீங்கள் சவ கிரேப்பு. நீங்கள் பேசிட்டு இருப்பீங்க. 5 வருஷமும் இதே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம நின்று சண்டை கொடுத்துட்டு இருக்கோம்னா டேய் இல்லை முன்ன சொஸ்மால கூட பிடிச்சி போடுவான். அது உங்க அரசாங்கம் அசத்தானு கூட சார்ஜ் பண்ணுவான். இதெல்லாம் வந்து ரிஸ்க் எடுத்து போட்டுட்டு இருக்கோம். சவ கிரேப்பான் தான் எங்களுக்கு வந்து பதவி வரலன்னா வாயும் அதையும் பொத்திக்கிட்டு கம்முன்னு ஏதோ நல்ல பதவியில் இருந்திருப்போம். சவ கிரேப் அவனுக்கு தாங்கிட்டு இருந்திருப்போம்ல. இப்ப ஆளு இல்ல யாரு இப்ப நம்ம சவ கிரேப்பா இருக்குமா? ஆனா வந்து செம்பூரு சொன்னது வந்து நம்ம கேள்வி கேட்க கூடாதான். கேள்வி கேட்டா சவ கிரேப்பு கடற்கறானுங்க. இதை நம்ம பேசுறோமா ரொம்ப ஆத்திரம் தான் வரும், விட்டுருங்க அதை. ஸோ கேகேபியோட இதுதான் மெசேஜ். நீங்க வந்து உங்க கட்சி பிஹெச்ஓ இல்ல பிஎன்ஓ நீங்க ஏதோ ஒன்று நீங்க வந்து அவங்கள ஜாக் பண்ணிக்கிட்டு உங்க வாழ்க்கையை ஓட்டுறீங்க. அங்கே அது பற்றி இல்லை. எனக்கு வந்து என்னோட இது சதீஷ் நான் சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன் சதீஷ். இது கடைசி டைம் ஆயிடுச்சு வர. நான் வந்து ஒரு விஸ்வாசி. நான் ஒரு ஆள் கூட இருந்தேன்னா அது விசுவாசமாக இருப்பேன். அந்த ஆள் என்னை முதல்ல குத்தினா கூட நான் வந்து அவங்கள்ட்ட பேசுவேன். பட் ஒரு கட்டம் வந்துருச்சுன்னா அப்படியே நிப்பாட்டிக்குவேன். அந்த மாதிரி போக்க நிப்பாரு என் போக்க பாருன்னு. ராமசாமி கூட விசுவாசமாக இருந்தேன். எனக்கு பதவி வேணும்னா நான் வேற மாதிரி போயிருக்கலாம். என்னை வந்து மினிஸ்டர் கூப்பிட்டான். இப்போ இருக்கிற குசு விட்டான் மினிஸ்டர் இருக்கான குசுமாவா குசுமுட்டானுமோ வச்சிருக்கானுங்க பாரு. அந்த மினிஸ்டர் வந்து என்னோட கூட்டாளி, க்ளோஸ் ஃப்ரெண்ட், தோசு. எனக்கு 2 பேரும் ஒன்றா தான் அந்த கட்சியில் சேர்ந்தோம். அவன் வந்து எனக்கு சொன்னான் நான் எப்படி இருந்தாலும் மினிஸ்டர் ஆகிறேன், நீ வா நம்ம நீ இந்தியன்ஸ் இஷ்யூ நீ பார்த்துக்கொண்டு. எனக்கு பதவி எனக்கு பணம் இதெல்லாம் எனக்கு தேவைன்னா நான் போயிருப்பேன். நான் ஏன் போகலன்னா விசுவாசம். இந்த விசுவாசம் தெரியுமா? அந்த ராமசாமி மேலே உள்ள விசுவாசம் கடைசி மட்டும் நிற்போம். மெத்தவுமே இல்லை. ராவு கூட ஒருத்தன் குறைஞ்சிட்டு, ராவு இல்லைன்னா சிவகுமார் கூட குறைஞ்சிட்டு, சிவகுமார் இல்லைன்னா இன்னொரு சீனன் கூட குறைஞ்சிக்கிட்டு, அவன் இல்லைன்னா இன்னொருத்தன் போகிறவன் நான் கிடையாது சதீஷ். ஆமாம் தேவி சரியா சொன்னீங்க தெரியுமா? அந்த மாதிரி உள்ள கொள்கை உள்ளவன் நான். இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன். அதை ஏன் ஓப்பனாக சொல்லாமல் எனக்கு ஒன்றும் வேலை வெட்டி இல்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதோ இன்சூரன்ஸ் ஏதோ செஞ்சுக்கிட்டு. பட் வந்து அந்த உணர்ச்சின்றது எங்கேயும் போக கிடையாது. அந்த ஆளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், இந்த மக்களுக்கும் நான் குரல் கொடுப்பேன். இதுதான் வந்து எங்களோட கொள்கைப்பாடு. அதுதான் அந்த கட்சி அமைப்பு. இப்படி தான் நாங்கள் போயிட்டுருப்போம். நீ சவ கிரேப் சொல்கிறியோ, நீ நாசமாக போன கிரேப்ஸை பற்றி சொல்கிறியோ, நீங்கள் பேசிட்டு போங்க. பேசிட்டு கண்ணாடியை பார்த்துங்க. அது நீங்களாக தான் இருப்பீங்க. சரி டேவிட். சரி டேவிட்டோட அந்த உணர்ச்சி வசமான அந்த ஒரு இதில் வந்து கேகேபி வந்து இதுதான் எங்களோட மெசேஜ் வந்து கிளியர். நாங்கள் தொடர்ந்து சொல்ல போகிறோம், மறுபடியும் போவோம். அதனால தான் இந்த வாரம் வந்து கூட வாரத்துக்கு ஒரு பாட்காஸ்ட் தான் வந்திருக்கு. மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து மறுபடியும் 2 நாங்கள் வர வைக்க பார்க்குறோம். ஸோ சில பேர் பேசுகிறத பார்த்தா வந்து வாரத்தில் 5 நாளும் வந்து நீங்கள் பாட்காஸ்ட் வைக்க முடியுமான்லாம் கேட்குறாங்க. பட் செஞ்சலாம், ஆனால் எங்களுக்கு நேரம் பற்ற மாட்டேது. நாங்களும் போயிட்டு எங்களோட வேலையை எங்களுக்கு ரொம்ப முக்கியமான சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணீங்கன்னா வந்து மோட்டிவேட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பாட்காஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நம்ம நம்பர்ஸில் வந்து ரொம்ப குறைவு. நாங்கள் மலை பாட்காஸ்ட் செஞ்சோமா மேபி அதுக்கு வந்து கிரவுண்ட் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் தமிழில் முழுக்க தமிழில் செய்கிறோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எங்களால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். இங்கே நாங்கள் வந்து அரசியலை பற்றி பேசுகிறோம், கேளுங்க. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எங்களோட பெர்ஸ்பெக்டிவையும் கேட்க சொல்லுங்கள். இதுதான் வந்து நாங்கள் வந்து இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறோம். சரி, நாட்டில் ஏமாத்துறவங்க நிறையா இருக்காங்க. அது வந்து நீங்கள் பார்க்க போகிற சுயரூபத்தை வந்து கேகேபியில் பாருங்கள். நல்லா சிந்திங்க. அங்கே உள்ள மக்கள், உங்களுக்கு பிள்ளைங்க இருக்கும், உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க, உங்களோட அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, நீங்கள் வெளியில் இருப்பீங்க. தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் நாட்டோட நிலவரத்தை. நாட்டு நிலவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பாட்காஸ்ட் மூலிமா தெரிஞ்சோ இல்லையோ
நியூஸை படிங்க, என்ன நடக்குது சுற்று வட்டாரத்தில் பாருங்கள், முன்ன உள்ள அரசாங்கத்துக்கு இப்போ உள்ள அரசாங்கத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் பாருங்கள், என்ன சொன்னாங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு கால் பண்ணி கேகேபியில் சரியான ஆளை பார்த்து ஓட்டு போட சொல்லுங்கள். அது வந்து பிஆனுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு நாங்கள் சொல்லவே கிடையாது. நீங்கள் அவனுக்கு ஓட்டு போடுறீங்களோ இல்லை பிஆர்எனுக்கு ஓட்டு போடுறீங்களோ இல்லை பேபாஸுக்கு போடுறீங்களோ எங்கே வேணால் போடுங்க. இந்த டிஏபி கட்சி மல்டி ரேஷியல் சொல்லிட்டு நாங்கள் வந்து நிப்பாட்டுவோம்னு சொல்கிறாங்க பாருங்கள். இவனுங்களை நம்பி ஓட்டு போட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம சமுதாயம், இன்றைக்கி நான் கேள்வி கேட்டுட்ருக்குமே, இந்த கேள்வியில் தான் வந்து அடுத்த 5 வருஷமும் நீங்கள் கேகேபியில் கேள்வி கேட்டுட்ருக்கோம். அந்த சீனிச்சு அந்த இடத்துல இருக்க மாட்டான். ஏன்னா அங்கே உள்ளவில்லை அம்பாங்க, அவள் வந்து படித்ததெல்லாம் ஒரு ஹை கிளாஸு, அவள் பணக்கார விட்டு அவள் ஜோக்காக இருப்பாள், அக்கௌண்ட்லேயும் பீஸாக இருப்பாள். நீங்கள் வந்து இந்த கொசுக்கடியிலையும் இந்த எஸ்டேட்லேருந்து தான் நம்ம வந்து தண்ணி வசதி இதெல்லாம் இல்லாமல், ரோடு வசதி இல்லாமல் ஸ்ரீ லெவலில் போய் தேடி ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. இதுதான் நடக்கும். இதை தவிர்த்து வேறு எதுவுமே நடக்காது இந்த கேகேபியில். ஸோ புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாக்குகளை வந்து தயவுசெய்து பாய்காட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு பாய்காட் பண்ணாதீங்க. ஓட்டை கண்டிப்பாக போயிட்டு போடுங்க. பிஹெச்க்கு மட்டும் போட்டுறாதீங்க. ஹரப்பான்னு இருக்கும், அது கொண்டு போட்டுறாதீங்க. இதுதான் எங்களுடைய கருத்து. சரி, செம்பாங் பொக்கோ அரட்டை மரம் கடைசி. இந்த வாரம் வந்து 2 இது இல்லை. நம்ம என்னன்னா இன்டர்நேஷனல் பேசல, அமைச்சரை அறிவோம் இல்லை. அடுத்த வாரத்திலேருந்து நம்ம மறுபடியும் தொடங்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.